இப்ப ஹீரோவுடைய அப்பா வந்து நம்ம ஆலன் வந்து இந்த ஒரு வேட்டையாடுற இந்த ஒரு வேலையில இப்ப புதுசா கலந்துக்கிற விஷயத்த வந்து அவனுடைய ஆட்களுக்கு தெரியப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹீரோவை பாராட்டுறது மட்டும் இல்லாம ஹீரோ உணர் பக்கம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். எங்க அப்பா ஆரம்பத்துல ஒத்துக்கல, பட் ஆனா சில நம்பிக்கை வந்த பிறகு ஒத்துக்கினாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அடிப்பட்டதுக்காக ஒரு ரீசனா இருந்த அந்த பையன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இந்த முறை நான் பெரிய தப்பு பண்ண மாட்டேன், கவலையப்படாதீங்க, பரவாயில்லப்பா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ ஒயிட் டிராகன் சொல்லக்கூடிய மவுண்டன்ஸ் இருக்கிற பகுதியை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. அடே எங்கப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். ஆனாலும் நான் ஒன்றும் மலை வச்சுக்க போறது இல்லை, கீழே இருக்கிற காட்டு பண்ணி மான்சர்ஸை தான் எதிர்க்க போறேன். அதனால எப்படா அந்த ஒயிட் டிராகன்லாம் நான் பார்க்கணும்னு யோசிக்கிறேன். அவன் கற்பனை விதத்துல அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்க இவங்க எல்லாமே போயிட்டு பிறகு டே என்ன அங்க பயத்துல நின்று அப்படியே வா இல்ல வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து குரூப்பா பிளான் போட்டது படி அந்த மான்சரை ஒருத்தர் திசை திருப்ப அது அவங்களை துரத்தின்னு போகிற சமயத்துல மத்தவங்க எல்லாருமே கரெக்டான சமயத்துல சிக்னல் கொடுத்து அட்டாக் பண்றாங்க. எங்கப்பா எந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்களா? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுல எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் என்னுடைய ஐடியாவை நான் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். நீங்க இப்ப உடனடியாக போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அனுப்புதுல கிராடும் உடனடியா அட்டாக் பண்ணுங்க, என்னடா வேடியை பார்த்துட்டீங்கன்ற மாதிரி இவங்க பக்கம் அவர் சொல்றதுல ஹீரோடைய அப்பாவும் அட்டாக் பண்ண சொல்றாரு. உடனே அவனுக்கு அட்டாக் பண்ணதுல ஒரு வழி அந்த மான்சரை கொண்டுட்டானுங்க. பிளான் பண்ண மாதிரி இதை கொண்டுட்டோம், இதெல்லாம் கடவுளுக்கு தான் டேக் சொல்லி ஆகணும். நம்ம அடேங்கப்பா சீரங் மான்சர்ஸ் எல்லாருமே கொண்டுட்டோம், கண்டிப்பா நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கணுமே. பரவாயில்ல அந்த பசங்களாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் என்னடா இது போய் எக்ஸ்பீரியன்ஸ் காணும், அட கடவுளே அப்போனா நான் இந்த பேட்டில் கலந்துக்கணும். இந்த ஒரு ஆண்டிங்ல நான் இந்த ஒரு மான்சரை தொட்டனா ஆச்சு, அதுக்கப்புறம் செத்துருச்சுன்னா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல. கண்டிப்பா நான் இந்த முறை அட்வைஸா மாத்தி ஆகணும், பிளான் மாத்தி நான் பண்ணாதான் லெவல பார்க்க முடியும், இல்லைன்னா அப்படியே தான் வேடிக்கை பார்க்கணும். அந்த பசங்க ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நீங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சுன்னு. உண்மையா சொல்லப்போனா நானே இன்னைக்கு வேட்டையாட தானே வந்தேன், அப்போ எதுக்கு நான் வேடிக்கை பத்தி உனக்கு பிளான் போட்டு கொடுத்தேன். அப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய வில்லேஜ்ல தண்ணி எடுக்க வந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க பேர் ஆலன், இந்த வயசுலயே நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கல, ரொம்பவும் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் உன்னை நீ நல்லபடியாகவும் பாத்துக்கணும். உங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது தெரியுமா? ஆமா ஆமா ஆலன், நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா இவனுடைய வைஃபும் கூட இப்போ கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்காங்க, குழந்தை வச்சுக்கினேன். அதனால தான் இவன் கொஞ்சம் ஒரு உஷாராவே சண்டை போட்டுக்கிறான். ஏன்னா இவன் தான் அவன் வீட்டுக்கு ஒரே ஆண் மகன்ல, அதனால அவன் பாத்துக்கணும். ஆமா ஆமா இப்ப வேற எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களுக்கு எதனா தேவைன்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லவும் அப்படியா என்ன பண்ணுவேன் நீ? அப்புறம் ஹீரோவை கூட்டின்னு வந்துட்டு அவன் பிடிச்சி வச்ச மான்சர்ஸோட மீட் எல்லாமே காமிக்கிறான். உங்களுக்கு இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, இதை வச்சு உங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. வேய் இவ்வளவு பெரிய உதவி பண்ற தெரியுமா நீ? உண்மைதான், இதுல இருக்கிறது எல்லாத்தையும் என்னால பயன்படுத்த முடியாது, அதனால இவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் உங்க அப்பா பார்த்தா வயல்லையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கடினமா உழைக்கிறாரு. உங்களே எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. ஏன்னா இடம்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு, டெய்லி லைஃப் ரொட்டீன் நல்லாவே தான் இருக்கு, டெக்னாலஜி இல்ல, படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நிம்மதியா வாழலாம். ஆனாலும் இது ஒரு வகையில கேட்க நல்லா இருந்தா நிஜத்துல அது ரியாலிட்டியில நல்லா இருக்காது. ஏன்னா வளர்ச்சின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை. சரி நம்ம கதைக்கு வருவோம். இப்ப எந்த முறை பார்த்தா திரும்ப வேட்டைக்கு போன இடத்துல பேக்கப்புக்காக இப்போ 4 பேரும் நின்னுங்கிறானுங்க. ஹீரோவும் இந்த 4 பேர் இந்த இடத்துல பேக்கப்புக்கு நிக்கிறதுல தப்பு இல்ல, கண்டிப்பா இவங்களை நான் சரியான சமயத்துல அனுப்பி வைக்கணும். முக்கியமா அந்த மான்சர் இவனுக்கு கூட்டின்னு வரும்போது நான் வந்து என்னுடைய மான்சரால ஏதாச்சும் ஒன்று அட்டாக் பண்ண வச்சாதான் எனக்கு லெவலப் ஆகும். அதுக்கு செத்துருச்சுன்னா இல்லைன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே கெயின் ஆகாது, திரும்பவும் நான் வேஸ்டா தான் போகணும். என்ன பண்ண கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணி மான்சர் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு கத்திட்டு வரானுங்க, டேய் யாரும் அனுப்புறா வந்துருச்சுடா. ஹீரோவும் வில்லத்தனமான திருப்பி திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. எந்த சமயத்துல கிராட் அங்கிள் வந்து சிக்னல் கொடுக்கறதுல அவனுங்க உன பக்கம் பேக்கப்புக்காக நின்று அட்டாக் பண்ண போக ஒரு வழியா அவனுங்க அட்டாக் பண்ணி கொண்டுடுவானுங்க. முன்னத்தை விட இப்போ ரொம்ப ஈஸியாவே கொண்டுட்டு பாத. ஹீரோவும் இந்த முறை ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ண விஷயத்தினால இப்ப பார்த்தா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாவே கெயின் ஆயிடுச்சு. ஏன்னா இது சீராங் மாஸ்டர் லெவல் 3 வந்துட்டுனா சூப்பர். இதுக்கெல்லாம் காரணம் என் டெங்கா தான். அப்ப அந்த மான்சர் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் தன்னுடைய வெட்டிகிளி மான்சர் ஆரம்பிச்சதுல அது ஒரு பக்கம் வரும்போதே பார்த்தா அந்த மான்சரை மிதிச்சிட்டு வந்திருக்கும். அந்த மான்சரை நான் தொட்டா கூட போதும்ல, அதுக்காக நான் பயன்படுத்துற என்னுடைய மான்சரை அதை அட்டாக் பண்ண விடணும். அதுக்காக தான் இவனை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு நான் வேட்டைக்கு போகாமையே. ஏன்னா நான் பவரை பயன்படுத்தினா எல்லாருக்கும் அது ஷாக்கிங்கா மாறிடும். என் டெங்கா எனக்காக உயிரை விட்டான், தியாகம் பண்ணிட்டு நண்பா, ரெஸ்ட் இன் பீஸ்ல நண்பா. அதுக்கப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நியூ இயர் வந்துருச்சு. இவங்க பண்ண இந்த சிறப்பான வேலை என்னால இப்போ அதிகப்படியான மீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால ஹீரோவையும் நம்ம ஸ்வாட்லாட் பொண்ணையும் பார்த்தா சீஃப் கூப்பிட்டு அவங்களுக்கான ரிவார்ட் எல்லாமே கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டது எல்லாமே அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. சீஃபும் நல்ல மனுஷன் தான்ப்பா, நிறைய விஷயம் கொடுத்துட்டாரு நம்ம கேட்டது. முக்கியமா நான் பின்னாடி எடுத்துன்னு ஒரு விஷயத்த கேட்ட உடனே நம்ம 2 அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல பார்ட்டி கொண்டாட ரெடியா இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா நியூ இயர்ல எல்லாரும் இதுல ரொம்ப உழைச்சிருக்கும், அதனால எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா அந்த இடத்துல ஹாப்பியா அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பவும் உண்மையா சொல்ல போனா ஆலன் புதிய மெம்பரா நம்மளுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணி வேட்டையில கலந்துக்கிறதுனாலதான் நம்மளுடைய வேலை சிறப்பா முடிஞ்சது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆலன் நீ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கேன். அதனால அது பேட்டில் என்ன இருக்கு, சிறப்பான ரிவார்டு கொடுத்துருக்காரு சீஃப். கிராடாக்குள்ள அதை தான் கேட்கறாரு. ஆமாடா என் கண்ணு உறுத்துதுரா, அதுல என்னடா இருக்கு? சீஃப் முன்ன பேசின மாதிரியே கொடுத்துட்டாரு, அதை சரக்கு தானே? ஆமா ஆமா ஸ்பெஷலானதான். ஓஹோ இதெல்லாம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆமா ஸ்மாஷ் மறந்துட்டேன்டா நானு. கரீனாக்கா உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே மாத்திட்டாங்க. ஆமா பிரச்சனை இல்ல, சில மாசங்களாவே நீங்க நல்லாவே சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால ஸ்ட்ராங் தான். ஆனா ஏன்னா என்னால தான் பெருசா எந்த விதமான வேட்டையிலையும் கலந்துக்க முடியல. நான் உங்க கூட போறேன், பிளானை மட்டும் போட்டு கொடுக்குறேன் அவ்வளவுதான். ஓஹோ இவங்க 2 பேரும் உன பக்கம் பெரியவங்க யோசிக்கிறாங்க. இந்த லிக்கர் வேணும்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல டஃப்பான ஒரு போட்டியை நான் வைக்க போறேன். சரி ஒரு அந்த ஒரு பாட்டில் கூட நாங்க எடுத்துக்கிறோம். என்னப்பா அப்போனா என்ன குறைச்சு மதிப்புறீங்களா? சரி ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு,
சொல்லு, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நீ கொடுப்பேன். நான் ஒரு போட்டி நடத்தலாம் இருக்கேன். அது போட்டியா? டேய் உன் கூட எல்லாம் எதுக்குடா, சின்ன பையன் நீ. அப்படிதான் நினைச்சீங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்றதை நீங்க மறந்துட்டீங்களா? அது உண்மைதான். உங்க 2 பேருக்கு எதிராக நான் சண்டை போட போறேன். ஆம் ரெஸ்லிங் தான். என்னது ஆம் ரெஸ்லிங்கா? என்னது நான் கூட வரான்ற மாதிரி கிராட் அங்கிள் ஷாக் ஆவாரு. ஆமா அங்கிள், உங்க 2 பேருக்கும் எதிராக தான் ஆம் ரெஸ்லிங். இதுல யாரு ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சரக்கு பாட்டில். அந்த டைம் ஹீரோடைய அப்பவும் டேய் தோத்துற கூடாது, இதுல அவன் எதனா ட்ரிக் பண்ணிட்டானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயிச்சிட்டீங்கன்னா இது மொத்தமே உங்களுக்கு தான், இல்லன்னா இதை நான் கொடுக்கவே மாட்டேன், வேற யாராச்சும் வெளியில வித்துருவேன். அவங்களுக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய மாஞ்சத்தை ஒத்தாலா கொண்டுவேன், பத்தத்துக்கு நிறைய விஷயத்துல பவர்ஃபுல்லா வேற இருக்கான். நமக்கே டப்பு கொடுத்து தோக்கடிச்சிட்டு அதை தராம போயிடணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கிராண்ட் அங்கிள் தான், கண்டிப்பா இந்த மாதிரி விட மாட்டேன். இந்த நியூ இயர் வரத்துக்குள்ளேயே நான் கிட்டத்தட்ட 6 லெவல் கிட்ட வந்துட்டேன். கண்டிப்பா இப்போதைக்கு என்னால இவங்களை தோக்கடிக்க முடியும், ஜெயிக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணாவும் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்ல ஆரம்பத்துல பார்த்தா நம்ம கிராண்ட் அங்கிள் தான் முன்னணியில் இருப்பாரு, சாட்சி விட்டுறதுக்கு போவாரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோ நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு டஃப் கொடுக்க, டே ஆலன் என்னடா பண்ற டே. அப்புறம் அவர் வீந்துருவாரு, என்ன இது தோத்துட்டேன். கிராண்ட் அங்கிள் நீங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான். ஆலன் அடுத்தது நான் தான் அப்பா கூட எதிராக சண்டை போட போறேன். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கையை பிடிக்கும் போது அவனுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அதாவது அந்த ஒரு பாச உணர்வு. எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கடினமா உழைச்சிருக்காரு, அவர் கை ரொம்ப ரஃபா இருக்கு, அதே மாதிரி கடினமாவும் இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. ஆனாலும் இவருக்கும் வயசாகுது, கவலையப்படாத, நான் உன்னை ஒரு இப்ப அடல்ட்டா தான் பாக்குறேன், கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாது. என்ன அது உண்மைதான், நீங்க தான் பெரிய லெஜெண்ட் ஆச்சு, இருந்தாலும் என் லெவல் இப்ப அதிகமா தான் இருக்கு, விட மாட்டேன். அவங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுல ஹீரோவுடைய அப்பா தன்னுடைய மேக்ஸிமம் பவர் பயன்படுத்துறோம் பாருங்க. ஆமுக்கு ஹீரோவாலேயே அது எதுவுமே பண்ண முடியல. ஹீரோக்கு என்னதான் பவர்ஸ் அதிகமா இருந்தாலும் அவர் இயற்கையாவே ரொம்பவும் கடினமா உழைச்சதுனால உருவான பிசிக்கல் பவர் அது. ஃபைனலா நம்ம ஹீரோடைய அப்பா ஜெயிச்சிருவாரு, ஹீரோ தோத்துருவான். நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு. எங்க அப்பா கிட்ட தானே தோத்தேன், என்னங்க குடிங்க, வாடா வாடா என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. குடிக்கும் போது 2 ஒய்ஃபும் சொல்றாங்க, அளவா குடிக்கணும், ஓவரா குடிச்சிங்க அவ்வளவுதான், நாங்க தோத்தது பத்திலாம் கவலையே இல்லை, சும்மா ஜாலியா நாங்க விளையாடணும் அவ்வளவுதான். எங்க அப்பாவும் சந்தோஷம் தான், எங்க அங்கிளும் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம கிராண்ட் அங்கிளுக்கு பார்த்த போதை தலைக்கேறிடுச்சு. அவர் பார்த்தா பணத்தை ஆரம்பிக்கிறாரு, இன்னும் அதிகமா வேணும், எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் ரெடியா இருக்கேன். அவன் ஒய்ஃபும் போதும் கம்முனரு, தேவையில்லாம கத்தாத. அவரு குடி போதில பார்த்தா தேவையில்லாம அவங்க ஒய்ஃபுடைய மூக்கில் கை வச்சு, என்ன தேவையில்லாம நீ என்ன தடுக்கிற, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. தூக்கி போட்டு அடிப்பாம பாருங்க. என்னாச்சு உனக்கு, மறந்துட்டியா நான் உன்னை விட எவ்வளவு பவர்ஃபுல்லா நாளன்றத, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் கீழே புலம்புறாரு. ஹீரோவும் எந்த உலகத்துக்கு போனாலும் கண்டிப்பா எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு பயந்துதான் திட்டுறாங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் ஒய்ஃபுக்கு பயப்படாதவன் எவனும் கிடையாதுங்க. அப்புறம் 6 மாசம் கடந்து போறதுல ஹீரோக்கு 7 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவால ஈரங் கிரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே சமன் பண்ண முடியும். ஈவன் புதிய டைப்பான ஈரங் கிரேச்சர்ஸ் கூட கம்பைன் பண்ணி உருவாக்க முடியும். அது எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு ஹீரோக்கு திடீர்னு புதுசா பார்த்தா அதுல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியான சிம்பிள் காமிக்கிறதுல அதை போய் செக் பண்ணுவான். அப்ப பார்த்தா அந்த புக்குக்குள்ள பெரிய பாக்ஸ் ஆட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது டீப் ஸ்பேஸா இருக்கும். என்ன இது ரொம்பவும் உள்ள ஆழமா இருக்கு, ஒருவேளை இந்த ஸ்டோரேஜ்ன்றது எல்லாத்தையும் போட்டு உள்ள வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு பொருளை எடுத்து உள்ள போட ஆரம்பிக்கிறான். அடேங்கப்பா இது எது போட்டாலும் உள்ளே வச்சுக்க முடியே, ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும் போலியே. அப்புறம் வெளியே இருக்குது எப்படி? அதுக்கப்புறம் ஹீரோ கையை விட்டு செக் பண்ணா வெளியே எடுக்க முடியுது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பொருளை போட்டா அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏறது மட்டும் இல்லாம இன்னும் பல பொருளை போறதுல ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா நான் எந்த அளவுக்கு இதுல சேர்த்து வைக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு டைமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போல. இதே மாதிரி படிச்சுன்னா என்னால காட் டயருக்கான ஒரு ஸ்கில்ஸை கூட என்னால வெளிப்படுத்த முடியும். அதுக்கு அன்லாக் பண்ணணும்னா நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும், மான்சஸை கொல்லணும், ஸ்டோரேஜ்ல அதை சேமிச்சு வைக்கணும். ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் தான் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அன்லாக் பண்ணுது. கண்டிப்பா எனக்கு தேவையான விஷயங்கள் நான் இதுல பண்ணி தாகணும். ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் என்னடா எதை யோசிச்சுங்கிற, ஒண்ணு இல்லமா. இப்ப பிரச்சனை என்னன்னா ஈரங்க சேர்ந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே நான் சமன் பண்றதுனால என்னுடைய மன அதிகப்படியா ட்ரெயின் ஆகுது. அதை சீக்கிரமா ரெக்கவர் ஆக நான் எதனா ஒரு வழி பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு செக் பண்ணும்போது என்னடா இது டக்குன்னு என்னுடைய மனம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் பார்த்தா மேஜிக் ஸ்டோன்ஸ் தான். ஏ ரேங்க் சேர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஹீரோ சேர்த்து வச்சானா கண்டிப்பா அவனால அந்த ரெக்கவர் ஆகிற டைம் வந்து இன்னும் கம்மி பண்ண முடியும். அப்போ அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏ ரேங்க் சேர்ந்து தானே. அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்டிப்பா நான் ஒரு நெஞ்சா மாதிரி போனதான் இவன் கண் முடிக்க மாட்டான், உடனே போயிட்டு எடுத்துறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் சேகரிச்சு வச்ச காயின்ஸ் அப்புறம் மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு அடியில் இருக்கிற புதையல் பெட்டியை திறக்கிறான். அதுல பார்த்தா பை உள்ள காயின்ஸ் காட்டிலும் அதிகப்படியா மேஜிக் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறான். கண்டிப்பா இந்த மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தினா இது ஒரு பெனிஃபிட். பார்த்ததுக்கு ஹீ ரேங்க் இன்செட் எல்லாமே என்னால உருவாக்கவும் முடியும், என்ன இதை பயன்படுத்த முடியல. அப்புறம் அதுலயே கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இதை தூக்கி நீங்க அந்த ஸ்டோரேஜுக்குள்ள போட்டீங்கன்னா தான் ஒர்க் ஆகணும். அதுக்கப்புறம் அதை போடுறான். உடனே பார்த்தா ஹீ ரேங்க் கிரியேச்சர் அங்க வந்துச்சு. அடேங்கப்பா பட்டர்ஃப்ளையா சூப்பரா இருக்கு இது. அதுக்கப்புறம் சமன் பண்றதுல ஆஹா பிரமாதமா இருக்கு, இதை வச்சு என்னால பார்க்க முடியுமா? அந்த டைம் அவங்க அம்மா அவங்க வருவாங்க, என்னடா பண்ணிக்கிறீங்க, ஏதோ சவுண்ட் கேட்ச்சு, ஒண்ணு இல்லமா அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட மறைக்குதுல. அவங்க எதுவுமே இல்லைன்னு ஒண்ணு கம்முன்னு போயிடுவாங்க. பட்டர்ஃப்ளை ரொம்பவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கீழே வந்துருவான். அப்புறம் ஹீரோ பார்த்தா சைபர் டூத்டு டைகரை சமன் பண்ணிருக்கான். இதுவும் ஈ ரேங்க் பீஸ் தான், பயங்கரமா இருக்கு. இதுக்கு பேரு டாமா. இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா வச்சு தான் சண்டை பண்ணும், கண்டிப்பா பர்ஃபெக்டான ஆளுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை கம்பைன் பண்ணி திரும்ப அந்த ஸ்டோரேஜ் அந்த மேஜிக் ஸ்டோனை போட்டு புதிய ஒரு கார்டை வர வைக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அது வேலை செய்யாது.
ஹீரோ இவங்களை கம்பைன் பண்ணி திரும்ப அந்த ஸ்டோரேஜ் அந்த மேஜிக் ஸ்டோனை போட்டு புதிய ஒரு கார்டை வர வைக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அது வேலை செய்யாது. வித்தியாசமா ட்ரை பண்ணதில் அதுக்கப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுதுல ஹீரோ அதை கொஞ்சம் சுலபமா கத்துக்கிறான். பல பேர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். முக்கியமா அந்த மேஜிக் ஸ்டோன் பத்தின டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுல இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்து நிறைய மான்சஸ் சேகரித்து வச்சிருக்கான் புதுசா. இப்ப திடீர்னு அவன் காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த காட்டு பண்ணி மான்சஸ் திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோக்கும் கீழே விழுந்துருவான். அந்த டைம் பார்த்தா ஒரு சின்ன பழம் மாதிரியான மான்சரும் ஹீரோக்கு வந்து ஹீல் பண்ணிடும். நீ வேலை சொல்றா பப்பிள்ளான். அப்புறம் அந்த மான்சர் திரும்ப வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த பட்டர்ஃபிளை தன்னுடைய மேஜிக் பார்ட்டிகள் அது மேல வீசத்துல அது இல்யூஷன்ல மாட்டின மாதிரி முயற்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல டாமாவை வெளியே வர வைக்க அவன் வந்த உடனே ஒரே போடுதான், அடிச்சு அடியில செத்துரும். நீ வேலை ரோடா. அப்புறம் பார்த்தா இன்னொரு அங்க அட்டாக் பண்ண வரேன். ஹீரோவால என்ன பண்ணதே தெரியாது. அந்த டைம் பார்த்தா டக்குன்னு இன்னொரு மான்சர் வந்து வெளியே வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திடும். வாலி நீ வேற லெவல்ரா. என்னடா இது வாலின்னு பேர் வச்சிருக்கான். இந்த பேர் எங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. அந்த பேரை வச்சிட்டு இருக்கிற கேரக்டர் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்ச உடனே எல்லாருமே மறைஞ்சு போயிட்டு ஹீரோவும் என்னடா இது எல்லாம் இல்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு. டேய் எங்கடா போயிட்டீங்களா? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இன்னும் புதிய புதிய மான்சஸ் நான் வர வைக்க போறேன். அப்பதான் இந்த உலகத்துல என்னால சர்வே ஆக்க முடியும். இன்னும் எத்தனை கொடுமையான மான்சஸ் எல்லாம் எங்களை அழிக்க வரப்போகுதுன்னு தெரியாது. அதனால நான் முன்கூட்டியே ப்ரிப்பேர்டா இருக்கிறது இங்க நல்லதுதான். இந்த பட்டர்ஃபிளை டைப் இருக்கிற இந்த மான்சர் வந்து எலியூஷன்ல எல்லாரையும் மாட்டு வச்சிரும். அப்புறம் இவன் டாமா டைரக்டா அட்டாக் தான். ரெண்டாவது இவன் காத்துலயே பிறந்து எனிமீஸ் வராங்கன்ற விஷயத்த வந்து டிடெக்ஷன் பண்ணி சொல்லுவான். இவன் அடுத்தது இவனுடைய பவர் ஹீலிங் தான். அடுத்தது இந்த ஸ்டோன் இவனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிஃபெண்ட் பண்ற ஆளு பவர்ஃபுல். பத்தாத்துக்கு இன்னும் சின்ன சின்ன மான்சஸ் என் கூட இருக்காங்க. இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய மான்சஸ் உருவாக்க வேண்டியதும் இருக்கு. நான் இன்னும் அதிகப்படியான மேஜிக் ஸ்டோன்ஸை போடணும். எந்த அளவுக்கு அதிகமா போடணும் அந்த அளவுக்கு என்னால டீமன் லார்ட காட்டிலும் ஒரு சமணரா அல்டிமேட் பவர்ஸை பயன்படுத்தக்கூடிய லெவல்ல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு கீழே பெரிய பெரிய கொடூரமான மான்சஸை கூட என்னால சமன் பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எனக்கான ஒரு படியே இங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த சொல்றதோட இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அப்புறமா கிராட் அங்கிளையும் ஹீரோவையும் பார்த்தா சீஃப் கூப்பிட்டுருக்காரு. அவருடைய இடத்துக்கு போட்டதுல அவங்களும் கேட்கறாங்க எதுக்கு எங்களை வர சொன்னீங்க இந்த டைம், என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த காட்டு பண்ணி மிருகத்து கூட சண்டை போடுற அந்த ஒரு விளையாட்டை பார்க்கறதுக்காக பெரிய இடத்துல இருந்து அடுத்த மாசம் வர போறாங்களா? இங்க என்னது நாங்க வேட்டையாரத பார்க்க போறாங்களா? யாரு அது? பெரிய இடத்துல இருந்து வராங்க. அது வரும்போதே நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்டு பண்ணியோட கரியை காட்டிலும் நம்ம இப்போ அதிகப்படியாவே கொடுக்குறோம். அதனாலதான் அவங்க எப்படி இந்த மாதிரியான விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணி முடிக்கிறாங்கன்றத நேர்ல பார்க்கணும் வராங்க போல. கிராட் அங்கிளும் ஏன்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஆள் யாரு வருவா? அதுவும் இல்லாம நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாடுவோம். அந்த இடத்துல அந்த மிருகம் அவங்க அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? எங்களெல்லாம் எதுவும் பொறுப்பேற்க முடியாது. நாங்கெல்லாம் அந்த மாஸ்டர் கூட சண்டை போறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைம் ஹீரோவுடைய அப்பா கூட சரி இந்த விஷயத்துல எதுக்காக நீ ஆலனை கூட வர வச்சிருக்கீங்க? அது வந்து எப்படி சொல்றது, இப்போ உங்கள வந்து ஆலன் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புத்திசாலியான பையனா தெரியுறான். அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே வேட்டையாட போயிடுவீங்க. இப்போ வரக்கூடிய கெஸ்டா இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த டூர் கைடா நிறைய விஷயங்களை சொல்லணும்ல, எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இவன் நாங்க இந்த இடத்துல வச்சிருக்கோம். அதனால வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு இவன் கூட இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான். என்னையா கிராட் அங்கிளும் அது உன் பையனை யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இவனை கூப்பிடுற? இல்ல என் பையன் வந்து சரியான பயந்தாங்கோலி, சரியான விஷயத்த கூட தப்பா தான் சொல்லுவான். அவனுக்கு பெருசா டேலண்ட் இல்லாதனாலதான் இவன் நான் கூப்பிடுறேன். அவர் உண்மையதான் சொல்றாரு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் சொல்றான். அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுலாம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தெளிவா புரிய போகுது. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி மாத்தி சொல்லிட்டு நான் கூட பிரச்சனை பெருசாயிடும் போல. அதுவும் இல்லாம இந்த வேலையை சிறப்பா முடிச்சாலும் கண்டிப்பா நமக்கு பெரிய ரிவார்டு எதனா கிடைக்கும். நான் இந்த விஷயத்துக்கு உங்க பையனை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆலன் லாஸ்ட் இயர்ல நடந்த பெரிய ஹண்ட்ல வந்து அவன் தான் லீட் பண்ணி நடத்திட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் ரொம்ப புத்திசாலியான பையனா இவன் இருக்கிறதுனாலதான் இந்த இம்பார்ட்டன்டான ஜாப் அவங்ககிட்ட ஒப்படைச்சிக்கும். ஏன்னா ஆலன் ஒத்துக்கிறதானே நீ, அதுவும் உண்மைதான். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் நல்லாவே இப்ப தேறிட்டேன். அதனால கண்டிப்பா வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நான் நிறைய விதத்துல சொல்லி புரிய வச்சேன்னா எங்க காமனர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஹீரோவுடைய அப்பா கூட நீ ஏத்துக்கிறதுனால ஏத்துக்கலாம், இல்ல வேணானாலும் விட்டுலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றதுல ஹீரோவும் நல்லாவே ஆழ்ந்து யோசிச்சுட்டான். இந்த விஷயத்த மட்டும் நாங்க கண்டிப்பா பண்ணோம்னா எங்களுடைய வில்லேஜ்ல இருக்க எல்லாருடைய சோசியல் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். எல்லாருமே மதிப்பாங்க, எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நைட்ஸோட பாதுகாப்போட வந்திருக்காங்க. உங்களுக்கு வரவேற்பு தனிதான். அவரு கேரேஜ் வந்து கீழே இறங்கணும் உடனே பார்த்ததான் தெரியுது ஹால் பார்க்க கம்பீரமா இருக்காரு. வெல்கம் வெல்கம் பாரோன் கிராண்ட் வில்லா. நல்ல விஷயம். சிசில் கீழே இறங்க. அவருடைய பொண்ணு கீழே இறங்க. அவரு திரும்பவும் வந்த உடனே சீஃப் கிட்ட, என்ன சீஃப் தெப்போஜி அவங்களுடைய வில்லேஜ பத்திரமா பாத்துக்கிறீங்களா? அந்த வில்லேஜ்ல தானே நம்மளுடைய ஸ்வாட் லார்டா இருக்கிற கரையனா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றீங்களா? வருஷம் நமக்கான மீட் எல்லாமே தரமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இதுக்கான ரீசன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த ஹண்டிங் பண்ற விஷயத்தை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க இதுக்கப்புறமா எந்த விதமான விஷயமும் இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் மேல் இடத்துல பேசி கேட்கறேன். ஓகே மை லார்ட். எதிர்பார்க்காத வகையில் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா எந்த ஒரு ஆர்டர் வந்து எனக்கு மேல இருக்கிற கிங்கு கிட்ட இருந்து டைரக்டா வந்தது. மேஜிஸ்ட்ரி அவர் கொடுத்த ஆர்டரின் பேர்ல தான் நான் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கிங்கு கிட்ட இருந்தே வந்ததா? ஆமா. இல்ல கொஞ்சம் கூட நீங்க போய் சொன்னதா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க நிலைமை மோசமாயிடும். அதனால உண்மையை மட்டும் இந்த விஷயத்துல நீங்க பேசியாகணும்.
ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பட்லர் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேலாடு, நீங்க கோவப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுல அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்ட அடுத்த செகண்டே என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ருசி தாங்க முடியாம புகழ்ந்து தள்ளுறாங்க. இது என்ன மீட்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சீஃப் கிட்ட அந்த லாடும் கேட்க, அதுக்கு ஹீரோவும் குறிக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க, நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். எந்த ஒரு மீட் தான் நாங்க நேத்து வேட்டையாடன அந்த காட்டு பண்ணி மான்சரோடைய மீட் ஃப்ரெஷ்ஷாவே நாங்க செஞ்சு இன்னைக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பத்தாத்துக்கு இதுல நிறைய பிளேவர்ஸ் எல்லாம் நாங்க ஆட் பண்ணிருக்கோம், நிறைய சுவையான மசாலாஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிருக்கோம். அடேங்கப்பா என்ன சீஃப் இது உன் பையனா அப்படின்ற மாதிரி அவர் மாத்தி கேட்கறதுல, இல்ல இல்ல என் பையன் கிடையாது, இந்த வில்லேஜ்ல ராஜன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய பையன். அப்ப அந்த நைட் கமாண்டரும், ஆமா இந்த பையன் எனக்கு ஞாபகம் இருக்கு தம்பி, உன் பேரு ஆலன் தானே, நீ தானே அந்த லெஜெண்டரி ஹீரோவா இருக்கிற அந்த ஹண்டர் ராஜனுடைய பையன். ஆமா சார் ஷினாஃப், இன்னைக்கு வேட்டையாட போடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நான் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து கூட வரப்போறேன். பரவாயில்லையே இந்த பையன் நல்ல புத்திசாலியா தான் பேசுறான். சரி இவங்களுடைய அப்பாலாம் எங்க காணோம்? இல்ல லார்ட், அவங்க எல்லாம் வந்து வெறும் ஷெரீப்ஸ் இல்ல, அவங்க வேட்டையாடுறதுனால அவங்க வெளியவே நிக்க வச்சுட்டேன். உடனே அந்த சிசில்னு சொல்லக்கூடிய பொண்ணு கடுப்பாயிட்டு, நீயும் அந்த மாதிரி தான், நீயும் வேலை செய்யற ஆள் தான், நீ இங்க எங்களுக்கு இடையில உட்காந்து சாப்பிட்டுங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் தலைகணத்துல பேசுறதுல அவங்க அப்பாவும், இங்க பாருமா சிசில், எக்கா இருந்த கொண்டு இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சரியா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும், என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்படியே முறைத்திலாம் வாழ பாப்பா பாருங்க நம்ம ஹீரோவை பாக்குறா பாரு முட்டை கண்ணு வச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட் கமாண்டர் இருக்கிற ஷினாஃபும் ராஜனுடைய பையனா இருக்கிற ஆலன், உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி விரும்புறேன், நீ போயிட்டு உங்களுடைய அப்பா கூட இருக்கிற ஆட்கள் கிட்ட கூட சொல்லிடு, நாளைக்கு வரக்கூடிய மாஞ்சத்துல எதனா பிரச்சனை எக்ஸ்ட்ராவா நடந்ததுன்னா கண்டிப்பா நைட்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கும், அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களை சண்டை போட சொல்லுங்க. அந்த லாடும் அதே தான் சொல்றான், ஆமா நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எதனா உதவி வேணும்னு டக்குன்னு சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா ஹீரோவும் அந்த ஒரு அவசியம் அந்த இடத்துல தேவைப்படாது மேலாடு. ஏன் தம்பி இப்படி சொல்ற? ஏன்னா எங்களுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களா இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்களுடைய நைட் சால கூட ஒரு வருஷத்துல 20 காட்டு பணிகளை கொல்ல முடியாது, ஆனா அவங்க அதுக்கு மேலேயும் கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க. அதனால நாளைக்கு பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு. எந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே வாயை பிளந்து ஹீரோ தான் பாப்பாங்க, என்னடா சொல்ற அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. எந்த விஷயத்துல நான் பெருமைப்படுறேன், நாளைக்கு நீங்க என்ஜாய் பண்ணி அந்த ஒரு வேட்டையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வில்லேஜ் விட்டு அந்த காட்டு பணிகளா இருக்கிற அந்த காட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோவை கூட குதிரையில கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்காகவே வாட்ச் டவர்னு ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோவும், எங்க பாருங்க மேலாட், நீங்களும் உங்களுடைய டாக்டர் அண்ட் பட்லர் நைட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மேல இருந்து இதை வாட்ச் பண்ணலாம். அப்புறமா மேல இருந்து எல்லாரும் அதை பார்க்க அந்த இடமே கிரேட் வியூவா இருக்கு, கிளியரா தெரியுது எல்லாமே. அப்புறம் ஹீரோவும் நம்மளுடைய வேட்டையாடக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் ஆர்மர் போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் ஆர்மர் இல்லாம இருக்காங்க. என்ன இது இப்படி வித்தியாசமா போட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளேயே? இதுல லாஸ்ட் இயர்ல வந்து நாங்க நிறைய மீட்டை நிறையவே வித்ததுனால நிறைய பேருக்கு தேவையான ஆர்மர்ஸ் வாங்கணும். இது கண்டிப்பா வந்து அவங்களுடைய எலும்பு தசை எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான் இதை வாங்கியிருக்கோம். மயிலாட் நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு இன்னமும் தெளிவான நிறைய விஷயங்களை நான் இதுல சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறமா அந்த வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல ஒரு 3 பேர் அந்த இடத்த விட்டு ஓட அவங்க என்ன பண்றாங்கன்னு லாடும் கேட்க, அதுவா மயிலாட், அவங்க 3 பேர் தான் அந்த காட்டு பனி மாத்திரை வந்து காட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய கவனத்தை அது மேல ஈர்த்து அதை துரத்தின்னு வர செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த கேங் வந்து அந்த மாஞ்சரை வந்த உடனே அதை பிடிச்சி கொள்றதுக்காக தயாரா இருப்பாங்க. ஓஹோ இப்படிதான் பண்றாங்களா, சூப்பர். அதுக்கப்புறம் ஷினாஃபும், ஆலன் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லல, நம்மளுடைய கரேனா ஸ்வாட்லார்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜ்ல, ட்ரைனிங் எல்லாம் சிறப்பா பண்றாங்களா, எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப நல்லாவே ட்ரெயின் ஆயிட்டாங்க. அப்படியா? அடுத்து வரக்கூடிய ஸ்பிரிங் சீசன்ல கண்டிப்பா அவங்க படிப்புக்காக வெளியூர் வந்தாகணும், நான் கண்டிப்பா அதுக்கு உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அகாடமில அவங்களுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல. ஓகே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஸ்வாட் ட்ரைனிங் போனதை விட படிப்பு தான் அவளுக்கு ஒத்து வரல போல, அதனாலதான் தீவிரமா உட்காந்து நைட் ஃபுல்லா வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மாத்திரை அந்த இடத்துல துரத்துன்னு வரேன். உடனே பார்த்தா அந்த இடத்துல ஆர்மர் போட்ட ஆளுங்க மட்டும் தான் கிட்ட வந்து பெரிய பெரிய ஷீல்டு மாதிரி இருக்கிற வாள்களை எழுப்பி அதை அப்படியே மடக்கி பிடிச்சிடறாங்க. 2 வருஷமா இந்த மாதிரி மெத்தட்ல தான் நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா வந்து இன்னொரு குரூப்புக்கு ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மாந்தருடைய முன்பக்கத்துல போயிட்டு அதை குத்தி கொலை பண்றாங்க. அந்த லாடு இன்னொரு பக்கம் வாயை பிளந்து பாக்குறான், இந்த வேட்டையாடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருமே அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்றதுனாலதான் அவங்க சுலபமா கொண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வருஷத்துலயே அதிகப்படியான மீட்டை எடுக்கிற லெவலுக்கு நாங்க தேர்ந்தெடுத்து தான் இந்த இடத்துல ஆட்கள் வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த ரத்தம் கசியது எல்லாமே அந்த பொண்ணு பார்த்துட்டு சிசிலுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஹீரோடைய அப்பா தான் ஃபைனல் அட்டாக் கொடுத்து அதை சாகடிச்சிடாரு. அது ஃபைனல் போல செத்த உடனே இவன் மயங்கிடுவா, ஆஹா என் கண்ணுடைய கொல்றீங்களா பாவீங்களா மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லாடு ஒன்று பக்கம் இதை பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. மேலே ஏச்சு பட்டர் ஒன்று பக்கம் அவளை கண்டிப்பா சொல்றேன், இதுல இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நைட்ஸ் படையில சேர்ந்தாங்கன்னா பெரிய லெவல்ல நமக்கு விக்டோரி தரத்துல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்களை இந்த இடத்துல நான் பாக்குறேன். நிறைய பேர் வாரிய சாரத்துக்கு தகுதி இருக்கு, அது உண்மைதான். அப்புறம் பார்த்தா இன்னொரு 2 மான்ஸ்டர் அந்த இடத்துல வருது. என்ன இது ஒரே டைம்ல 2 வருது? சரி லியபிராண்ட் நம்மளுடைய ஆட்களை தயார்படுத்தி அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ண சொல்லுன்ற மாதிரி சினஃப் கமாண்டர் வந்து டக்குன்னு ஆர்டர் கொடுக்க போக ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதட்டப்படாதீங்க, இப்படியாப்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்காக தான் ஹண்டிங் டீம் அந்த இடத்துல தயாரா இருக்காங்க. என்ன சொல்ற? கண்டிப்பா அவங்களால
ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரே சமயத்துல 3-4 கிட்ட எல்லாம் நாங்க வந்து சமாளிச்சிருக்கோம் இந்த இதுல. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவும் 2 குரூப்பா பிரிங்க. ஒரு குரூப் வந்து அதுக்கு ஷீல்ட போட்டு அட்டாக் பண்ணுங்க, இன்னொரு குரூப்லயும் ஷீல்ட போட்டு அதே மாதிரி அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 குரூப்பா பிரிஞ்சு அந்த மான்டர்ஸை பிளாக் பண்ணி சாகடிக்க ட்ரை பண்றாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸ்டார்டிங்ல பார்த்தா ஹீரோ தான் போட்டு கொடுத்துருக்கான். நம்ம ஒரே சமயத்துல நிறைய கொன்னாதான் நம்மளால வருஷத்துல அதிகப்படியாவே மீட் எடுத்து அவங்களுக்கு தர முடியும், நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகப்படியா இருந்ததுனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய பேர் வந்து சாகாம ரொம்ப நாளைக்கு உயிரோட இருந்து அட்டாக் பண்றதுக்காக நிறைய விதமான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கான். இதனாலதான் நிறைய பேர் சாகல வில்லேஜ்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த சிசிலிண்டர் பொண்ணு கண்பிடிச்சு ஆஹா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்க டக்குன்னு ஹீரோடைய அப்பா குத்துன அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த மாஞ்சல பீச்சிக்கு நடிக்க அவ திரும்பி வாங்கிடுவா. ஒரே டைம்ல 3 கொண்டுட்டாங்க. ஹீரோவும் பெருமை பீச்சிக்கிறவங்களுக்குள்ளேயே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியாகணும். ஒரே டைம்ல 3 குத்துட்டாரு. இப்ப பார்த்து எங்க லார்டு வந்து கண்டிப்பா பெரிய லெவல் எதனா ஒன்று செய்ய போறாரு எங்களுக்கு வில்லேஜுக்கு. இந்த வருஷத்துல இதுதான் 3 கொண்டு இருக்கீங்களா ஸ்டார்டிங்லேயே அப்படின்ற மாதிரி லார்டும் கேட்க, இல்ல லார்டு இதுக்கு முன்னாடி நாங்க கிட்டத்தட்ட 10 கிட்ட கொண்டு வச்சிட்டோம். அடுத்த மாசத்துலயே நாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அனுப்பிடுவோம். அடேங்கப்பா உங்க ஆட்களை இவ்வளவு டேலண்டடா இருக்காங்க நான் எதிர்பார்க்கல. செனாஃபும் எங்களுடைய நைட்ஸோட உதவி இல்லாம ஏன் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம்பா. உதவி கூட தேவைப்படலையே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய அப்பாவும் அந்த கூட ஹெல்ப் பண்ண ஆட்களும் மட்டும்தான். இதை அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா மயிலாடு எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 2 ரெக்வஸ்ட் உங்ககிட்ட இருக்கு. என்ன வேணுமோ கேளுங்க. எங்களுக்கு இன்னமும் இந்த மாதிரி 2 விதமான ஷீல்டு வால்ஸ் வந்து 2க்கும் மேல வேணும். சரி ஓகே நான் பண்றேன். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னா எங்க வில்லேஜுக்கு எந்த விதமான பெரிய லெவல்ல அங்கீகாரமும் இல்லாதனால எங்களை எங்க போனாலும் மதிக்க மாட்டாங்க. முக்கியமா வந்து எங்களுக்கு எந்த விதமான லிக்கரும் இல்ல. லிக்கர் வேணுமா? ஆமா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய கிராமத்திலயும் வந்து நிறைய லிக்கர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இதனால இந்த இடத்துல வேலை பார்க்குற எங்களுடைய ஆட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க. அவ்வளவுதான் விஷயமா? ஆமா, இதை கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் அதிகப்படியான மான்சஸ் அவங்க கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க மார்க்கெட்ல இந்த மீட்டுக்கு பதிலாக லிக்கர் வாங்கணும்னா அது இதை விடவும் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு விஷயம் எல்லாமே செனாஃப் நைட்டுக்கும் தெரியும். ஆமா மயிலாடு, ஆலன் சொல்றது சரிதான். இந்த கிராமத்துல இருக்கவங்கள நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். முக்கியமா இவனுடைய அப்பாவே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். அவர் நிறைய தியாகங்களை கூட பண்ணிருக்காரு. இவ்வளவு சிறப்பான வேலையை பார்த்ததுல பார்த்தா அதுக்கப்புறம் அவர் மனசு மாறி சரி நீங்க கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்க தயாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரு. அதுக்கப்புறம் சிசிஎல் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு கிளம்புறது முன்னாடி டே ஒரு நிமிஷம் நல்றா, எங்க அப்பா ஏதோ நல்ல மூட்ல இருந்ததுனால உனக்கு ஏதோ நல்ல விஷயம் பண்ணிட்டு போறாரு. கண்டிப்பா நாளா இருந்தனா உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். கண்டிப்பா அடுத்த முறை விட மாட்டேன். உன்னை என்னையவா நீ வெறுப்பேத்துற மாதிரி அவ கீழே சாஞ்சிரவா பாருங்க டக்குன்னு பாவம் அந்த பட்டர் தான் பிடிச்சிருவாரு. சை அப்படியே மூஞ்சி திருப்பி போயிடுவா. ஈரவும் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. நம்ம என்ன கேட்டோம் இவன் என்ன பேசிட்டு போறான் என்னன்னே புரியலப்பா. அதுக்கப்புறமா அந்த லார்டு வந்து தனியா இவங்களை கூப்பிட்டு 2 பேரையும் பாராட்டிட்டு இருக்காரு ஃபைட்ல. முக்கியமா நம்ம ஹீரோவையும் பாராட்டுறாரு. ராதின் உங்களுடைய பையன் ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு நிறைய விஷயங்களை. அவனுக்கு நிறைய நாலேஜ் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா நீங்க இந்த இதுல வருஷத்துல அதிகப்படியான மீட் கொடுக்குறீங்க. இந்த ஒரு விஷயத்த நான் நேரடியா பார்த்துட்டேன். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். கண்டிப்பா இதனால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வில்லேஜ்ல தேவையான விஷயங்களை பண்ணிடுவாரு. முக்கியமா உங்களுடைய ஆலனும் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்தான். அந்த ஒரு ரெக்வஸ்ட் படி நாங்க லிக்கருக்கான பர்மிஷனும் கொடுக்குறோம். மிச்ச வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வேற எதனா கேட்கணும்னா கூட கேளுங்க. ஹீரோவும் ஆஹா எங்க வில்லேஜ்ல லிமிட்ஸே இல்ல, இதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு போலாம், என்ன வேணா நடக்கும், லிக்கர் விற்பாங்க, எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, நான் வெளியே போயிட்டு ஜாலியா சுதந்திரமா வரலாம். முக்கியமா அந்த டிராகன் மவுண்டன்ஸுக்கு போனோம், அந்த ஒயிட் கலர் டிராகன் போட்டு தள்ளணும், எனக்கு அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஹீரோ பொண்ணகையோட இருக்க. இன்னொரு பக்கம் அதிர்ச்சி தர வகையில் அவர் ஒரு விஷயத்த கேட்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் ஒரு விஷயத்த கேட்டாரு. ஸ்வாட்லாட இருக்கிற கரேனா இருக்கிற வில்லேஜை வந்து தன்னுடைய கிண்டத்துக்குள்ள இணைச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்ட விஷயம் இந்த காட்டுப்பண்ணி மான்சஸ ஆரம்பத்துல இந்த கிராமம் உருவானப்போ யாரு வேட்டையாட ஆரம்பிச்சாங்கன்றது கேட்டாரு. அப்புறம் இவங்க ஒரு பக்கம் சோகம் ஏறாங்க. ஏன்னா அதெல்லாம் பழைய சோகமான கதைன்னு உடனே ஹீரோக்குமே தெரியாது, அவனும் ஆர்வமா இருக்கான். அந்த டைம் கிராண்ட் அங்கிளும் இது எல்லாமே நடந்து 13 வருஷம் தான் ஆகுது மைலாட். நாங்க வில்லேஜ்ல ஆரம்பத்துல உருவாக்கின அந்த ஒரு சமயத்துல எங்களை நிறைய மான்சஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு, வில்லேஜையே நாசமாக்கிடுச்சுங்க. அந்த ஒரு நிலைமையில தான் குறிப்பிட்ட தகுந்த ஒரு மான்சர்னா இந்த காட்டுப்பண்ணி மான்சஸ். இதுங்க அதிகப்படியா உருவாகினதுனால எங்களை நிம்மதியாவே வாழ விடாம பண்ணிடுச்சுங்க. எங்க கிராமத்தை அட்டாக் பண்ணதுல நிறைய பேர் இறந்து போனதுல இறுதியா முடிவெடுத்தோம். ஒருத்தர எங்களை வழி நடத்தி செல்றதுக்காக வந்த ராதின் இவன் தான் ஆரம்பத்துல நம்ம எதுக்காக நம்ம வில்லேஜ் நாசம் பண்றோம் அந்த ஒரு மான்சரியை வேட்டையாடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மான்சரியை வேட்டையாட ஆரம்பிச்சோம். வில்லேஜும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே தான் நாங்க வாழ ஆரம்பிச்சோம். இதனாலதான் நாங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆனாலும் யார் உயிரும் அந்த இடத்துல போக கூடாதுன்றதுக்காக தான் தண்ணியை கூட தியாகம் பண்றதுக்காக அவன் தயாரா இருப்பான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஹீரோவும் ஷாக் ஆயிடுவான். அப்பனா எங்க அப்பாவும் இந்த சீஃப் உடைய பையன் அப்படிதான் ஓடும் போது அவன் எதிர்பார்க்காத வகையில கீழே விழுந்ததுல அவனும் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணற முன்னாடி போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு பெயின்ஃபுல்லான மெமரிஸ் நான் கேட்கறதுக்கு. ஏன்னா எனக்கே இது கஷ்டமா இருக்கு பார்க்க உடனே. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்றீங்க, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பும் நடக்காது உங்க வில்லேஜ்ல. எல்லா விதமான வசதியிலும் நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டு உங்களுக்கு பண்றேன். உங்களுக்கு மெயினா எதனா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பா நான் அதை பண்றேன். அதுக்கப்புறம் ராதினும் யோசிக்கிறாரு என்ன கேட்கலான்னு. ஹீரோவும் பா நம்ம வில்லேஜ்க்கு லிமிட்டே இருக்கக்கூடாது, எல்லாரும் எங்க வேணா போயிட்டு வரலாம், எல்லாரும் சமாதானம் சொல்லுங்க, காமன் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க. ஆனா அவர் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அது என்னன்னா என்னுடைய பையன் அவங்களுடைய எஸ்டேட்ல வேலை பார்க்கணும். என்னது அவன் என்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவன் உங்களை மாதிரியான எஸ்டேட்ஸ் இருக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே அவன் வேலை செய்யணும், ஏன் எஸ்டேட்லயா சரி அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் கிட்ட கேட்பான். அவரும் சரி வேலைக்கு ஆள் இல்லை இவனை சேர்த்துக்கலாம்னு
சொல்லுவாரு. அட போயா, ஒத்துக்க கூடாதுயா, நீ ஏன் இப்படி பண்ணீங்க, நான் வேட்டையாடி இந்த இடத்துல ஜாலியா லெவல பேத்தலான்னு பார்த்தா நீங்க ஏன்னா அங்க கூப்பிட்டு வேலை பார்க்க வைக்கிறீங்க, அங்கன்னா நான் வந்து பண்ண போறேன். ஆனா அது சிசில்ட பொண்ணும் இவனை ஏன் நம்ம வேலைக்கு வைக்கணும், வேணான்ற மாதிரி அழுவுறாவ. இதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலியில இணைஞ்சு அவங்களுக்காக வேலை பார்க்க போறான் எஸ்டேட்ல. வேற வழி இல்லாம ஒத்துக்க. அதுக்கப்புறம் திரும்ப வில்லேஜுக்கு வருவோம். வில்லேஜ்ல வந்த உடனே அவனுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அவங்க அம்மா அப்பா ரெடி பண்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களும் அழுதுக்குனே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் எப்போ உங்களை பார்க்க போறணும், நல்லபடியா இருடா அப்படின்னு அவங்க வழி அனுப்ப ஸ்மாஷ் உணர்வு பக்கம் அழுகுறான். குட்டி பொண்ணா இருக்கிற அவன் தங்கச்சிக்கு பெருசா தெரியல என்ன நடக்குது. நீங்க அப்புறம் பார்த்தா வெளியே நம்ம கரேனாவை ஃபீல் பண்ணிக்கினே வழி அனுப்பி வைக்கிறான். கரேனாவும் ஆலன் உன்னை எப்ப பாப்போம்னு தெரியல, தயவு செஞ்சு என்ன திரும்ப பாக்கிறதுக்கு வாடா, முக்கியமா நம்ம இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் பேட்டில் வச்சு டியூயல் பேட்டில். அப்படியா, ஓகே நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ சந்தோஷமான முகத்தோட அவ கூட அந்த டியூயல் பேட்டில போட ஆரம்பிக்கிறான். அதுல பார்த்தா எல்லாருமே வாய பழப்பாங்க. பார்த்தா ஹீரோ முன்னத்தை விட இப்போ கரேனாக்கே டஃப் கொடுக்குறதுல ஒரு இடத்துல அவளையே தோக்கடிச்சிருவான். அவளே சாக்கிடுவா, என்ன இது, என்ன உடம்பு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், முக்கியமா என்ன தோக்கடிச்சிட்டா, நான் தோத்துட்டேன் நானு. இதுக்கான காரணம் ஹீரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனது மட்டும்தான். அதே மாதிரி லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனா ஹீரோவா வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக இது டிரால முடிச்சுப்போம். ஏன்டா, ஏன்னா ஃபியூச்சர்ல திரும்பவும் நான் உன்னை மீட் பண்றேன், அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இதை செட்டில்மெண்ட் முடிச்சுப்போம், புரிஞ்சுதுரா. ஹீரோவும் அவ சிரிக்கும் போது இந்த ஸ்மைல நான் எப்போ திரும்ப பார்ப்பணும். அவங்க அம்மா உன்ன பக்கம் ஃபீல் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிராண்ட் அங்கிளும் அவங்களுடைய ஒய்ஃபும் பத்தாத்துக்கு வில்லேஜ்ல இருந்த மத்தவங்களும் ஹீரோவை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பயபுள்ள தலைவன் இவனுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறான். எனக்காகவா, ஆமாடான்ற மாதிரி கொடுத்துட்டு போக அவன் போகும்போது கூட வீந்துடுறான். இவங்களால பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் அவனை வில்லேஜோடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் இட்டு வந்து விட்டு போறாங்க. அந்த இடத்துல சீஃப் வந்து ஹீரோவை கேரேஜ்ல ஏற்றி அனுப்புறாரு. ஹீரோவும் அந்த இருந்து கிளம்ப ஆலனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோவுமே போகும்போது அழுகுறான், கவலைப்படாதீங்கம்மா நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா தாமஸ் அவருடைய லார்டு இருக்கிற எஸ்டேட்டுக்கு போக இடம் பார்க்க மாளிகை மாதிரி இருக்கு. அவருடைய டெரிட்டரி ரொம்பவும் நல்லா இருக்கு, செல்வ செழிப்பா. ஹீரோ அதை பார்த்து வாய பறந்துட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் போன உடனே பார்த்தா சிசிலியா சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறதுல ஹீரோக்கு தான் கடுப்பாகுது. சை, இவ்வளவு போயிட்டு அடிமையா வேலை செய்யறோமே, நம்ம ரொம்ப இவதான் டார்ச்சர் பண்றேன். அங்க பார்த்தா மரத்து மேல இருக்க பழத்தை பறிக்கிறதுக்காக ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் எட்டலடா டேய், நல்லா ஐட்ட தூக்கடா, காலை தூக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான் தூக்கணும், உக்காஞ்சினே எடுத்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எடுத்து பறிச்சு அதை சாப்பிட்டா அது நல்லா கூட இல்ல. இதுக்காக இவ்வளவு சீனா போட்டு அதை பறிக்கணும்னு நான் என்ன பண்றது, டேஸ்ட் நல்லா இல்ல. அப்புறம் ஹீரோ அவ சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்டு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா வானத்துல என்னமோ வர உடனே ஹீரோ ஆச்சரியமாயிடுவான். அது என்னடான்னு பார்த்தா ஏர்ஷிப்பா. இதுக்கு முன்னாடி ஏர்ஷிப்பை பார்க்காத மாதிரியே பாக்குறான் பாரு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க, இது பேர் தான் மேஜிக் ஷிப்பா. ஹீரோ யோசிக்கிறான், அப்ப இந்த உலகத்துல நான் பார்த்த அந்த லைட்டு வாட்ச் எல்லாமே ஓடுறது மேஜிக்கால தானா. பார்த்து முடிச்சுனா மார்க்கெட்டுக்கு போலாமா. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா தங்கத்துக்கான சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடம் பார்க்க அந்த அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் அது ஹீரோ ஏத்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். காலையில எழுந்த உடனே அவன் வச்சிட்டு இருக்கிற சில செடிகள் மூலியமா வர அந்த வாசனை வந்து அவனுடைய எம்பி இன்னும் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியை கொடுக்குது அவனுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆனதுனால ஹீரோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக கிளம்ப. அங்க பார்த்து ஹீரோக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான், ரீச்சல்னு சொல்லிட்டு. இவன் வந்த உடனே என்னப்பா சிசிலியா மேடம் கொடுக்குற எல்லா விதமான வேலையும் சரியா போதா உனக்கு அப்படின்னு அவன் கேட்க, எல்லாம் போது, எங்க உயிரதான் எடுக்கிறா, கொலை மட்டும் தான் என்ன பண்ணல. அப்படியா, நீ வந்து இந்த வீட்டோடைய ஒரு ஹால் பாய் கணக்குடா, அந்த ஒரு மெயின் சர்வெண்டா நீ வர. ஏன் இந்த மாதிரி எல்லாம் தனியா பிரிச்சு சொல்றீங்க? இதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல சீனியர் ரேங்க் சர்வெண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய விதத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்லரு, ரெண்டாவது ஹவுஸ் கீப்பர், மூணாவது வாலெட், நாலாவது லேடி இன் வெயிட்டிங், அப்புறம் ஹெட் செஃப், அப்புறம் லோவர் ரேங்க்ல இருக்கிற இந்த கோச்மேன், குக்கு, அப்புறம் கார்டனர், மெயின் சர்வெண்ட், அப்புறம் ஹவுஸ் மேடு. இந்த வகையில தான் எல்லாரும் அடங்குறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு சர்வெண்டா இருக்க வேண்டிய வேலை எல்லாமே ஹீரோ அவங்களுக்காக பாக்குறதுல அந்த லார்டோடைய வைஃப் வந்து பரவாயில்லையால இவ்வளவு குயிக்கா எல்லா பேசிக்ஸையும் கத்துக்கினேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய சீனியர்ஸ் தான் மைலேடி, பரவாயில்லையே நல்லா பேசுறான். நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க? ஆமாமா, உண்மையிலேயே சொல்ல போனா இந்த பையன் கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல, பட் பரவாயில்லையே நல்லா பேசுறான். நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க? ஆமாமா, உண்மையிலேயே சொல்ல போனா இந்த பையன் கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல, பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் ரொம்பவும் திறமையானவனா இருக்கானே. அதுவும் இல்லாம இந்த வயசுல இவ்வளவு திறமையா இருக்கிற பையன் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனாலதான் இவன் நம்ம கூட வச்சுக்கணும். என்ன பக்கம் சிசிலியும் ஆலனுக்கு எந்த விதமான டேலண்டும் இல்லையா? ஓஹோ, நல்ல விஷயம். நான் ஒரு மேஜிக் விசாட்னா இவளுக்கு மேஜிக் ஸ்கில் எல்லாம் பெருசா எதுவும் இல்ல, சும்மா பெருமை பத்தி ஹீரோ கிட்ட சீன் போட்டு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா கடுப்பாவாரு, சிசிலி இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பக்கத்துல இருக்க அண்ணங்காலம் அறுவுறான். அட கடவுளை, இந்த இடத்துல நான் மட்டும் தான் டேலண்டோட இருக்கனா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, நீங்க யாரும் இல்லாததுக்கு அப்படின்னு நான் வாழ்வேன். ஆக்சுவலி இந்த பையன் பேரு தான் தாமஸ், நான் கொஞ்சம் மாத்தி லார்டோடைய பேரை சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த இடத்துல மீகன் சொல்லக்கூடிய ஒருத்தனை பத்தி பேசுறாங்க. அவன் யாருடானா அவங்க ஃபேமிலியிலேயே எல்டஸ்ட் சன்னா இருக்கிறவன். அகாடமி ஸ்டடிக்காக வந்து வேற இடத்துக்கு அமைச்சிருக்காங்க, வெளியூருக்கு. அவன் அந்த இடத்துல திறமையா வளர்ந்துட்டு இருக்கான். அவனை பத்தின பேச்சுகள் தான் அங்க போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்குதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிசிலி கடுப்பாவா, என்னால தான் இந்த பிரச்சனையா, இல்ல ஆரம்பிச்சதை இவன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மார்ச்சு பார்க்க, என்னது நான் என்ன பண்ணதுல. அப்புறம் ஆஃப் டியூட்டி
ஊட்டி வந்ததுல ஹீரோ வேலை இல்லாதனால இப்போ வெளியே கிளம்புறான். எங்கடா போறன்ற மாதிரி ரிச்சல் கேட்க, ஆஃப்டர்நூன் நான் ஃப்ரீ தான், சோ இந்த இடத்த சுத்தி பார்த்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் டவுனை சுத்தி பார்த்து வந்துட்டான். அந்த டவுன் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரசிச்சுன்னு வரும்போது அங்க ஒரு சில அட்வென்ச்சர்ஸ் வந்து கில்ட்டுக்குள்ள போவாங்க. அடேங்கப்பா அட்வென்ச்சர் கில்ட்டா, இது தேடி தானே இங்க வந்தா, வாங்கடா வாங்கடா உள்ள போவோம். அதுக்கப்புறம் ஆர்வத்தோட ஹீரோ உள்ளுக்குள்ள போக அங்க போன உடனே அந்த ரெபிடேஷன் ஏரியா இருக்க அந்த லேடி கிட்ட, ஏங்க நானும் ஒரு அட்வென்ச்சரா ஆகணுங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசு? 8 தான் ஆகுது, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலேயாச்சும் இருந்தா மட்டும் உங்களால அட்வென்ச்சரா ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல பண்ண முடியும். அட கடவுளே, இது தெரியாம நான் எப்படி வந்து மாட்டினே, எப்படியாச்சும் நான் மான்ஸ்டர் ஹண்டிங்க பண்ணியே தருவேன். அதனால அவங்க கிட்ட எந்த விதமான பேச்சும் அதுக்கப்புறம் கொடுக்காம அந்த கில்ட்டோட போர்டு இருக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போனா எந்தெந்த வகையான மான்ஸ்டர்ஸ் எந்தெந்த ரெக்வஸ்ட்ல இருக்குன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். சோ அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மான்ஸ்டரோட டீடைல்ஸை பத்தி எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோ மெமோவை எழுதிக்கிறான் தன்னுடைய புக்ல. அந்த டைம் ஒருத்தங்களும், டேய் குழந்தை, இது ஒண்ணு விளையாடுற இடம் இல்ல, வெளியே போய் விளையாடு. சரி ஓகே, என்ன மன்னிச்சிருங்க, இந்த கிளம்புறேன். அப்புறம் உன்னோட விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் இந்த இடத்துல அந்த மான்ஸ்டர்ஸ்க்கான லொகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண விட்டுருக்காங்க? அதுக்கான ரீசன், எந்த மான்ஸ்டர் எந்த டைம் வேணாலும் எங்க வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதோட ரெக்வஸ்ட் இந்த இடத்துல இருக்கும், அதை நீ முடிச்சு நான் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவங்க ரிவார்டு கொடுப்பாங்க உனக்கு. நீ என்ன என்கிட்ட துளி கேள்வி வைக்கிற, நான் இப்போ உன் டீச்சர் அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்க. சரி டென்ஷன் ஆகாதீங்க, தெரியாம கேட்டுட்டேன், இருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயமும் கியூரியஸா இருக்கு, எப்படி எல்லா விதமான மான்ஸ்டரோட ரேங்கும் டிஃபரெண்ட் ஆகும்? வீட்டுக்கு போலாம், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஒரு மான்ஸ்டர் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துதோ அதை பொறுத்து தான் அந்த மான்ஸ்டரோட ரேங்க் எல்லாமே மாறும். கூடவே அதுக்கான இன்டெலிஜென்ட்டும் இதுல அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு ரொம்ப ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்க மான்ஸ்டர் ஒயிட் டிராகன், மவுண்டன்ஸ்ல இருக்கிற அந்த ஒயிட் டிராகன் தான். அடேங்கப்பா, ஏகப்பட்ட விஷயத்தை இருந்தாலும் சொல்றானே. அப்புறம் ஒரு மர்டர் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ட் ஹீரோவும் பாக்குறான், அது பி ரேங்க்னு போட்டிருக்கேன். இதுனா பேர் என் தம்பி மாதிரி இருக்குது. ஏன் இந்த மான்ஸ்டர் இன்னமும் யாரும் எடுத்து அன்ட் பண்ணாம இருக்காங்க? இதோட லொகேஷன் யாருக்கும் தெரியாதானே? அப்படிலாம் கிடையாது, இது ரொம்பவும் கொள்றது கஷ்டம்ன்றதுனால யாரும் இதை எடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இதுக்கு தனி திறமை, சக்தி, புத்திசாலித்தனம் தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் இதை அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்பனா இது எனக்கு ஓகே, இது நான் சேர்த்துறேன் லிஸ்ட்ல. முக்கியமா இந்த ஒயிட் டிராகன், அப்பா ஒயிட் டிராகன் அடிச்சா கிட்டத்தட்ட 1000 கோல்டு வேணும். ஹீரோனும் லாஸ்ட் கேள்விகளை கேட்கறதுல அவன பக்கம் கேட்டுட்டு அதுக்கான பதில் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ யோசிப்பான் அந்த டைம், அந்த டிராகனை மட்டும் நம்ம போட்டு தரணும்னா அதுக்கான ரிவார்டெல்லாம் நமக்கு 1000 கோல்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம மெட்டீரியல் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதனால நமக்கு 2 விதத்துலயும் லாபம் தான் போலியே. அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்கள் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. அந்த அட்வென்ச்சரரா பேசிட்டு இருந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா இன்னைக்கு வேலையை பார்க்கலாமா? ஆமா, யார் இந்த பையன்? அடையாங்கப்பா, நம்பவே முடியலையே, டார்க் ஹேர் டார்க் ஐ வச்சிட்டு இருக்கான். இல்லங்க, நான் இவர்கிட்ட நிறைய மான்ஸ்டர்ஸை பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன்னா, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க பண்ண உதவி ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். ஹீரோ கிளம்பின பிறகு எப்பா வரைக்கும் அடுத்த டார்கெட்ல என்னன்றது தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மெயின் கேட்டா இருக்கிற அந்த டெரிட்டரி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். அவன் வெளியே போலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க கார்டு வந்து, தம்பி வெளியே போறதுக்கு பர்மிட் வேணும்பா, எங்க அது? ஹீரோ டக்குன்னு பார்த்தா அவன் தங்கி இருக்கிற அவன் அந்த நோபல் ஃபேமிலியோடைய பேட்ச் எடுத்து காமிக்கிறான். அச்சோ என்ன மன்னிச்சிரு தம்பி, நீ தாராளமா போலாம். அப்படியேங்கப்பா, இதுக்கு இவ்வளவு பவரா? இந்த சிட்டிக்கான ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி தான் இது வேலை செய்யுது. அவர் கேட் ஓபன் பண்ண பிறகு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப. அந்த டைம் அந்த கார்டும் கேட்பான், டே தம்பி என்னடா எந்த ஒரு பாதுகாப்பானுக்கு ஆளை கூட்டின்னு போலியா கூட, நீ பாட்டு தனியா போற? ஆனா ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அந்த இடத்துல கிளம்பி வேகமா காட்டுக்குள்ள போறான். கண்டிப்பா இப்போது என்னுடைய டார்கெட் டி ரேங்க் மான்ஸ்டர் தான். ஏன்னா இப்போதைக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே பார்த்தா ஹீரோ தன்னுடைய கழுகு பெட்டை வெளியே வர வச்சு, எத்தனை மான்ஸ்டர்ஸ்லாம் எப்படி எங்க இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியாதுடா, அதனால நீ தான் போயிட்டு எனக்கு கண்டுபிடிச்சு கண்காணிச்சு சொல்லணும். ஆனாலும் ஒருத்தனை வச்சு வேலைக்கு ஆகுது, அதனால ஒரு 5 பேருக்கு இல்லை 6 பேர்கிட்ட தனித்தனியாக அனுப்புவோம். அப்புறம் 4-5 வர வச்சு அதுக்கப்புறம் அதுங்க அனுப்ப அதுங்க மான்ஸ்டர் இருக்கிற இடத்த தேடி போதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாமே தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ற சமயத்துல திடீர்னு ஒரு கழுகம் வந்துட்டு அந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்குன்ற மாதிரி அவனுக்கு அலர்ட் பண்ணுது. ஹீரோ அவன் சொன்னதை நம்பி அந்த இடத்துக்கு போனா அங்கத்துல பார்த்தா ஒரு காப்ளின் படையே இருக்கு. உடனே ஹீரோ வந்து அதுக்கு கவனிச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக ஹீரோ காப்ளின் தானே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே டாமஸ் கூட வெளியே வர வச்சு மொத்தமா அதுங்களுடைய கதையை முடிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஒரு சிலதுங்க டாமாவையும் போட்டு வெட்டி வரதுல ஹீரோ சுதாரிச்சுட்டு டக்குன்னு பட்டர்ஃபிளையை பயன்படுத்தி அதுங்களை தூங்க வச்சிருக்கேன். அதுங்க ஈஸியா கொண்டுடுதுங்க. ஹீரோ அதுக்கப்புறம் எனக்கு செம வேட்டை தான், எனக்கு மேஜிக் ஸ்டோன்லாம் எடுக்கிற பாரு. அப்புறம் மேஜிக் ஸ்டோன்லாம் எடுத்து உன்னை பக்கம் கலெக்ட் பண்ணி வச்சுக்க. அப்புறம் அவனுடைய ஹேக்வேன் சொல்லக்கூடிய அந்த கழுகுங்க கிட்ட திரும்பவும் போயிட்டு மான்ஸ்டர்ஸ்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடி, எனக்கு நான் வேட்டையாடாம போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் சூறையாட போறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாவே நிறைய வேட்டையாடினான். இதனால வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. பட் இருந்தாலும் அவன் பண்ற கூத்தாட்டத்துக்கு இன்னும் பின்னாடி எதுவும் மொய்க்குதுங்க, என்னடா இவன் எப்படி பண்ணிக்கிறானே. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, டேய் கழுகு பயலுகளா வீட்டுக்கு வழி காமிங்கன்ற மாதிரி அவனு கேட்க, அவனுக்கு ஒன்று பக்கம் மொத்தம் மொழிகிறானுங்க தெரியாத மாதிரியே, டேய் போகிறதுக்கான வழியை மட்டும் தெரியல சொல்லிட்டாதீங்கன்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அதுங்க பார்க்குதுங்க சுத்தம். அப்போ இந்த காட்டில் நான் தொலைஞ்சிட்டேனா அப்படிங்கிற உன பக்கம் கத்துறான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சி போயிட்டான். அப்புறமா 1 மாதம் கழிச்சு பார்த்து ஹீரோ தேவையான ஆயுதங்களை வாங்குறான், அதாவது அயன் பால்ஸை தான் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்பி இப்போ நைட் டைமில் பார்த்தா திரும்ப வீட்டுக்கு வரேன். எஸ்டேட்டுக்கு வந்த உடனே பார்த்தா நம்ம செபஸும் பட்லர் உன பக்கம் நிற்பாரு. டே ஆள
ஆலன் எங்கடா போயிட்டு வர நைட் டைம்ல யார் நீ அப்படின்ற மாதிரி டக்குன்னு பயந்துருவான். அதுக்கப்புறம் லாடு கிட்ட கூட்டு போயிட்டு விட்டாரு அவரு. அவரும் உன்ன பக்கம் கேட்கறாரு, ஆலன் என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட 2 மாசமாவே நீ வினோதமா நடந்துக்கிறேன். ஒரு சர்வெண்ட்டுக்கான வேலையை நீ செஞ்சா கூட அந்த வேலை முடிஞ்ச பிறகு நீ வெளியே எங்கேயோ போயிட்டு வரியா, எங்க தான் போயிட்டு வர, நீ இந்த இடத்துல இருக்க வேலையெல்லாம் சிறப்பா பாக்குறியா, அதுல எந்த விதமான குறையும் இல்ல, பட் ஆனா வெளியே போயிட்டு என்ன பண்றேன், ஹீரோவையோ சீரான் உண்மையாவே சொல்லிடலாம், வேற வழி இல்ல, நான் மான்சஸ் அன்ட்டு பண்றேன். மான்சஸ் அன்ட்டு பண்றியா, ஏன்டா அந்த வேலையை நீ பண்ற, ஏன்னா ராதின் அவருடைய பையன்றதுனால அவருடைய ரத்தம் என் உடம்புல போகுது, அதனாலதான் அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மான்சஸை வேட்டையாடி பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறேன். இது புரிஞ்சு நான் லாடு ஒன்று பக்கம், ஆலன் உண்மையிலேயே நீ ஒரு லெஜெண்டோடைய பையன்றது இது மூலியமாவே எனக்கு நல்லாவே தெரியுது, அவர் எப்படி இருக்காரோ நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது உண்மைதான். சரி அப்போ இந்த வேலையை தொடச்சி வைப்பாரு. அப்புறம் இந்த எஸ்டேட்டுக்காகவே நிறைய வேட்டையாடிட்டு வரணும், பண்ணுவியா, கண்டிப்பா பண்றேன், என்ன பண்ணணும், பட்லர் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கொம்பு வச்சிருக்கிற ரேபிட்டை வந்து நீ வேட்டையாடி வரணும், ஆமா நம்மளுடைய ஹெட் ஷேப் வந்து அது சூப்பரா சமைப்பாரு, நீ அதனால அந்த வேலையை பார்த்துக்கோ, கவலைப்படாத, நீ வேட்டையாடி வரதுக்கும் இந்த இடத்துல நாங்கள் காசு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ சில மாசங்கள்லயே திரும்ப வேட்டையாட போன இடத்துல அந்த கழுகு பைப்பில் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட வந்து அலர்ட் பண்ண மான்சர் தான் சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான். ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோக்கு அந்த அட்வென்ச்சர் கில்ட்ல நிறைய விஷயத்த சொன்ன அந்த ஒரு பையன் அங்க பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அவன் கூட இருக்க நண்பர்கள் அவனை காப்பாற்ற போராடிட்டு இருக்காங்க, அவனை சுத்தி வளைச்சிச்சு காப்ளின்ஸ் கூட்டம். அதுக்கு மதியில் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். ஹீரோ உடனே தன்னுடைய அயன் பால்ஸை பயன்படுத்தி ஒவ்வொன்றையும் அட்டாக் பண்ணி அவங்களை காப்பாத்துறான். உடனடியாக அவனுக்கு உதவி குணப்படுத்தி இந்த இடத்த விட்டு கூட்டு போங்க. அதுக்கு அந்த ஒத்த கண்ணை வச்சிருக்கிற அந்த பொண்ணு கிட்ட நீ எனக்கு உதவி பண்ணல, நம்ம 2 பேருமா சேர்த்து அடி பண்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த காப்ளின்ஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை கொல்றாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் ஹீரோ கொண்டுடுவான். பார்த்ததுக்கு அந்த பொண்ணு கூட சேர்ந்து கொண்டுறதுல ஃபைனலா இவனை குணப்படுத்துறதுக்காக வந்த இடத்துல பார்த்தா இப்போ அவளால கூட ஹீல் பண்ண முடியல. அந்த ஹீலரா இருக்கிறவன் அவகிட்ட சக்தி இல்லாதனால இப்போ நிலைமை மோசமாயிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், என்கிட்ட ஒரு மேஜிக் லீஃப் இருக்கு, அதை நான் என் மேலே போட்டேன்னா கொஞ்சம் டெம்பரரியா குணமாகும், அதுக்கப்புறம் முழுசா குணமானோம்னா நீங்க சிட்டிக்கு போயிட்டு தான் மருத்துவமனையை பார்க்கணும், எது வந்தாலும் ஓகே உடனடியாக பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோ உடனே அவங்களுக்கு தெரியாம புக்கு மூலியமா அந்த ரெக்கவரி இலைய வெளியே வர வைக்கிறான். அது வந்த உடனே உன்ன பக்கம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்துது. இவங்க இதை பார்த்துட்டு வாய பழக்க ஹீரோ அந்த பொண்ணுக்கு அடிபடுறதுலாம் உன்னொரு பக்கம் பார்த்துட்டு அவளுக்குமே இலைய வச்சு குணப்படுத்துறான். டே நீ அற்புதமான ஆளா இருக்கியடா. அவன் உன்ன பக்கம் தம்பி நீ பண்ண எல்லா விதமான உதவிக்கு ரொம்ப நன்றிடான், அந்த கில்ட்டில் பார்த்த பையன் நீ தானே, ஆமா ஆமா நானே தான், சரி உங்களுடைய காயெல்லாம் குணமாடிச்சு நான் கிளம்புறன்ற மாதிரி அவன் போக ஒரு நிமிஷம் நில்றா, இதுக்கு நாங்கள் பதில் எதனா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அடக்கடவுளே உதவி பண்ணாலே இதான் பிரச்சனை, எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணி அவன் உயிர் எடுக்குது. சரி பேசாம என்ன பண்ணுங்க, நீங்க இங்க பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டே சொல்லிக்காதீங்க, கண்டிப்பா அதே பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்னு நான் இந்த இடத்துல மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன், ஸோ இந்த இடத்துல வீந்து கிடக்கிற மான்சஸோடைய மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுப்பீங்களா கொஞ்சம், அது என்னடா கண்டிப்பா பண்ணிட்டா போச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உன்னோட பக்கம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய அந்த கழுக வெளியே வர வைக்கிறான். டேய் நீ எப்பவுமே என்னுடைய ஆர்டரை சரியா தான் பண்ணுவேன், இந்த முறை ஏன் நீ மீறி பண்ண, உனக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் வளர்ந்துருச்சோ, என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக தேவையில்லாம அவங்களை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், வருத்தப்படுத்து பார்த்த உடனே ஆமா எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிற விஷயமே வேறதான், அவனுடைய இன்டெலிஜென்ட் அதிகப்படுத்துறதுனால காப்ளின்ஸ் மான்ஸ்டர்ஸை தவிச்சு ஏதாச்சும் மக்கள் ஆபத்துல இருந்தாலும் இவன் அலர்ட் பண்ற விஷயம் ரொம்ப நல்லதுதான், நான் தான் இவனை தப்பு புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பாராட்டி அவனை பாசத்தை கொடுத்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் மக்கள் இதே மாதிரி ஆபத்து இருந்தாங்கன்னா எனக்கு அலர்ட் பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ஹீரோவும் ஒரு கிச்சனுக்கு வர அங்கெல்லாம் நிறைய ஜாடி இருக்க பார்த்தா மேலே வந்து இவ்வளோ உட்கார வச்சுக்கிறான் சிசிலியாவை. அவனை பக்கம் டேய் கொஞ்சம் ஹைட் ஏற்றடா தூக்குடா, தூக்கிட்டு தானே இருக்கேன், இந்த டைம்ல எதுக்கு இந்த ஜாம் இருக்கணும், இந்த ஜாம் கூட குக்கீஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா, அதுக்கு தான் இப்போ திருடிங்கிறோம், நைட் டைம்ல அதுவும் இப்படிலாம் பண்றது நியாயமே இல்லை, என்ன பண்றது வா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா மீகைக்காக தான், இந்த ஜாம் அவனுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா மீகைக்காக தான், இந்த ஜாம் அவனுக்கு பிடிக்கும், அடுத்த வருஷம் வரால அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிற சமயத்தில் 2 பேருமா தவறி கீழே வைக்கிற அந்த சவுண்டு கேட்ட உடனே யாரங்க அப்படின்ற மாதிரி கற்று ஏற்றுன்னு வரானுங்க. ஒன்றும் இல்லை பூனைதான்ற மாதிரி மியாவை சவுண்டு கொடுக்க டக்குன்னு அவனுக்கு பூனைதானா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆலனுக்கு வந்து 8 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கமாண்டர் வந்து அவர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லவும் சிசிலி வந்து அதுவா சார், அது வந்து நம்மளுடைய ஆலன் தான் அந்த கொம்பு வச்சிருக்கிற ரேபிட்டை வந்து சமைச்சிருக்கான். டேங்கப்பா ராதினுடைய பையன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் தான். கரேனாவுடைய வில்லேஜில் கிட்டத்தட்ட 20க்கும் மேல அந்த காட்டு பண்ணி வாங்கி அழிச்சானே, பின்ன சும்மாவா. இன்னொரு பக்கம் சிசிலியோடைய அண்ணங்காரன் நம்ம ஏன் இந்த வருஷம் அந்த கிரேட் பியரா இருக்கக்கூடிய அந்த காட்டு பண்ணையோடைய மீட்டை சாப்பிடாம இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் கொஞ்சம் செல்ஃபிஷா பேச ஹீரோவை இதை தான் யோசிப்பான். ஆனால் அந்த டைம் வந்து அந்த லார்டு வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. எங்க பாடுறா அமைதியாக கொடுக்குற சாப்பாடை கம்முன்னு சாப்பிட்டு தேவை அதெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி கம்முன்னு கடுப்பு வைக்கிற மாதிரி பேசுறாரு. ஹீரோ உன்னொரு பக்கம் வந்து அவர் சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்லை, ஆனால் பயங்கரமா மிரட்டுறாரு. ஆனால் இதுல நடக்கிற விஷயம் என்னடான்னு பார்த்தா நோபல் ஃபேமிலி சேர்ந்த பசங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக தான் இந்த ரேரான மீட் எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவனே உன்னொரு பக்கம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஹீரோ கிட்ட வைப்பான். ஆலன் சொல்லுங்க ஏஜமா, அடுத்த முறை நீ எனக்காக கொஞ்சம் இந்த ஒயிட் டியரை வந்து ஹண்ட் பண்ணி எடுத்துன்னு வர முடியுமா. சிசிலி கடுப்பு விடுவா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்ல, நீ நல்லா சாப்பிடணுன்றதுக்காக
இதுக்காக எதுக்கு ஆலனுக்குலாம் ஆர்டர் கொடுக்குற, பரவாயில்ல இந்த மாதிரியான விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்றாளே. அந்த லார்டோடைய ஒய்ஃப் கூட ஒன்று பக்கம் ஆமா பாவியான பையனெல்லாம் சும்மா வேட்டையாடத்துல அனுப்ப முடியாது பாவம் அவன். ஆனா ஹீரோவும் பரவாயில்ல அவர் கேட்டதுக்காக நான் அதை பண்றேன். ஆக்சுவலி அது ஒரு சீராங் மான்ஸ்டர் இருந்தனால எனக்கு அந்த அளவுக்கு வேட்டையாட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூடவே அதை ஈஸியா அடிச்சுக்கிறதுக்காக என்னுடைய கூட இருக்கிற ஆளுங்களை பயன்படுத்திவேன். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஹீரோ பிடிக்கிறதுக்காக அந்த பனி நிறைஞ்ச இடத்துக்கு போக அங்க வந்து ரேபிட்ஸை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு கூட்டின்னு வர ஆரம்பிக்கிறான். அதை ரொம்பவும் கடுப்பேற்றதுல அது இன்னொரு பக்கம் பார்த்து கோவத்துல இதுங்களை ஃபாலோ பண்ணி வரும்போது சரியா ஒரு பள்ளத்துல வந்தது. ஹீரோ செட் பண்ணி வச்ச ட்ராப்பே அதுதான். அதுக்கப்புறம் ஹீரோ கத்தியை வச்சு அதை கொண்டுடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஹீரோ தூக்கி வர இங்க இருக்கிற ஆளுங்க மான்ஸ்டர்லாம் நம்ம கேட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கா வாங்கடா போய் தடுப்புன்ற மாதிரி வர அங்க போய் பார்த்தா அந்த மான்ஸ்டர் படுத்துனே ஊர்ந்து வருது. என்னடா இது வித்தியாசமா வந்துங்கன்னு பார்க்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் வெயிட் தாங்க முடியாம அப்படியே தூக்கின்னு வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் தாமஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க நான் இந்த மான்ஸ்டர் வேட்டையாடி வந்துட்டேன்னு. அப்புறம் பார்த்தா அவரே வருவாரு. ஒயிட் ஹீரோ கொண்டுட்டு வந்துட்டானே பாய்வேன். இன்னொரு பக்கம் இவனுங்கெல்லாம் சந்தோஷமா வரானுங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானே பாய்வேன். இந்த தடவை நியூ இயர் பார்ட்டி வந்து ஸ்பெஷலா இருக்க போதுமா. இன்னொரு பக்கம் அந்த பையன் ஹீரோ பாராட்டுறதுல நீங்க சொன்னதுக்காக பண்ணணும் இல்லையோ பட் இருந்தாலும் இதுல எனக்கு இன்னொரு பக்கத்துல லாபம் தான் 2500 எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. தாமஸ் தான் இன்னொரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. அந்த லார்டு எந்த விதமான டேலண்டோ இல்லாத பையனுக்கு எப்படி இந்த மாதிரி மான்ஸ்டர் அடிக்கிற பவர் இருக்கும். இது சீரங்காச்சே. செபஸ் நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரு பார்த்தா ஹெட்பர்ட்ல இருக்கிறவரு ஹீரோக்கு இன்னொரு வேலையும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நான் ஒரு ஹண்ட் மேனா இருக்கணுமா. ஆமா இந்த குடும்பத்துக்காக நீங்க இன்னொரு வேலையும் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் மெயின் சர்வெண்டா நிறைய வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை விட இதுக்கப்புறம் இந்த நோபல் ஃபேமிலிக்கு எந்த ஒரு வேட்டையாடணும் விஷயம் இருந்தாலும் சரி நீங்க தான் அதை போய் பண்ணிட்டு வர போறீங்க. அந்த ஒரு பொசிஷன் இதுக்கப்புறம் நீங்க பண்ணி ஆகணும். ஆஹா இது கேட்கவே நல்லா இருக்கு. சரி ஓகே நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இதுல ஹீரோ சந்தோஷமா வருவதற்கான ரீசன் என்னடானா வேட்டையாடுறது மூலியமா இன்னும் அதிகப்படியான மான்ஸ்டரை கொல்லுவான், அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புது விஷயங்களை கத்துப்பான். அதுதான் அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் 100 சில்வர் காயின் இருக்கிற மூட்டையை அவங்க கிட்ட கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க நீ இது வரைக்கும் பண்ண வேலைக்காக சேர்த்து இவ்வளவு காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓஹோ அந்த ஒயிட் இருக்கானுதான் ஏன் இந்த காசு உனக்கு 10 இடம் அப்படி முடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்ல கரெக்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ஹண்ட் மேன் வேலையை நான் தொடர்ச்சியா பாக்குறேன். அப்பதான் புதுசா எல்லாத்தையும் பார்க்க முடியும் மனசுல யோசிக்கிறேன். டேய் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்க கூடாது. என்ன முழிக்கிறேன். ஆல்சோ வந்து நான் என்ன சொன்னேன் லேடி சிசிலிக்கு வந்து மெயின் சர்வெண்டா அந்த வேலையும் நீ கண்டினியூவா இதுக்கப்புறம் பார்த்துட்டே தான் இருக்கணும். எப்பதான் நீ ஆஃப் டியூட்டில இருக்கிறோ அப்பெல்லாம் வேட்டையாட போயிட்டு வா. அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறேன். அவளை போய் காடிங் பண்ணுமான்னு ஏன் உன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன். ஒன்னும் இல்ல சார் எந்த வேலையா தான் நான் பண்றேன். சை அது குதிரை விட ரொம்ப மோசமான பொண்ணா இருக்காங்க. என்னை எப்ப பார்த்தாலும் வெறுப்பேற்றது அவ மட்டும் தான். அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு ஆட்ஷிப்பும் வரேன். இந்த ஆட்ஷிப்பை மத்தக்கத்து எல்லாமே மேஜிக் ஸ்டோன்ஸோட உதவி மொழி தான் நினைக்கிறேன். பாத்தியா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீ வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டேன். பாத்துக்கணும்ல. இங்க வந்ததுக்கான ரீசன் ஒண்ணு இருக்கு தெரியும்ல. நல்லா தெரியும் மை லேடி. வந்ததுக்கு பார்த்தா இவங்க ஃபேமிலியோடைய எல்டஸ்ட் சன்னு வரான். இவன் உடனே போயிட்டு கட்டி பிடிக்கிறான். நீ வந்துட்டியானா வா வா சிசிலி எப்படி இருக்க. இவன் பேரு மீஹாய். நான் உன்னை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல என்ன கவலைப்படுறதுக்கு இருக்கேன். நீ எப்பவுமே சம்மர் வெக்கேஷனுக்கு தான் இந்த இடத்துக்கு வருவேன். அதுவும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டேன். சீக்கிரமே திரும்ப உன்னுடைய படிப்புக்காக போயிடுவேன். நீ சொல்றது உண்மைதான் என்ன மன்னிச்சிடு. ஹீரோவும் இவன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்ப சரியே இவன் 14 வயசு தொட போறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு கேட்கும் போது அவன் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்ட தம்பி நீ தான் புதுசா வந்த சர்வெண்டா. ஆமா என் பேர் ஆலன். அண்ணா இவன் 2 வேலையும் பாக்குறான். ஒன்னு ஹண்ட் மேனா இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு நோபல் சர்வெண்டாவும் செயல்படுறான். எப்பா இந்த இளம் வயசுலயே வந்து வேட்டையாடுறானா அப்படின்னு உன்ன பக்கம் ஹீரோ அவனுடைய சூட் கேஸை வாங்கின உடனே அவன் தெரிஞ்சுப்பான் இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா. அது என்ன வெயிட்டா இருக்கும். அப்புறம் அந்த மீகாய் அண்ணங்காரன் வந்து நம்ம சிசிலிக்கு அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் ஹீரோ ஒன்னு பக்கம் வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். என் ஃபேமிலியும் இதே மாதிரி தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு சிக்கன் மாத்திரை கொண்டுட்டு எடுத்துன்னு வரான். அந்த இடத்துல இந்த மெயின் சீஃப் வந்து ஆஹா ஆலன் சூப்பரா கெத்தா 2 கொண்டு வந்திருக்கேன் மாத்திரை ஹெட்சாப் இதை நீங்க தான் சமைக்கணும் சரியா. எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுரு. எல்லாம் வந்து மாஸ்டர் மீகாய் புதுசா வந்திருக்கல அவருக்காக ஸ்பெஷலா பண்ணிடலாம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு சர்வெண்டா இருக்கிற இன்னொரு நண்பன் ஆலன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா. இப்பதான் நம்ம மாஸ்டர் மீகாயும் அண்ட் சார் செனாஃபும் சேர்ந்து டூயல் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போறது ஹீரோ உன்ன பக்கம் பார்த்துட்டு வாய பழக்கிறான். எப்பா ஆடியோ இதெல்லாம் சண்டையை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். சூப்பரா போடுறாங்களேப்பா. ஜெனாஃப் அதுக்கப்புறம் இப்போதைக்கு இது போதும் பரவாயில்ல யங்லார்ட் நீங்க இந்த வயசுலயே ரொம்பவும் அதிகப்படியான ஸ்கில்ல முன்னத்தை விட இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தான். அதுக்கப்புறம் சிசிலியும் ஆலன் வந்துட்டான் பாருங்களேன். என்னடா இது ஆலன் உண்மையிலே வேற லெவல் தான். மான்ஸ்டர்ல இப்படி அசால்ட்டா தூக்கின்னு வரான் பாருங்க. அந்த டைம் மீகையும் பேசாம ஆலன் நீயும் சாலிடா என் கூட சும்மா சண்டை போட்டுக்காமே எப்படி போறேன்னு பாப்போம். உண்மையிலேயே என்ன கூப்பிடுங்களா. இன்னொரு பக்கம் ஜெனாஃப் நம்ம லாட பார்க்க லாட ஒன்று பக்கம் அவங்க கிட்ட கொடுங்க. இப்போ அவனுடைய ஸ்கில் என்னதான்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் மித்ரியல் சோட வந்து ஜெனாஃப் அவர்கிட்ட கொடுப்பான். ஹீரோ ஒன்று பக்கம் அதை வாங்கிட்டு ஆஹா இதுதான் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு போடுற சண்டையில எல்லாரும் பார்த்து பார்க்கணும். என்ன இருந்தாலும் இது வரைக்கும் போட்ட சண்டைகள்ல எனக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. சோடு மட்டும் ரொம்பவும் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அதை வச்சு நான் பெருசாக எதுவும் பண்ணல. இருந்தாலும் கரேனா கூட ஃபைட்னால எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை வச்சு நான் சண்டை போடுறேங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை ஆரம்பிக்க ரொம்பவும் பிரமாதமா இருக்கும். மீகை பார்த்தா சூப்பரா ஃபைட் பண்ணுவான். ஹீரோ ஒன்று பக்கம் அதை தடுத்துட்டே இருப்பான். பரவாயில்லையே கரேனா விட ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காரு. இல்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கேன் இவர் முன்னாடி. இல்ல கரேனா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஹீரோ அவருக்கு ட்ரிக் எல்லாம் கொடுத்துட்டு அட்டாக் பண்ணாலும் அவர் ஈஸியா தப்பிப்பாரு. பாவம் அவங்க அம்மா தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. மீகை அடிப்படாம சண்டை போடுறான்னு சொல்ல ஜெனாஃபும் கவலைப்படாதீங்க
லேடி மாஸ்டர் மீகை வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப கை தேர்ந்த விதமாயிட்டாரு ஸ்வாடு கலையில. அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலா ஹீரோவை தோக்கடிச்சிருவான். எல்லாரும் சந்தோஷமானாலும் மீகை உன்னோட பக்கம் ஹீரோவை பாராட்டுவான். எப்பா உன்னுடைய ஸ்வாடுகளை சூப்பரா இருந்துச்சு, இந்த வயசுல எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கின்னு ஒரு மெயினான சர்வெண்டா இருக்கிறது பெரிய விஷயம் தான் ஆலன், ரொம்ப நன்றி தான் மயிலாடு, பட் இருந்தாலும் நான் தோத்துட்டேனே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிசிலியோ ஹீரோ பாராட்டாம போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணாக்காரோட பாராட்ட. அந்த சமயத்துல தான் என்ன நினைச்சேன்னு தெரியல, திடீர்னு ஹீரோ மேல அக்கறை வந்துச்சு போல அவளுக்கு. உடனே அல்ல நீ கவலைப்படாத, சில கிரெடிட்டும் உனக்கு இருக்கு, ஏன்னா நீ நிறைய உழைக்கிறடா இந்த வீட்டுக்காக. அப்படியா, என்ன பண்றது, நான் செத்து உங்களுக்கு வீண் ஆகணும்னு ஆசைப்படல, அதனாலதான் என்ன இப்படி வளைஞ்சு பேசுறீங்க. மீகை கிட்ட அவங்களுடைய சிப்ளிங்ஸ் இன்னொரு பக்கம் என்னன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன், என்ன விஷயம், என்ன பண்ண பெருசா. அதுவா, இந்த வருஷத்துல நான் இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய டஞ்சனுக்கு போயிட்டு வந்தேன். டஞ்சனா? ஆமா, அதுல தான் நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்குமா, அதுங்களை அடிச்சதுனால எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதனால அது மட்டும் இல்லாம இங்க வந்ததுக்கான ரீசனும் அதே தான். சம்மர் பிரேக்ல சும்மா இல்லாம டஞ்சன்ஸையும் போயிட்டு நாங்க கிளியர் பண்ணணும்னு எங்களுக்கு நிறைய ஒர்க் வந்திருக்கு அகாடமில இருந்து, அதை நான் பாத்தி ஆகணும்னு சொல்லவும் ஆஹா பரவாயில்லையே, சம்மர்லயும் ஹோம் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டாங்க போல, சூப்பர் தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய அகாடமில வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, அங்க ஜாயின் பண்றதுக்கு தான் ஆள் இல்ல, சோ நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஹீரோ இவர் சொல்ல அந்த விஷயத்துல யோசிச்சு பாக்குறான். நம்ம ரெகுலரா காட்டுல போயிட்டு வேட்டையாடுறத காட்டிலும் டஞ்சன்ஸ்ல போயிட்டு அதிகப்படியா வேட்டையாடணும்னா இருக்கிறத காட்டிலும் அதிகப்படியான பவர்ஸை கெயின் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸையும் கிடைக்கும். ஆனா அதே மாதிரி இந்த ஹெல்மோடு உரித்தான பவரையும் அன்லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சிசிலி ஆர்வத்துல சரி நான் நீ இப்ப போயிட்டு எப்ப ஒரு திரும்ப இதோட அடுத்த வருஷத்துடைய சம்மர் பிரேக்ல தான் வருவேன். அவ உடனே ஷாக் ஆயிடுவான். ஹீரோ ஒன்று பக்கம் அதே கடவுளையும் போயிட்டு நம்ம கத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்க என் கூட திரும்பி ஃபைட் பண்ணணும், என்ன ஒத்துக்கிறீங்களா, எப்ப பண்ணுங்க, கவலைப்படாத, நீ என்னோட சிஸ்டரை நல்லபடியா பாத்தீங்கன்னா நான் இதை பண்றேன், என்ன ஆலன் ஓகேவா அப்படின்னு அவன் கையை கொடுக்க ஹீரோ கடுப்பாயிடுவான். ஓஹோ அப்படி வரைய நீ, நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இரு, ஒன்னும் நான் பவர்ஃபுல்லா மாறிட்டு அப்புறம் உன சோற விடுறான் இன்னொரு நாள் வராமையா போயிட்டு எனக்கு திரும்பி தன்னுடைய அகாடமிக்காக அவன் அந்த இடத்துல கிளம்ப. சிசிலி தான் ரொம்ப அழுதுட்டு இருக்கு, அண்ணங்காரன் போயிட்டானேன்னு. ஹீரோ கேட்கல, எதுவுமே கேட்காதுக்கு அவ நான் ஒன்னும் அழுவல, என்ன ஒன்னும் கேட்காதன்ற மாதிரி சீனை போடுறாங்க. அப்புறமா நம்ம தாமஸ் லார்டு கிட்ட அவரை போய் இன்னொரு லார்டா இருக்கிற ஒருத்தரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் விஸ்கவுண்ட் கார்னல் பாரோன் கார்வெல், ரொம்பவும் நல்ல இடமா தான் இருக்கு, ஆனா சரியா பராமரிக்கிறியா, எல்லாமே நல்லா தான் போகுது. அந்த டைம் ஹீரோவும் அவர்கிட்ட வந்துட்டு அந்த காட்டு பண்ணி மாச்சருடைய கறி எடுத்து வந்து கொடுக்க அவன் உன்னோட பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் இவனுடைய சர்வெண்ட் ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். விஸ்கவுண்ட் கார்னலா யார் அது, அவர் வந்து நம்மளுடைய எல்லைக்கு இன்னொரு பக்கத்துல இருக்கிற அந்த நெய்பரிங் ஃபிவிடம் சொல்லக்கூடிய எல்லையை ஆள்றவர், அதுதான் அந்த ஒயிட் டிராகன் மவுண்டன்ஸுக்கு அந்த சைட்ல இருக்கிற இடம். ஆனா இங்க இருக்கிற சோசியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவும் அதிகம். விஸ்கவுண்டட் வந்து ஒன் ஆஃப் ஹை ரேங்கர் கொண்டவங்க ஆளுங்க. சரி அவரு நான் திடீர்னு வந்திருக்காருங்க, அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் புதுசா மேஜிக் ஷிப்பை உருவாக்கி இருக்காராம். அது ராயல் கேபிட்டலுக்கு போற வழியை வந்து நம்ம இடத்துல பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்காராம். உண்மையை சொல்ல போனால் நம்மளுடைய எல்லாரும் அவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய எல்லை பிரச்சனை காரணமா கொஞ்சம் எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. அவன் பக்கம் அந்த கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லவோ இன்னும் கொஞ்சம் கேட்கறதா ஹீரோவை எடுத்து வந்து கொடுப்பான். அப்பதான் ஹீரோ ஒன்று பக்கம் யோசிச்சு பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய லாடு மீன் கோவப்பட்டதுக்கான காரணமே எந்த ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் இந்த அளவுக்கு இந்த கறியை விரும்பி சாப்பிட்றானா, எந்த ஒரு விஷயத்த வேட்டையாடுறது எல்லாமே கிங்க முன்னாடியே பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு என் வில்லேஜ்ல இருந்து அவங்களுடைய உயிரை வாங்கணுன்றதுக்காக இவன் நிறைய ட்ரை பண்ணி பேசுறதுல நம்மளுடைய லாடு ஒத்துக்கல. அப்போ இந்த ஆள் தான் அதுக்கு ரீசனா. அப்புறமா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை காமிக்கிறாங்க. இவங்களுடைய ரெண்டு விதமான எல்லைக்கும் நடுவில் வந்து அந்த ஒயிட் டிராகனுடைய மவுண்டன்ஸ் தான் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் இல்லாதது வந்து அந்த மித்திரியல் சொல்லக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட் தான் 100 வருஷமா இது வரைக்கும் அவங்களால எடுக்கவே முடியல. அந்த இடத்துல இதனாலேயே யாருக்கு முதல்ல அதை அடைய போறோன்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தாமஸ் லாடும் நீ ஒன்னு சும்மா வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் கார்னல், என்ன விஷயமா வந்த பரவாயில்ல ஞாபகப்படுத்திட்டேன், ஆல்மோஸ்ட் நான் மறந்துட்டு இருப்பேன் தெரியுமா. சில நாட்களுக்கு முன்னாடி தான் உன்னுடைய யங்கஸ்ட் டாக்டரை வந்து அப்ரைசல் செரமோனிக்கு அனுப்பணும் போல, அந்த ரிசல்ட்ஸை பத்தி நீ எதுவுமே சொல்லியே. ஹீரோவோ யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தம்பிக்காரனுக்கும் அந்த ஒரு டெஸ்ட் வந்திருக்கும், அதில் ஒரு ஸ்பியர் யூஸரா வந்து ஒரு டெஸ்ட் வந்திருக்கும், அதில் ஒரு ஸ்பியர் யூஸராக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா வந்துச்சு, அதில் என்ன விஷயம் உனக்கு, அதில் தான் விஷயமே, என்ன அவளுக்கு ஒரு டேலண்டோட இல்லையாமே அப்படின்னு அவன் கேவலமா சிரிக்கிறான். இதுக்கு ஏன்டா இப்படி சிரிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, என்ன ஒரு கேவலமான அசிங்கமான விஷயம் யோசிச்சு பாத்தியா, எவ்வளவு பெரிய நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஆள் நீ, பாரோன் கார்னிவல், உனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு பொண்ணா வளர்த்தவளுக்கும் டேலண்ட் இல்ல. என்ன பேசிட்டு இருக்க விஸ்கவுண்ட், உன்னுடைய பையன் கூட தான் எல்டஸ்ட் பையன் கூட தான் டேலண்டே இல்லாம இருக்கான். ஆனாலும் உன்ன மாதிரி நாங்க கிடையாது, எங்களுடைய நோபல் ஃபேமிலிக்கான எந்த ஒரு டியூட்டி அந்த கிங்குக்கு நாங்க அப்படியே முறையா பண்ணுவோம். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், இந்த ஆள் வேணும்னே வந்திருக்கான் போல சண்டை வச்சுக்கிறதுன்னு. ஒரு வேலை இவங்கிட்ட ஷிப் இருக்குன்றது திமுர்ல பேசுறானா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களா இருந்தாலும் அவங்களுடைய பசங்க நிறைய டேலண்டடா இருப்பாங்க. ஆனா அதிகப்படியா நோபல் பதவியை வச்சுட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுடைய பசங்களுக்கு டேலண்டோட இல்லாம இருக்கிறது இங்க ஒன்னும் யாரும் நிர்ணயிக்கிறது கிடையாது, அது இயற்கையான விஷயம். டிஸ்கவுண்ட் ஒன்று பக்கம் அந்த இடத்துல கடுப்பேற்றிட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு புலம்பிட்டே போறான். ஹீரோ அதுக்கப்புறம் இவனுடைய நண்பர்களா இருக்கிற அந்த புது அட்வென்ச்சர்ஸ் கிட்ட போக அங்க போன உடனே அவங்க கிட்ட கேட்கறான், நான் ஸ்ரீரங்க மாதிரியான மாஞ்சஸ் எல்லாம் அழிக்கணும், அதுக்கு நான் சில பல உதவிகரமான விஷயங்களை வாங்கணும்
ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நீங்க உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பான்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோக்கு தேவையான கவசங்கள், அதுக்கப்புறம் ட்ரெஸ், இது எல்லாமே அவன் பண்ணக்கூடிய ஹண்டிங் வேலைக்கு ஏத்தா போல வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதெல்லாம் எடுத்துக்கினேன் இப்போ ஹண்ட் பண்றதுக்காக காட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த காட்டு பண்ணிலாம் பார்த்தா ஆர்க்கு மாதிரி வளர்ந்துட்டு அதுங்க ஒன்னொரு பக்கம் எவ்வளவு வைட் இருக்குங்க. அதுங்களை டாமஸ் ஸ்குவாட வச்சு ஹீரோ போட்டு தள்ளுறான். அது ஒரு சீரங் மான்ஸ்டரா இருக்கனாலே அதோடைய ஸ்டோனோடைய விலை வந்து ரொம்பவும் ஹையா இருக்கு. ஹீரோக்கு இதனால நிறைய ப்ராஃபிட் தான். ஆனாலும் அவனை மட்டும் என்னால தோக்கடிக்க முடியல, அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. சீக்கிரம் அடுத்த வருஷம் கண்டிப்பா அவனை தோக்கடிக்கணும். ஹீரோ அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுடைய அந்த ஒரு கழுகு பெட்டும் அந்த இடத்துல மான்சஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியை காமிக்க ஹீரோ உடனே அந்த இடத்துல இருந்து அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ஜெயிண்ட் ஆர்மர்டு வச்சிட்டு இருக்கிற ஆண்ட் இருக்கு. இதை நான் போட்டு தள்ளத்துக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடும் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிற சமயத்துல அது இவன் வந்ததை கவனிச்சுட்டு ஹீரோ விடாம தன்னுடைய டாமஸ் ஸ்குவாட அனுப்ப. ஆனா எதுவுமே அதோடைய மேல வச்சிட்டு இருக்கிற அந்த பெரிய உருண்ட மணியான ஆர்ம மேல ஒர்க் ஆகல. அது ஈஸியா எல்லாத்தையும் ஆச்சுது. என்கிட்ட வேற பிளான் இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் தூங்க வைக்கிற பட்டர்ஃப்ளை அமைச்சு அதுக்கு மேல அது பவுடர் போட்டு அப்படியே மயக்க அடிக்க செய்ய இதாண்ட வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு கீழே குத்துவான். ஹீரோக்கு வைப்ரேட் தான் ஆகுது. என்னடா இது இவ்வளவு கனமா இருக்கு. அது திரும்பி கண்முழிச்சு அவன் அட்டாக் பண்ண வர ஆஹா நிலம மோசமாது அப்படின்னு போட்டு தள்ள ஆரம்பிக்கிறேன். திரும்பியும் ஒரு வழியா பார்த்து ஹீரோ தோக்கடிச்சான். அது தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அதோட உடம்புல இருந்து மேஜிக் ஸ்டோன் எடுக்கலாம் ட்ரை பண்ண. என்னடா இதை ஒன்னுத்துக்கு உதவ மாட்டேது, எப்படி இதை உடைக்கிறது அப்படின்னு தவிக்க அவனுடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹீரோ இப்பதான் ரியலைஸ் பண்றான் நம்மளுடைய டேலண்ட் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட நம்மளாம் நிறைய மேஜிக்லாம் பண்ணுவோம்னு சொல்லி வச்சாங்க. அதுக்கு உடனே பார்த்தா நம்ம சிசிலியாக்கு கத்துக்க கூடக்கூடிய அந்த ஒரு மேஜிக் விசாட்டா இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் என்னுடைய டேலண்ட்டை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற அந்த மானா ஸ்டோன் மூலியமா தன்னுடைய பவர் என்னன்றது கிளாஸ் என்னன்றது அவங்க கிட்ட காமிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா ஒன்னும் வேலை செய்யாது. டே கடவுளே என்னடா பண்ணி வச்சிருக்க, சமணர்ன்றது நிரூபிக்க முடியாம பண்ணியாடா. ஹீரோ தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆதல சிசிலியும் ஃபீல் பண்ணாது, எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் நிலமனு அப்படின்னு அவன் சொல்ல. இப்போ எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் டவுனுக்கு வெளியில பார்த்தா அலாரம் சவுண்டும் அடிக்கிறாங்க. அதாவது எச்சரிக்கை மணி தான். இன்னொரு பக்கம் ரிச்சர்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சர்வெண்ட் அந்த வந்து சார் பெரிய பிரச்சனை, நம்மளுடைய சிட்டிக்குள்ள அந்த மர்டர் கிளாஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாந்திரம் வந்திருக்கு. என்னது? ஆமா, கிட்டத்தட்ட 2 மணி நேரமா சவுத் அண்ட் கேட்டு கிட்ட அது வந்துட்டு இருக்கான். அந்த இடத்த தாண்டி வர விடாம நம்மளுடைய காட்ஸ் தான் தடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சில பல மக்கள் அது கிட்ட மாட்டின்னு இருக்காங்க. உடனே லாடும் சரி சன் ஆஃப் எங்க நம்மளுடைய கமாண்டர் அவர் இப்போதைக்கு மலைகள்ல வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு. அவர் வரதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட ஆகுமே. அட கடவுளே, முக்கியமா நம்ம இப்போதைக்கு சிவிலியன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்த்தணும். அதுக்காக எல்லா விதமான சோல்ஜர்ஸையும் தயார்படுத்துங்க. ஹீரோவும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்த சிசிலியும் ஆலன் என்னடா பேசிட்டு இருக்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம்டா, நீ அதுக்கு போக கூடாது. லேடி சிசில் எனக்கு ஒன்னும் ஆகாது, என்னுடைய டியூட்டில இதுவும் ஒண்ணுதான். கிராண்ட் வில்லா ஃபேமிலியோடைய ஹண்ட் மேன் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை பார்க்கறதுக்காக போன இடத்துல பார்த்தா கேட்டுக்கிட்ட பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மக்களை பாதுகாப்பான இடத்த நோக்கி போக சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன். அந்த டைம் தான் ஹீரோவும் வருவான். அப்போ ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர், அவர் ஒரு மெர்ச்சன்ட் தான். அவர் உடனே ஒரு சோல்ஜர் கிட்ட கேட்பாரு, ப்ளீஸ் என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய பொண்ணையும் வந்து கேரேஜ்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற முடியுமா? ஹீரோ இப்பதான் நேரடியா அந்த மான்சரியா பாக்குறான். அது பார்க்க கொடூரத்தனமாகுது. அது இருக்கிற இடத்துக்கு கீழே தான் பார்த்தா கேரேஜ்ல விழுந்து கிடக்குறாங்க அந்த மெர்ச்சன்டோடைய ஒய்ஃபும் பொண்ணும். அது ஒரு பக்கம் அவங்க கேரேஜ் அட்டாக் பண்ணதுக்காக போக இது ரொம்ப மோசமாச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் வேடிக்கை பார்க்க ஹீரோ கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே தன்னுடைய கையில ஒரு பெரிய அயன் பாலை வர வச்சு அதோடைய கண்ணை குறிப்பா தடிக்கிறதுல அது கண்ணு காணாம போயிடும். வாடா இன்னொரு கண்ணையும் நோட்டி எடுத்துறேன், என்ன ஃபாலோ பண்ணேன். இன்னொரு பக்கம் தோட்டத்துல டே பொடி பையில ஏன்டா அது வரல அதுகிட்ட பண்ணிக்கிற, வாடா இப்படிக்கா என்னடாச்சு உன் சிக்கன் இங்க இருக்கு வா என்ன தேடி. ஹீரோ அடிச்சாலும் அது தடுத்துருது. இப்போ ஹீரோவோடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இப்போ அவனை ஃபோக்கஸ் பண்றதுல இவன் யாரையும் அதை கண்டுக்கல. ஹீரோ உடனே அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் அந்த ஒயிட் டிராகன் மவுண்டன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன், நீங்க இவங்க காப்பாத்துறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே தம்பி பின்னாடி பாரு அது வந்துட்டு இருக்கு தொலைவு பார்த்த உடனே அது துரத்தின்னு வருது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஓடி போகும்போது இன்னொரு பக்கம் அதுவும் அவனை ஃபாலோ பண்ணி போகுது. ஹீரோ மான்சஸை வர வச்சு எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு பார்க்க ஆனா அங்க பார்த்தா எம்பி காலியா இருக்கும். ஆனா கடவுளே ஒரு எம்பியும் இல்லையே. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அது வேணும்னே ஹீரோ பார்த்து சிரிக்குது, என் கூட விளையாட்டு வாடாடுற மாதிரி. இந்த மாந்தர் மட்டும் ஏன் வினோதமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலே பார்த்த ஹீரோட எம்பி எல்லாம் ஃபுல் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ யார் யாரை சமன் பண்ண போறோம்னு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடும் போது சரியான சமயத்தில் பயன்படுத்துறதுக்காக தயாரா இருக்கான். இப்போ ஹீரோ டவுனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதை விட்டு ரொம்ப தள்ளி வந்ததுல இதுக்கப்புறம் அவனுடைய பவர்ஸை பயன்படுத்தலான்னு உடனே ஃபர்ஸ்ட் அந்த பட்டர்ஃப்ளைஸை பயன்படுத்தி அதுக்கு தூங்க வைக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனா அது மேல பெருசா அது வேலை செய்யல. அப்போ நான் பண்றது பார்த்தா அது இன்னும் பல மடங்கு அதை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய இதை வர வச்சு அதை தூங்க வைக்க ட்ரை பண்றான் ஹீரோவும். ஆனா பார்த்தா அது இன்னமும் கண் முடிச்சு இதுங்களை போட்டு அடிச்சிருது. அட கடவுளே. அப்புறம் ரொம்பவும் இருட்டுடுச்சு. ஹீரோ அப்போ கூட ரொம்ப புலம்புறாடு, ஏன்டா என்ன இப்படி துரத்தின்னு வந்து உயிரை தட்டுக்கு கொஞ்சம் விடாண்டா ஃப்ரீயா வச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க அது பார்த்தா அப்போ கூட துரத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஹீரோ மரத்துக்கு இடையில போயிட்டு மறைஞ்சிருவான். அது இன்னொரு பக்கம் தடவிட்டு இருக்கும் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டுருவான். இது கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆயிடும் போலயே. எதுவுமே இது மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உடனடியே சிட்டிக்கு வேற திரும்பணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி வீட்டுக்கு போறது தான் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய அட்வென்ச்சர் துணி எடுத்து போட்டுன்னு ரெடியா இருக்க அந்த டைம்ல யாரோ இவனை பாக்குறேன்னு நினைச்சு
இருக்குன்னு பாக்கு. அங்க பார்த்தா மேல இருந்து இவன் இருக்கிறத பாத்துருச்சு. உடனே ஹீரோ தெறிக்க ஓடுறான். ரொம்ப வெறுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே ஓட அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்து சிட்டிக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட 3 நாளா ஹீரோ ஓடிட்டு ஒரு வழியா அதை ஏமாத்தி இப்ப வந்திருக்கான் டவுன் கிட்ட. வரும்போதே பார்த்தா கீழே விடுற மாதிரி போக டக்குன்னு பார்த்தா அந்த கார்டு வந்து பிடிச்சிருவான். தம்பி நீ நல்லா தானே இருக்க, நான் ஒரு வழியா திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ கண்மூடிச்ச உடனே பார்த்தா சிசிலி தான் ரொம்ப ஃபீல் பண்றான். நீ ஒரு வழியா கண்மூடிச்சிட்டானு. அவன் உன்னை பார்க்க குட் மார்னிங் சொல்றதுல பைத்தியக்காரா அவங்ககிட்ட அப்பயே சொன்னாடா போவாதான்னு. ஏன்டா இப்படி பண்ற நீ, உன்னை பத்தி எவ்வளவு தெரியுமா கவலைப்பட்ட மாதிரி அவ புலம்ப என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த மெயினான பட்லரும் கேட்பாரு, சரி இது வரைக்கும் நீங்க பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே, என்னதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் 3 நாள் கிட்ட. அந்த மர்டர் கிளாஸ் வந்து என்ன துரத்தின்னு வந்துச்சா, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட 3 நாளா பயன்படுத்தி அதை நான் ஒரு வழியா அந்த காட்டுலயே ஏமாத்திட்டு வந்துட்டேன். இது முக்கியமா நம்மளுடைய லார்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணியாகணும், அதனால நீங்க வரீங்களா? கண்டிப்பா. ஹீரோதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நடந்த விஷயத்த எல்லாமே இன்னொரு பக்கம் சொல்றதுல அவரும் புரிஞ்சுக்கிறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானு. ஆனாலும் என்னால நிறைய பிரச்சனை தான் இந்த இடத்துல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. செனாஃபோன் ஒரு பக்கம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய சோல்ஜர்ஸ் நைட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ண வேண்டிய விஷயத்த நீ தனியாலாம் பண்ணிருக்க. நீ பண்ண விஷயத்தினால நம்மளுடைய சிட்டி திரும்பவும் பாதுகாப்பா மாறிடுச்சு அப்படின்னு அவரும் இன்னொரு பக்கம் ஹீரோவை பாராட்ட. லார்டு இன்னொரு பக்கம் பார்த்தா 2 மூட்டை இருக்கிற ரிவார்டை கொடுக்குறாரு. அதுல ஃபுல்லா காசு தான். இதுல ஒன்னு வந்து கிராண்ட் வில்லா ஃபேமிலிக்காக இந்த சிட்டியை நீ ப்ரொடெக்ட் பண்ணதுக்கான காசு, இது உனக்கான ரிவார்டு. இன்னொன்னு வந்து அந்த மெர்ச்சன்ட் ஃபேமிலியை நீ காப்பாத்தினால அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க கொடுத்தாங்க உனக்கு கொடுக்க சொல்லி. ஹீரோ இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகறா. இந்த மாதிரி வேலை பார்த்து இவ்வளவு காசு வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை வச்சு நான் மெட்டீரியல்ஸோட வாங்கிடுவேன். இருந்தாலும் செனாஃபுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு தான், இவன் எப்படி இந்த மாதிரியான விஷயத்துல அசால்ட்டா பண்றானு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அண்டு பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய புது சோடை எடுத்து பார்க்கறான். அது பார்த்தா மித்ரல் சோடு தான். 25 கோல்டு காயின் வாங்கிட்டான். ஆனா அந்த சோடை வச்சு கூட அந்த ஆண்ட் மான்ஸ்டரோட ஓட்ட உடைக்க முடியல. ஆனா கேப் இருக்கிற சைடா வச்சு வெட்டுனா அது ஈஸியா உடையுது. ஒரு வழியா ஹீரோ எடுத்துட்டான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கவங்களுடைய சில பல பறவை பெட்டுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அதுங்களோட இன்டெலிஜென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அது மூலமா கிடைக்கிற ரிசல்ட் வச்சு அவனும் அதுல நோட் பண்ணிக்கிறான் புக்ல. அதுக்கப்புறம் ஹீரோட ஏஜ் 9 ஆகுது. மீகையும் உன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கூட ஃபைட் பண்ண என்ன முறையும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஜெயிக்க மாட்டான். இவங்க உன்னொரு பக்கம் சந்தோஷமா வராங்க. செனாஃபும் பாராட்டுறான், பரவாயில்ல முன்னத்தை விட இப்ப நீங்க இன்னும் பெட்டர் ஆயிட்டீங்க, ரொம்ப நன்றி செனாஃப், என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய பெஸ்ட் தான் கொடுத்தேன் மாஸ்டர் மீயே. ஜெய் என்ன இருந்தாலும் இவனை மட்டும் ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள வெறுப்புல தான் யோசிக்கிறான். அகாடமியில போயிட்டு எல்லாத்தையும் கத்துன்னு வந்து இங்க கத்து காமிக்கிறேன், எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல, வெறுப்பாகுது. ஆனாலும் அவன் நல்ல மனசுக்கு உங்களோட சண்டை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீயும் ரொம்ப பெட்டர் ஆயிட்ட ஆலன், அடுத்த முறை பார்க்கலாம். அடுத்த முறை நான் ட்ரை பண்றேன், விட மாட்டேன். இருந்தாலும் என்ன விட என் தங்கச்சி நீ தான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். இன்னும் பக்கம் பார்த்தா சிசிலியோ ஹீரோக்கு டிப்ஸ் கொடுக்குறா. ஆலன் நீ என்னுடைய அண்ணனை ஜெயிக்கணும்னா நீ இன்னும் ஸ்வாட் கலையில நிறைய கத்துக்கணும். இப்ப ரொம்ப வேறு பார்த்தாலும் சொல்லிட்டு ஹீரோ மனசுல யோசிக்க. அதுக்கப்புறம் மீகை வந்து நம்ம ஹீரோ இந்த வருஷம் பண்ண சாதனைகள் எல்லாமே கேட்டுட்டு வாய பழப்பாங்க. மர்டர் கிளாஸையே தனியாலாம் 3 நாளா அலைய விட்டுருக்கானா. ஆமா என்னால அதை எதிர்த்து பெருசா சண்டை போட முடியல, பட் இருந்தாலும் அதை ஏமாத்திட்டேன். சிசிலி தான் உன பக்கம் சப்போர்ட் பண்றா. பரவாயில்ல ஆலன், நீ அந்த 3 நாள் 3 நைட்டு 3 பகல் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் சாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம், நீ சாதிச்சிடா, அது பெரிய விஷயம்டா. வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா தெரியுமா. தாமஸ் சொல்லக்கூடிய அந்த பிரதரும் கேட்பான், அண்ணா நீங்க எந்த லெவலுக்கான மான்ஸ்டர் இருக்கோ இது வரைக்கும் உங்களால கொல்ல முடியும் தனியாலாம், என்னால பி ரேங்க் இருக்கக்கூடிய மான்ஸ்டரை தனியால இப்ப வரைக்கும் கொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அப்பாவும் நீ இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் இன்னும் நல்லா கத்துக்கணும். கண்டிப்பாப்பா அந்த டைம் ஒருத்தவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஹீரோவை வாய பழப்பான். திரும்பவுமான்னு சொல்லிட்டு யோசிப்பான். இந்த முறை பார்த்தா ஒயிட் டிராகன் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் அவங்க அலர்ட் கொடுக்க இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னது அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுத்தி அடியில் ஹீரோவை யோசிக்கிறான். கில்ட்டில் அன்னைக்கு பார்த்தா அந்த டிராகன் வந்துருச்சு போலியே. அது இப்போது எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கா இல்ல போயிடுச்சு. அது எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அட்வென்ச்சர் சில பேர் வந்து அதை கண்ணால பார்த்ததா தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அது சரியா அந்த கார்னலோடைய டெரிட்டோரியில இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நெஸ்ட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். ஃபைனலி அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? உண்மைதான், நம்ம எப்படியாச்சும் அந்த மெட்டீரியலை மைனிங் பண்ணி ஆகணும். பல செஞ்சுரிஸ் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள அதனாலதான் சண்டையா வந்துச்சு. ஆனா இந்த ஒரு வாய்ப்பை விடக்கூடாது. லார்டு உன்னோட பக்கம் ஆர்டர் கொடுக்குற ஜனாவுக்கு நீ உன்னுடைய சோல்ஜர்ஸை கூட்டு போயிட்டு அந்த மைனிங் பண்ற இடத்த போயிட்டு விசிட் பண்ணிடுவானு. அவன் உன்னோட பக்கம் அந்த மைனிங் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறதுல அந்த மைனிங் பண்ண வேண்டிய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குகை மாதிரியா இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனையா வந்து அந்த டிராகன் போன பிறகு அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய மான்சஸ் ஆக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மான்சஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பிறகு தான் இவங்களால அந்த இடத்துல மைனிங்கா பண்ண முடியும். அந்த ஒரு நிலைமையில பார்த்தா உன்ன பக்கம் மீகையும் மான்சஸ் ஹண்ட் பண்ணுமா, நான் வேணா உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் கேட்க. ஆனா ஜென்னஃபும் கண்டிப்பா முடியாது, அந்த ஒயிட் டிராகன் எப்ப வேணாலும் திரும்ப அந்த வரலாம், உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு நாங்க போயிட்டு அதை தேடி சர்ச் பண்ணிட்டு வரோம். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் மாசங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது போயிட்டு வர இடமா இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்றதுல தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் மீகையுடைய அம்மாவும் அவர் சொல்றது உண்மைதான். மீகை இப்போதைக்கு உன்னுடைய ஸ்கூல் ஒர்க்கை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, நல்ல ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிறகு வந்து இந்த இடத்துல அது கூட சேர்ந்து சண்டை போடலாம். சரிமா, அடுத்த முறை நான் வீட்டுக்கு வரும்போது அதை ட்ரை பண்றேன். ஆனா ஹீரோவை யோசிக்கிறான், அட கடவுளே நைட் கடவுளே நைட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சுற்றி இருக்கிற மான்சர்ஸை போட்டு தள்ளிட்டாங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறாதே. நான் பண்ண வேண்டிய வேலையை அவங்களே முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு வேட்டையாட மான்சரே இல்லாமல் போயிடும். அதனால விடக்கூடாது, நான் பிளான் போட்டுட்டேன். அடிச்சா எல்லாமே எனக்கு தான். அதுக்கப்புறம் ஹீரோ சில நாட்களில் சில பல விஷயங்களை முக்கியமாக கத்துக்கிறான். அது என்னன்னா விஷன் பவர்னு சொல்லிட்டு இப்போ இவனுடைய சமன் பண்ற ஒவ்வொரு மான்சரோடைய கண்களால அதுங்க என்ன பார்க்குதுங்களோ அதை வந்து ஹீரோவாலையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த விஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒன்னத்தை வச்சு ட்ரை பண்ணாலும் இன்னொன்னுகளை சமன் பண்ணவும் அதோடைய ஆங்கிள் இருக்கிற வியூ எல்லாமே கிளியரா தெரியுது. ஹீரோக்கு இப்போ 360
டிகிரியில தெரியும் எல்லாமே உலகமே. ஹீரோ அதை பார்த்த உடனே வாய் அடிச்சு போயிட்டு இது ரொம்ப நல்ல ஸ்கில்லா இருக்கு, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கிட்டத்தட்ட பார்த்தா ஹீரோக்கு ஒரு டைம்ல 6க்கு மேல பண்ண முடியல. அதுக்கப்புறம் பண்ண தலை தான் பயங்கரமா வலிக்குது. மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து 5 இல்ல 6 தான் ஹீரோவால பண்ண முடியுதுனால அவன் யோசிக்கிறான். ஸோ அந்த கெப்பாசிட்டி அதிகப்படுத்த என்னுடைய பவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போல. இப்போ கொஞ்சம் இன்னும் அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்றான். அதாவது தன்னுடைய இன்டெலிஜென்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணல, ஹீரோடைய பிரெயினோடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருது. இதனால வந்து அவனால இப்போ எக்ஸ்ட்ராவாவே விஷன்ஸை உருவாக்கி பார்க்க முடியுதுல, இதனால ஹீரோக்கு பெனிஃபிட் தான். அப்புறமா ஹீரோ யார் யாரை அடுத்த கட்ட மான்ஸ்டர்ஸை அழிக்கிறதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களா பயன்படுத்த போறான்ற லிஸ்ட் எடுத்து அவங்கள வெளியே விட்டுட்டான். அதுக்கப்புறமே அந்த இடத்துல ஆன்ட் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்க ஸ்பைடர்ஸை பயன்படுத்தி அதோட வெப் மூலியமா அதுங்களை பிடிச்சி வைக்க உடனே பார்த்தா கரடி மான்ஸ்டர் வந்து அதை கடித்து கொத்தவி எடுக்க இன்னொரு டைம்ல பார்த்தா அந்த கோல்டன் கலர் கார்டியனா இருக்கிறவன் கவசங்களை பயன்படுத்தி தடுக்க இதே சமயத்துல இன்னொரு ஃபிஷ் மான்ஸ்டரும் பூமி கடியில போயிட்டு மேல இருந்து வரும்போது நிறைய கோல்டன் லிக்விட்ஸ் செதறி அடிக்குது. இதனால பார்த்தா இவங்களுடைய அந்த கூல்டவுன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது, பவர்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. இதே மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட நிறைய கொண்டுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். அது என்னடான்னு பார்த்தா ஒரு பொட்டேட்டோ தான். அந்த பொட்டேட்டோ மூலியமா ஹீரோக்கு எப்பெல்லாம் எம்பி எல்லாம் 0வா ஆகுதோ அந்த பொட்டேட்டோவை விளைய வச்சு அது மூலியமா வர பழத்தை வந்து ஹீரோ எப்போ தன்னுடைய உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணணும் அப்போ ஃபுல் எம்பி ஆயிடுது. காலையில வந்து கழுகு பயன்படுத்திப்பான் மொத்தமா பகல் நேரத்துல, இரவு நேரத்துல வந்து இந்த ஆந்தைகளை பயன்படுத்திப்பான். ஹீரோடைய ஸ்குவாட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த மான்ஸ்டர்ஸ்ல ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் தான் வரும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, நான் ஏன் என் ஷேர் ஸ்கில்லையும் பயன்படுத்தக்கூடாது, அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. அப்புறம் பார்த்தா ஹீரோ அவனுடைய வில்லேஜுக்கு ஒரு சின்ன பறவை அமைச்சு அது மூலியமா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல ஈஸியா பாக்குறான். அவன் போகாமையே அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய ரெகுலரான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்காரு வயல்ல. அவர் செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஹீரோவும் தன்னுடைய பறவையை போய் பார்க்க அவர் ஒரு பக்கம் ஷாக் வர்றாரு. இந்த பறவைலாம் நான் இந்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது, இது என்ன புதுசாகுது. அப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கிற தன்னுடைய தங்கச்சியும் அம்மாவையும் பார்க்க அவங்களும் நல்லா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறான். அவங்க இன்னொரு பக்கம் இந்த பறவையை பார்க்குற சமயத்துல ஆனா அந்த இடத்துல பார்த்த ஹீரோ ஒரே ஒரு கோல்டு கனை விட்டுட்டு போயிடுவான். ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, இது எனக்கு போதும். இப்ப கிட்டத்தட்ட ஹீரோக்கு 10 வயசு ஆயிடுச்சு. லார்டு ஒரு பக்கம் ஜெனாஃபை பார்த்து கேட்கறது, உனக்கு கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சு, அந்த மைனிங்கை பத்தின டீடைல்ஸ் என்னாச்சு. அன்பார்ச்சுனேட்லி அது பெரிய லெவலுக்கான ஒரு ஸ்கெட்ச் போட்டு பண்ண வேண்டிய வேலையா இருக்கிறதுனால அதுக்கு டைம் டியூரேஷன் அதிகமா இருக்குது. ஏன்னா மைனிங் பண்ண வேண்டிய இடம் ரொம்ப லென்த்தா இருக்கு. ஸோ அதை சுத்தி இன்னும் அதிகப்படியான மான்ஸ்டர்ஸ் இருக்க தான் செய்யறதுனால அதுங்களை எத்தனை முறை அழிச்சாலும் அதுங்க வந்துட்டே தான் இருக்குங்க. இதுல நான் முடிவா சொல்ல வர விஷயம் என்னோட ஃபைனலா இருக்க வேண்டிய மான்ஸ்டர் நம்ம மொத்தமா முடிச்சு கட்டினா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால நிம்மதியா மைனிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நியர்பைல இருக்கிற நிறைய வில்லேஜஸ்ல வந்து இந்த மைனிங் எல்லாம் ரிஃபைன் பண்ணக்கூடிய இடம் இருக்குதுல, அந்த வில்லேஜஸ் இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஆர்க் அண்ட் காப்ளின் மான்ஸ்டர்ஸ் வந்து கைப்பற்றி அழிச்சிட்டு இருக்குங்க. அட கடவுளே, மைனிங் நடத்த முக்கியமான விஷயமே அந்த ரிஃபைனிங் இருக்கிற இடம் தான். அதுவே இப்படி பண்ணிச்சுங்கன்னா அப்ப என்னதான் பண்றது, அதுல ஒழித்து கட்ட இன்னும் எத்தனை நாட்கள் தான் ஆகும், இந்த வேலை எல்லாம் முடித்து எத்தனை நாள் ஆகும்ன்ற மாதிரி அவர் கேட்க கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு ஆகும். இன்னும் அவ்வளவு நாளா, இந்த ஈஸியான ஜாபுக்கு எதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகும், எனக்கு சீக்கிரமா முடியணும். அது சரி, நான் முடிஞ்சது பண்றேன் சார் சொல்லிட்டு ஜெனா சொல்றான். ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் இந்த ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, பட் இருந்தாலும் அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொன்னதின் பேர்ல நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. அப்புறம் விஸ்கோண்ட் கார்னல் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, அந்த ஒயிட் டிராகனா இருக்கக்கூடிய அந்த நெஸ்ட சுட்டி இருக்கிற மான்ஸ்டர்ஸை எழிக்கிறேன்னு பேர்ல அவங்களுடைய ஆட்களையே கூட அவன் சேர்த்து எரிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டான். அவ்வளவு கொடூரமானவன். நம்மளுடைய டெரிட்டோரிகளை ஒரு மைனிங் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நம்ம அவன் இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னொரு பக்கம் ஹீரோவை யோசிக்கிறான், பேசாம நம்ம இந்த வேலையை எடுத்து ஏன் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ அந்த வேலையை எடுத்து பண்றதுக்காக அந்த இடத்துல தன்னுடைய மான்ஸ்டர்ஸை தயாரா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லேஜஸ் எல்லாம் கைப்பற்று இருக்கிற காப்ளின்ஸோட இடத்துக்கு போக அந்த காப்ளின்ஸ் இன்னொரு பக்கம் ஒருத்தன் வந்துட்டான் எதிரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணதுக்காக ஹீரோ நோக்கி போக ஹீரோ உடனே தன்னுடைய கரடி படையை வெளியே வர வச்சு அதுங்களுடைய கதையை முடிய ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் மேல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய நிறைய காப்ளின்ஸை வந்து ஸ்பைடருடைய வெப் மூலியமா ஹீரோ கீழே இழுத்து போட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அதுங்க இன்னும் அதிகப்படியா வரதுல ஹீரோ இருந்தாலும் விட்டு கொடுக்காம தன்னுடைய கரடிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல அது இன்னொரு பக்கம் எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு உடனே தப்பிக்கலாம் ட்ரை பண்ணதுல ஒரு வழியா பார்த்தா ஹீரோ சுத்தி வளைச்சு அதுங்களை பிடிச்சிருவான். அந்த டைம்ல தான் பார்த்தா காப்ளின்ஸோடைய தலைமாதத்துக்கு வருவான். வா காப்ளின் கிங்க, நீ பெரிய லெவல்ல தான் இருக்க, நான் உங்களை குறைச்சி இட போட மாட்டேன். அவன் பார்த்தா அந்த சைஸ் நம்ம கரடி சைஸுக்கு தான் இது காப்ளினுடைய சைஸ். அந்த கிங்கு உணர் பக்கம் அவளை பார்த்து வாய போலக 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில காப்ளின் கிங் செத்துட்டான். மொத்த காப்ளின்ஸும் செத்து போயிடுச்சுங்க. ஹீரோக்கு கிட்டத்தட்ட இதுல 4200 எக்ஸ்பீரியன்ஸ் ஏறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸோடைய மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறான். அதுக்கப்புறம் அதுங்க மொத்தமா அந்த இடத்துல செத்து போனதுல அதனுடைய பாடி எரிக்கிறதுக்காக ஹீரோ அந்த வில்லேஜை மொத்தமா கொலைத்து விட அடுத்த டார்கெட் என்னுடைய ஆர்க்கு கிங் தான். அவன் எங்க இருக்கான்னு அவனை தேடி தான் போறேன். இன்னொரு பக்கம் பார்த்து இந்த வருஷத்துல சரியா நம்ம மேகையோ வந்துட்டான். வானா எப்படியோ ஒரு வழியா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அகாடமில கங்க்ராச்சுலேஷன், உண்மைதான் உனக்கு 10 வயசு ஆயிடுச்சுல அப்படின்னு அவன் சோகமா பேசினாலும் சிசிலி இன்னொரு பக்கம் ஏன்னா இப்படி பேசுறேன்னு கேட்க அந்த டக்குன்னு அவன் ஆலன் வா நம்ம சண்டை போட்டே ஆகணும். இன்னொரு பக்கம் தாமஸ் வந்த உடனே என்னாச்சு அண்ணனுக்கு வந்த உடனே சும்மா கூட இல்லாம அவங்க கூட சண்டை போடணும்னு கேட்டுக்காரு. நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஹீரோ உன்ன பக்கம் யோசிக்கிறான், உனக்கு விட இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அதிகரிச்சிருக்கேன், ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தோக்கடிக்க முடியும்னு நம்புறேன். வர 10 வயசு விட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபண்டையில பார்த்தா மீகை முன்னாடியே சொல்லிடுவான், இங்க பாடுறா உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் நீ கட்டுப்படுத்தி வச்சு இந்த இதில் சண்டை போட வேண்டிய அவசியம் உன்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்துன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனும் உன்னோட பக்கம் அட்டாக் பண்ண போக 2 பேரும் பதிலடிக்கு திரும்ப அட்டாக் பண்ணும்போது மீகை யோசிப்பான், பரவாயில்ல முன்னத்தை விட இவனுடைய பவர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, இருந்தாலும் அந்த சண்டை திரும்பவும் ரொம்ப
நேரத்துக்கு நீடிக்கல. அதுல பார்த்தா ஹீரோ தோத்துட்டான் திரும்பியும். சை, என்னுடைய ஃபுல் ஸ்பீடை பயன்படுத்தின இருந்தாலும் ஏன் அது ஒர்க் ஆகல, இன்னுமா இது பத்தல. இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் சந்தோஷமாகறான். ஆலன், நீ உண்மையிலே பெட்டர் ஆயிட்டடா இப்போ முன்னத்தை விட, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்ன பக்கம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு போகும்போது ஹீரோவும் ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் கண்டுக்காம அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நான் எப்படி ஃபைட் பண்ணேன்னு கேட்கும் போது அவர் உன்னொரு பக்கம், மிகை அதுக்கான நேரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீ உன்னுடைய கடினமான வேலையை பார்க்க போறேன், இதுக்காக தான் அகாடமியில நீ 3 வருஷமா படிச்ச, ரொம்ப நன்றிப்பா. அதுக்கப்புறம் மன ஆறுதல் கொடுக்கறதுக்காக சிசிலி வந்துட்டு ஹீரோ வெறுப்பெத்துட்டு இருக்க. அந்த டைம் மீகையும் சிசிலி, தாமஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போ. என்னன்னா, நான் இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு நோபல் டூட்டியை பார்க்க போறேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே வீட்டுக்கு வர மாட்டேன். எப்ப வேணாலும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, இது சர்ப்ரைஸா சொல்றதுக்கான ரீசனா. ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் அகாடமியில போயிட்டு பயிற்சி எடுத்தது எல்லாமே இதுக்காக மட்டும்தான். எந்த மாதிரியான வேலை அது எனக்கே பயமா தான் இருக்காது உங்ககிட்ட சொல்றதுக்கு. இருந்தாலும் நீ எங்களை விட்டு போக தேவையில்ல, இங்கே இருன்ற மாதிரி உன பக்கம் சிசிலி சொல்ல. இல்ல, நான் நாளைக்கே கிளம்பணும். என்ன பக்கம் அவங்க அப்பா அம்மா பாப்பா இவன் அவங்களுமே மன வருத்தத்தோட தான் இருப்பாங்க. இப்பதான் நீ வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்து இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கவலைப்படாத, ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் திரும்ப வந்துருவேன். 3 வருஷமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவை யோசிக்கிறான். கண்டிப்பா அந்த கார்னுவல் அன்னைக்கு இவரை கேவலப்படுத்துறதுக்காக என்னுடைய எல்டஸ்ட் சன்னா இருக்கிறவன் அந்த நோபல் டூட்டியை கண்டிப்பா பார்ப்பான், அவன் அதுக்கு தகுதியானவன், அந்த அளவுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி உன்னை பக்கம் சபதம் எடுத்து போறாரு. ஓ, அன்னைக்கு நடந்ததுக்காக தான் இது நடந்திருக்கா. இப்போ நோபல் டூட்டியா, அது என்னப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவை யோசிக்கிறான். அதுல ஆபத்து நிறைய இருக்கும் போல. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாருமே வருத்தத்தோட அவனை வழி அனுப்புறாங்க. அவன் அந்த திறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கட்டி அனுப்பான். ஆலன், எனக்காக நீ சிசிலியை நல்லா பாத்துக்கும், அவளை பாதுகாப்பா வச்சுக்கோ. கண்டிப்பா அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பதுக்கு அப்புறம் ஹீரோவும் இவர் பேசுறது தெரியுது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இவர் போறாருன்னு. அதுக்கப்புறம் சில மாசங்களையே பார்த்து திரும்பவும் ஹீரோ அந்த ஆர்க்கு படை வந்து அந்த மைனிங் பண்ணி இருக்கிற வில்லேஜை வந்து மொத்தமா டேக் ஓவர் பண்ணிருக்க இடத்துக்கு வந்துட்டான். ஏன்பா என்னுடைய டீமை ரெடியா இருங்க, இன்னைக்கு இந்த ஆர்க்க ஒரு கை பார்க்காம விடக்கூடாது, ரெடியா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றானுங்க அந்த ஆர்க் படையா. இன்னொரு பக்கம் நிறைய ஆர்க்கெல்லாம் வந்து வில்ல பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது அதுங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த கவசம் வச்சுட்டு இருக்கிற இந்த ஆட்களை பயன்படுத்திக்கிறான். இதனால வந்து அவங்க ரொம்ப வீக் ஆகிற சமயத்துல ஹீரோவோ தன்னுடைய ஸ்பைடர்ஸை பயன்படுத்தி வெப் மூலியமா அவங்களை கீழே பிடிச்சி இழுத்து போறான். இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள போன உடனே பார்த்தா இன்னும் அதிகப்படியான ஆர்க்ஸ் வரதுல ஹீரோவோட படிக்கும் அவங்களுடைய படிக்கும் இப்ப வேற லெவலான சண்டை நடக்கும். அப்பதான் பார்த்தா திடீர்னு ஹீரோ மேல ஏதோ ஒரு மேஜிக் அட்டாக் விழும். ஹீரோ உடனடியா தடுத்துடுவான். யாரோட பண்ற அட்டாக்னு சொல்லிட்டு உன பக்கம் ஹீரோ யோசிக்க, அங்க பார்த்தா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மேஜிக் ஆர்க் எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் நான் எதிர்பார்த்த விஷயம் தான். மேஜிக் ஆர்க் தானே, என்னுடைய ப்ரோ கேம் நீங்க இன்னும் பாக்கல, பாருங்கடா செல்லங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அவன் சொல்லிட்டே இருக்கும் போது அதுங்க இன்னமும் நிறைய அட்டாக் பண்ணுதுங்க. இதனால ஹீரோ தடுத்துட்டாலும் இன்னொரு பக்கம் அவனுடைய மாஞ்சஸ் எல்லாம் அந்த மேஜிக் அட்டாக்னால பாதிப்படையுது. சோ முதல்ல அதுங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்து ஹீரோ ஒன்னத்தை அழிச்சிருவான். மொத்த 2 போட்டுதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ உடனே ரெடியாக அந்த டைம்ல பார்த்தா அது ஒளிஞ்சிருந்த இன்னொரு பக்கம் மேஜிக் எல்லாம் காஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. எட்ட முடியாத தூரத்துல இருக்குங்களே, அடிக்கணுமே, எப்படி இருந்தாலும் அது வெளியே வந்தாகணுமே. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இந்த ஒரு மேஜிக் ஆர்க்கும் உடனடியே இந்த விஷயத்தை வந்து கிங் ஆர்க்கு கிட்ட சொல்லிட்டு உடனே அந்த கிங் ஆர்க்கு வர அந்த இதுல பார்த்தா பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். அப்புறம் பெரிய சவுண்டோட ஒருத்தன் வருவான். ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் இவன் தான் அந்த கிங்கா இருக்கணும். இன்னொரு பக்கம் நிறைய ஹீரோவுடைய கரடி மான்சஸ் போய் அட்டாக் பண்ண. பட் இருந்தாலும் அந்த ஆர்க்கு கிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுல அதுங்கெல்லாம் ஈஸியா வெட்டி போடுவான். என்ன இவன் ரொம்ப நம்ம எதிர்பார்த்தது காட்டில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் நிறைய கரடிகளை பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ண திரும்ப அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஆனா ஹீரோ ஒரு இடத்துல எதிர்பார்க்காத சமயத்துல பார்த்தா அந்த மேஜிக்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்க் அட்டாக் பண்ணதுல அவன் முன்னாடி அந்த கவசங்கள் வச்சிருந்த ஆளுங்க அவ்வளவுதான் அவனும் மறைஞ்சிட்டாங்க. யாராச்சும் வந்து என்ன கவர் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் கேட்க, ஆனா ஹீரோ போயிட்டு வீந்துருவான். அட கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிக்க. அந்த டைம்ல அவனுடைய HP எல்லாம் ரெக்கவர் பண்ண, சரி இப்படியா நான் சாக போறேன், என்னுடைய படம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், இப்படியாப்பட்ட தோல்வியை நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறையவே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டக்குன்னு தான் அங்க சென்னா போடுவாரு. பெரிய லெவலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மோக்கை பார்த்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இதை பத்தி நீ அப்புறமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இங்க என்ன நடக்குதுன்னு. அட கடவுளே, இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தா ஹீரோவும் அவனுடைய கரடிகளை திரும்ப வர வச்சிருவான். இதனால அதுங்க திக்குமுக்காட செனா உடனே அந்த ஆர்க்கு கிங் கிட்ட போவான். திரும்ப வர வச்சிருவான். இதனால அதுங்க திக்குமுக்காட செனா உடனே அந்த ஆர்க்கு கிங் கிட்ட போவான். கவலைப்படாதரா ஆலன், நான் இங்க வந்ததே இந்த ஆர்க்கு கிங்க போட்டு தலதான். அதே மாதிரி அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை வந்து இந்த வைஸ் கேப்டன் லெப்ரான்ட் பாத்துப்பான். அப்புறம் அவன் அங்க வந்துருவான். ஹீரோக்குமே அவர் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுங்கிற அந்த ஆர்க் கிங்க உண்மையிலேயே இவனால போட்டு தள்ள முடியுமான்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவன் யோசிக்க. ஆனா அது பண்ற அட்டாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் ஃபாட வச்சு அசால்ட்டா தடுப்பான். சண்டையே வேற லெவலா இருக்கும். அப்போதான் வந்து வைஸ் கேப்டன் சொல்லுவான், கமாண்டர் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அதனாலதான் அவரு எப்பவுமே ஆல் டைம் பவர்ஃபுல்லான வாரியரா இது வரைக்கும் இருக்காரு. இந்த பேட்டில் ஃபீல்டு வந்துட்டு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜெனாஃப் ஆஃப் தி வார் டீமன் அப்படின்னு உன பக்கம் அங்க ஹீரோ பார்க்க அவனுடைய சண்டை சூப்பரா இருக்கும். இன்னொரு பக்கம் வைஸ் கேப்டன் அந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்காக அவன் போக இவனை என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். இவனுமே சும்மா ஆளு கிடையாதுங்க, போட்டு எல்லாத்தையும் சூறை ஆடுவான் பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேஜிக்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்ட்ஸை போட்டு தள்ளுவான். அப்புறம் அவனை சுத்தி எல்லா ஆர்க்கும் இருக்கு. அதுக்கு மதில போயிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஹீரோ வாயடிச்சு போயிடுவான். இந்த ஸ்கில்ல பார்க்கும்போது கருணா கிட்ட இருந்த மாதிரி இருக்குது. அவனும் சும்மா சொல்ல முடியாதுங்க, ஏகப்பட்ட ஸ்கில்ல தெரிஞ்சு வச்சு இதுல ஒன்னொன்னத்தையா போட்டு ஒரே ஸ்லாஷ்ல கிட்டத்தட்ட
4-5 கொல்றான். எப்பா கேப்டனே எப்படின்னா வைஸ் கேப்டனே இப்படிதானா சூப்பர். என்ன பக்கம் அந்த ஆர்க்கு இன்னும் பண்ண அட்டாக்ல வந்து அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது. ஹீரோ பதற சமயத்துல டெஸ்ட் கொடுப்பான் பாருங்க, டக்குன்னு மேல போயிட்டு ஒரே அட்டாக் தான், எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்கில் எந்த பவரும் கிடையாது, தன்னுடைய பிசிக்கல் பவரை மட்டுமே பயன்படுத்தி அதோடைய பாடியை 2 துண்டா வெட்டுவான். எப்பா பீராங் மாதிரி எப்படி போட்டு அடிச்சாரு, எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்கில்லும் இருக்கலாம, இவர் வேற லெவல் தான். அதுக்கப்புறம் ஹீரோ நைட் டைம்ல அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி புரிய வைக்க ஆரம்பிக்கிறதுல அவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சர்வெண்டா என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அதுவும் கூட மாட்டா அவருக்கு பண்றதுல அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பையன் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்க, இவனுக்குள்ள டேலண்ட்லாம் இருக்குன்னு. அந்த ஆர்க்கு மாஞ்சஸோடைய படைகளை தோக்கெடுத்தனால இருப்ப ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிடுது. அப்புறம் சில நாட்கள்லயே பார்த்தா கிங்கோடைய சார்பா நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் நாங்க வந்திருக்கோம். ஹீரோவை யோசிக்கிறோம், இவங்கள ராயல் மெசஞ்சர் போல, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயத்த கொடுக்க தான் நாங்க வந்தோம், இதை நீங்க பாருங்கன்ற மாதிரி உங்க பக்கம் கொடுக்க அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிடுவாரு. இது உங்க பையனுடைய டைரி, அவன் அடுத்த கட்ட முக்கியமான வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனுடைய கையால எழுதி வச்சிருக்கான். உங்க பையன் ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக தன்னுடைய ஃபுல் திறமைகளை வெளிப்படுத்திருக்கான். பட் இருந்தாலும் போன மிஷின்ல அவனுடைய சக்திகள் பார்த்ததுனால அவன் தவறுதலா இறந்துட்டான் அப்படின்னு உன்ன பக்கம் ஷாக்கான விஷயத்த சொல்லுவான் பாருங்க. எல்லாருமே அது சரி வந்து செத்துட்டான். நானு எப்படி நீங்க இதை வந்து அசால்ட் எப்படி சொல்றீங்க, அவன் போய் கிட்டத்தட்ட 6 மாசம் தான் ஆகுது, எப்படி அது கூட இப்படி நடக்கும், அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாச்சு, அவன் அகாடமிலேயே ரொம்ப டாப் ஆனவன், நோபலுக்காக தானே வேலை செய்ய போயிருந்தான், எப்படி இந்த மாதிரி நடக்கும்? ஓஹோ, அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நீங்க எனக்காக கிங் கிட்ட வந்து இப்படியே பேசலாம்ல, என்கிட்ட வந்து சொல்றதை விட அபிஷியலா சொன்னதை தான் நான் இங்க கொடுக்க முடியுற மாதிரி சொல்ல உங்க பக்கம் எல்லாருமே அது சேட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கே இந்த இடத்துல முக்கியமான வேலைன்றதுனாலதான் இதை நான் சொல்றதுக்காக வந்தேன், இன்னும் சில பல நிறைய வேலைகள் இருக்கு, அதனால இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் சங்கட்டமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஹீரோ உன்ன பக்கம் யோசிக்கிறான், அன்னைக்கு இதனாலதான் வந்து அவர் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்ணி சொன்னாராத, அந்த டைம் அவருடைய கை நடுங்கும் போது தெரியுது ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ளதான் அவர் போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சாக போறோம்னு தான், அதனால என்ன அவருடைய தங்கச்சி நல்லபடியா பார்த்து சொல்லியிருந்தாரு. சிசிலி உன்ன பக்கம் அப்பா இங்க என்ன நடக்குது, அந்த டைம் பார்த்தா லாடும் வார்டன் அடியா எல்லாரும் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க, தாமஸ் நீ கூட அப்பா என்ன பேசுறீங்க, இது நான் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா, ஏன் சிசிலி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, மாஸ்டர் மீகா இறந்துட்டாருன்னு. ஹீரோக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சவுண்ட்ல பார்த்தா நம்ம சிசிலி அவங்க அப்பா கிட்ட கத்திட்டு இருக்கா. என்ன சொல்றீங்கப்பா, போய் சொல்லாதீங்க, அப்போ உங்களுக்கு மீகா சாக போறான்னு முன்னாடி தெரிஞ்சிருக்கா? இல்ல, நோபல் உடைய பார்ட் ஆஃப் தி டியூட்டினா அதுதான், தான் சாக போறோம் தெரிஞ்சதாலும் அந்த விஷயத்துல அதை பண்ணிதாகணும். அப்ப நீங்க அவனை வேணும்னே அந்த டியூட்டிக்கு அனுப்பி அவனை கொல்ல பாத்துருக்கீங்க. அப்படி ஒண்ணு நான் வேணும்னே பண்ணல, இது நம்மளுடைய பரம்பரை வேலை, நீ அதை புரிஞ்சுக்கொண்ட மாதிரி அவர் சொல்ல. ஆனா அவன பக்கம் அவ கேட்காம அந்த இடத்தோட ஓடிடலாம். அவர் உன பக்கம் வருத்தப்பட்டு இருக்க, மேல அவ போயிட்டு அழுதுட்டு இருக்கா ரூம்ல. ஹீரோவை ஆளை பார்த்து யோசிக்கிறான், இவரே இப்படி வருத்தப்படுறா, அப்ப லோம்பல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்காக வேலை பார்க்குதுன்றது ரொம்பவும் ஆபத்தான விஷயம் தான் போல. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. சிசிலி வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்கான்னு சொல்லிட்டு இவர் 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா அவர் ரூம்ல அவ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரதுல எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க கத்திக்கிட்டே. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அவ பார்த்தா ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கா வீட்டை விட்டு. ஹீரோவும் நீங்க இங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு அவளை கூட்டின்னு வரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தேடி போறான். எனக்கு அவன் அண்ணன் வந்து ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான், கண்டிப்பா அதை நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு டவுன் நோக்கி போறான். இப்ப சிசிலி பார்த்தா டவுன்ல தனியா போயிட்டு இருக்கா. என்னால நடக்க முடியல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவனுடைய அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஏர் பண்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். மேகை என்னால நம்ப முடியல, நீ என்ன வந்துட்டு போயிட்டுன்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் அவன் அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லெட்டர்ல போட்டுருது என்னன்னா, என்ன ஒரு ஆபத்தான பிளேஸுக்கு அடுத்த கட்டமா அனுப்ப போறாங்க, கண்டிப்பா அதுலயே எனக்கு தெரிய வருது என்னடா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம். அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோ பார்த்து தன்னுடைய ஆந்தையை பயன்படுத்தி அவ எந்ததுல இருக்கான்றதை கண்டுபிடிச்சான். அப்புறம் அவன் இருக்கிற இடத்துக்கு போனா இவன் வந்த உடனே அழுகை நிறுத்திட்டு நடிப்பா, நான் வீட்டுக்கெல்லாம் வரல, நீ போ, பரவாயில்ல, நீங்க எப்ப இந்த இடத்த விட்டு வர போறீங்களா அப்ப வரைக்கும் நான் இதே இடத்துல உங்களுக்காக வெயிட் பண்ண போறேன் மை லேடி. ஏன்னா நான் உங்களுடைய மேன் சர்வெண்ட்ன்றதுனால என்னுடைய ஜாப்ல இதுவும் ஒண்ணுதான். ஆனா உடனே அவளும் நீங்க எல்லாம் எனக்காக ஒண்ணு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பி. அந்த டைம் அவளுக்கு பசிக்குது. உடனே பார்த்தா தான் கிட்ட இருக்க புக்கு மூலியமா சாப்பாடெல்லாம் வர வச்சு அவள்கிட்ட கொடுக்குறான். நேரு சிசிலி இந்தாங்க சாப்பிடுங்க, எனக்காகவே இவ்வளவு எல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அழுதுட்டு இருக்கா. நான் ஒன்னும் அழுவல, இது என்ன நீ கேட்காத. கண்டிப்பா ஆலன் என்னுடைய அண்ணன் ஸ்ட்ராங்கா இல்லையா, கண்டிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான், அவர் என்னாலேயே தோக்கடிக்க முடியலையே. அந்த டைம் அந்த லெட்டர்ல எழுதின அந்த விஷயத்தையும் யோசிச்சு பாப்பா. எனக்கு சாவை கண்டு பெரிய லெவலில் பயம் இருக்கு, உண்மையை சொல்ல போனா அதுதான் உண்மையேங்க, நான் எனக்கு என்னுடைய ஃபேமிலி கூடயே இருக்கணும்னு ஆசை அப்படின்னு அவனுடைய லெட்டர்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ நானும் செத்துலான்னு இருக்கேன், என் அண்ணனே இல்ல. ஆனா உடனே பார்த்து ஹீரோவும் சரி லேடி சிசிலி நீங்க ஆசைப்பட்டா இந்த சிட்டியை விட்டு என் கூட வந்துறீங்களா, நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். ஏய் என்னடா கேக்குற அப்படின்ற மாதிரி பாக்க. இல்ல உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க மறந்துருங்க, இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா என் கூட இந்த உலகத்தை டிராவல் பண்ணி சுத்தி பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் போய் பார்ப்போம், நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏன்டா இந்த டைம்ல இப்படி நீ பேசுறேன், ஒன்னாலாம் அதை பண்ண முடியாது, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, அடுத்த வருஷத்துல எப்படி இருந்தாலும் நான் ஒரு 12 வயசு வந்த பிறகு நான் அட்வென்ச்சர்ஸ் கில்ட்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வென்ச்சரா மாதிரி இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஆமா நானுமே அகாடமிக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப நீங்க ஸ்கூலுக்கு தான் போறீங்களா, அங்க போனாலும் இந்த லைஃப் அப்படியே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலையை நீங்க தான் அமைச்சுக்கணும், அதுக்கான சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க எப்படி வாழ போறத தேர்ந்தெடுங்க. நான் தேர்ந்தெடுக்கணுமா? அவன் அண்ணங்கார சொன்ன விஷயத்தையும் உன பக்கம் யோசிச்சு பாக்குறான். நான் செய்யற இந்த வேலை ஒண்ணு என்னுடைய ஃபேமிலிக்காக ஒண்ணு கிடையாது, மக்களுக்காக ஒண்ணும் கிடையாது, அதனால இதை நான் ஒண்ணு விருப்பப்பட்டு எல்லாம் செய்யலன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனா வேற வழி இல்லாதவன் தான் இதை
நான் தேர்ந்தெடுத்தன்ற மாதிரி அவன் சொல்ல இப்போ அவளுக்கு புரிய வருது. ஆலன் வீட்டுக்கு போலாம் வா. சரி ஓகே போலாம் வாங்க. டேய் என்ன அப்படியே போலான்ற, என் கால் ரொம்ப வலிக்குது, நீ தான் என்ன உப்பு மட்டும் தூக்கின்னு போகணும். அதுக்கப்புறம் ஹீரோ தான் தூக்கின்னு போறான். ஆலன் சொல்லுங்க மேலடி, ரொம்ப தேங்க்ஸ்ரா, பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு அவளை கூட்டின்னு வந்த உடனே அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்காங்க. அவன் நல்லா தான் இருக்கானே, நான் ரொம்ப கெட்ட பொண்ணுப்பா. இங்க பாரு சிசிலி, உன்னை பத்தி நான் பெருசா கவலைப்பட்டதுக்கான காரணமே நீ எங்களை விட்டு போயிட்டுன்றதுனால மட்டும்தான். மிச்சப்படி எந்த ஒரு வகையிலும் உன் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. நீ கவலைப்படுது, இன்னமும் ஃபியூச்சர்ல நம்ம மைனிங் மெட்டீரியலை திரும்ப ஆரம்பிப்போம். கண்டிப்பா அந்த ஒரு நோபல் டியூட்டியை நீ கண்டிப்பா பாப்பதுல. நம்மளுடைய மைனிங் எல்லாத்தையுமே நோபல் ஃபேமிலிக்காக நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாத்தையுமே நான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கவலையே படாத, உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டேன் நான். அவர் திரும்பவும் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை யோசிக்கிறான், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வைக்கிறாருன்னு. இன்னொரு பக்கம் சிசிலியும் அப்பா அம்மா இதுக்கப்புறம் நான் கிராண்ட் வில்லாவுடைய ஹவுஸ் ஹோல்டு மெம்பரா இருக்கிறதுனால அந்த நோபல் டியூட்டி எல்லாத்தையுமே நானே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு என்ன வளர்த்துக்கிறேன். இன்னொரு வகையில சிசிலி வந்து அவங்க அண்ணன் கொடுத்த அந்த லெட்டர்ல இன்னொரு விஷயத்தை படிச்சிருப்பான். உனக்கான ஓன் வீக்னஸ் நீ ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும்தான் உன்னால பெரிய லெவல் இந்த உன்னால ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரிதான் நான் இங்க வந்தன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். கண்டிப்பா மீகை போன அந்த பாதையிலேயே நான் திரும்ப அவனை ஃபாலோ பண்ணி போவேன். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய வயசு 11 மாறிடுச்சு. கரெக்டா பனி காலத்துல ஹீரோ பார்த்து திரும்பவும் இன்னொரு ஆர்க்கு இங்க இருக்க கூட அதை போட்டு தள்ளிட்டு அதோடைய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். இந்த முறை இப்போ இவனால தோக்கடிக்க முடிஞ்சதுன்னா தலைவன் அந்த அளவுக்கு பாடத்தை கத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில இருந்து சோ இப்போ ஈஸியா தோக்கடிச்சுட்டு அவனுடைய கரையடிகளுடைய உதவி மூலியமா அந்த இருக்கிற மொத்த மான்சஸோடைய மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுவான். இப்ப நிலைமை எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. கிராண்ட் வில்லால இருக்கிற ஃபேமிலியில எல்லாமே சுமூகமா தான் இருக்கு. திரும்ப இப்ப லாடும் பரவாயில்ல, ஒரு வழியா நம்மளுடைய அந்த மெட்டீரியல் ரிஃபைனிங் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாமே மீட்கப்பட்டாச்சு. மான்சஸோடைய தொல்லை பெருசா இப்ப இல்ல. இப்போ நம்ம மைனிங்கை தேட வேண்டிய இடம் தான் தயாரா இருக்கணும். சோ அடுத்த சம்மர் வரதுக்குள்ள எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இப்ப ப்ராப்ளமே வெதர் வந்து கார்னலுக்கு சாதகமா இருக்கு. இதனால நம்மளுக்கு மெட்டீரியல் எடுக்க பெரிய கஷ்டமா போயிடும். ஹீரோ ஓனர் பக்கம் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறிட்டு இருக்கான். அவ என்ன சொன்னா, சிசிலி வந்து இந்த மவுண்டன் என்னால ஏற முடியாது சொன்னாலா, நான் இப்ப ஏறிட்டு தான் இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோ வேட்டையாடுறதுக்கு போறேன்னு சொன்ன உடனே சிசிலியும் நானும் கூட வர என்னைய கூட்டு போ. உடனே பார்த்தா அவங்க அப்பா திரும்பி பாப்பாரு, என்னடா எப்படி பண்ணி செய்ய போன அப்படின்னு. ஆனா ஹீரோவும் அது ரொம்பவும் ஆபத்தான இடம்ன்றதுனால அவளை கூட்டு போல. அதுக்கப்புறம் ஹீரோ மலை ஏறின பிறகு ஒரு விஷயத்த அந்த இடத்துல நோட் பண்றான். அங்க போய் பார்த்தது தெரியுது, அந்த இடத்துல ஆர்மோட ஆண்ட் எல்லாமே ஒரு கேவ்ல கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்குங்கன்னு. எந்த மாதிரியான கேவ்ஸ்ல மெட்டீரியல் அந்த கிறிஸ்டல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பிரச்சனையே என்னடா அந்த கேவுக்குள்ள போறது மட்டும்தான். கண்டிப்பா இங்க இருக்கிற இந்த பயபலிங்க வந்து இங்க இடத்துல மெட்டீரியல் எடுக்க வர மைனர்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல இதுக்குள்ள இருக்கிற மொத்த பேரையும் காலி பண்ணணும். கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு 1000 சோல்ஜர்ஸ் உள்ள இருப்பானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உள்ளுக்குள்ள பி ரேங்க் குயின் ஆண்ட் மாஸ்டர் தான் இருக்கணும். அதுதான் முட்டைகளை பொறிக்க வச்சு பல லேயர்ஸா உள்ளுக்குள்ள அதுங்களை பொறிக்க வச்சு வெளியே வர வைக்கிறதுக்கான ஒரு தன்னுடைய ஆர்மியா உருவாக்கிட்டு இருக்கும். சரி இப்போதைக்கு கிளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய ஸ்குவாட வெளியே வர வைக்கிறான். அவனுக்கு வந்த உடனே அந்த ஆண்ட்ல அலாரம் கொடுத்துட்டு எல்லாரும் சோல்ஜர்ஸ் வர வச்சுட்டு வாங்கடா இவனுக்கு கதையை முடிப்பு ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னுடைய ஸ்குவாட மொத்தமா இறக்கி சாவாடி நான் ஒத்தனை விடாதீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண அந்த இடத்துல இன்னும் வந்துட்டே இருக்கிறதுல கிட்டத்தட்ட பார்த்தா 4 கணக்கில் ஆகல, வார கணக்கில் ஆகல, கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்டமோ அதே இடத்துல உட்காந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். தூங்காம ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறதுல என்னடா இது வந்துட்டே இருக்கீங்க, நான் 1000 கணக்கில் இருக்குன்னு பார்த்தா 10,000க்கு மேல இருக்கும் போலயே. 1 மாசமா தூக்கம் இல்லாம சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துல இப்படி சாவடிச்சிட்டு இருக்கு. என்ன போட்டுதான் இது உயிர் எடுக்குதுங்க சாவாம. என்னன்னே புரியல. எப்படி அதுக்குள்ளேயே புது புது எக்கெல்லாம் உருவாயிட்டு திரும்ப ஆண்ட் எல்லாம் வெளியே வருதுன்னே புரியல. ஹீரோவும் அடிக்கடிக்க லெவல் ஏறுது. இன்னொரு பக்கம் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸும் அதிகப்படியா ஆகுது. மேஜிக் ஸ்டோன்ஸையும் இன்னொரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி போயிட்டு இருக்கிறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு மாசமா வந்துருச்சு. இன்னமும் வந்துட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேல வந்திருக்கும் போல இது இருக்கும். என்னடா ஒவ்வொரு நாளும் முட்டையை உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளிட்டே இருக்க போல அதுங்க பாட்டு வந்துட்டு அடிச்சு நோத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா எதுவுமே வெளியே வரல. ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஆஹா முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம் தாராளமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓகே இப்ப குவீனை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பலகட்ட லேயர்ஸுக்கான கேவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதோடைய மேப்பை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா குவீன் இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். சோ முதல்ல நம்மளுடைய கண்காணிப்பாளர்களை உள்ள அனுப்புவோம். கேவ்ல இருட்டா இருக்கிறதுனால இப்போதைக்கு ஆந்தைகளை பயன்படுத்தி ஹீரோ நிறைய அனுப்ப. அதுவும் இன்னொரு பக்கம் உள்ள போயிட்டு அந்த இடத்த அப்படியே விஷன் மூலியமா ஹீரோக்கு அனுப்புறதுல ஹீரோ அதை வச்சு இப்ப மேப் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். எந்தெந்த கேவ் இருக்கு, எத்தனை கிளைகளா இருக்குன்னு. ஆனா அது ரொம்பவும் பெருசா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அவன் ஒரு சில ஆந்தைகள் போன இடத்துல சில ஆண்ட்டுங்க இன்னும் அது இடத்துல இருக்கிறதுல அதுங்க அட்டாக் பண்ணதுல அது செத்து போயிடும். இதனால ஹீரோ திரும்பவும் ஒரு சில திரும்பவும் ஒரு சிலத்தை அனுப்பிச்சு இன்னும் செக் பண்ண அனுப்புவான். ஒரு ஆந்த போன இடத்துல மட்டும் பார்த்தா நிறைய ஜாடியில போட்டு ஏதோ அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் முட்டை சேகரிச்சு வைக்கிற இடம். இதுவே பார்த்தா ஹீரோக்கு மணிக்கணக்கில் ஆயிட்டு இருக்கு. தலைவலி வந்துடும் போல. அப்புறம் சாயங்காலம் ஃபுல்லா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் ஹீரோவும். அந்த மேப்போடைய அளவை பார்த்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னுமே அந்த குயினை கண்டுபிடிக்க முடியல. இதை எப்போ கண்டுபிடிச்சு சீக்கிரம் நான் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல போறணும். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு ஆந்த சவுண்ட் கொடுக்குதுல, ஒரு வழியா பார்த்தா குயின் இருக்கிற இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறமா பார்த்தா தன்னுடைய படையை கூட்டம் போயிட்டு சரியா உங்களுக்காக தானே வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 2 மாசமா எங்களை அலைய விட்டதுக்காக உங்களுக்கு பெரிய பதிலடி கொடுக்க வந்துட்டா சாவகடா, இந்த ராணி எறும்பு அழிச்சிருங்க. ஆனா பரவாயில்ல, அதோட சைஸ் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ கரடிகள் அனுப்பிச்சு அதை அட்டாக் பண்ண வைக்கிறதுல அதுவும் இன்னொரு பக்கம் பயங்கரமா சண்டை போடுதுங்க. குயின் இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுல ஹீரோவுடைய சில கரடிகள் வந்து அழிஞ்சு போகுது. ஹீரோ இருந்தாலுமே ஒட்டு மொத்தமா அதுங்களை அனுப்புறதுல அதுவும் இன்னொரு பக்கம் அந்த குயினை போட்டு தள்ளிடும். ஹீரோக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிடுச்சு. ஆனா அந்த ஆர்க்குங்க காட்டிலும் இது ரொம்பவும் அதிகம் தான். இப்ப பிரச்சனையே எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ்லாம் ஆண்ட் வச்சிட்டு இருக்கு. அதுங்க அப்போ பிறந்து வெளியே வரணும்னா பிரச்சனையாச்சு. இப்போதைக்கு என்னால லேட் ஹவர்ல அங்க போக முடியாது வீட்டுக்கு. ஸோ இதயத்துல கேம்ப் போடலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ உன பக்கம் அந்த கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சுத்தி பார்க்குற சமயத்துல தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த மித்திரியல் கிறிஸ்டல் இருக்கு. ஒரு வழியா ஹீரோ அதை கண்டுபிடிச்சான். இன்னொரு பக்கம் மறுநாளே பார்த்தா காலையிலேயே அந்த குயின் மான்ஸ்டர் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கிறதுல இதுதான் ஒயிட் டிராகன் மவுண்டன்ஸ்ல ஒரு கேவுக்குள்ள இருந்த ஒரு குயின் ஆண்டோடைய படம் எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாரும் வாய பொழுது பாக்குறாங்க, டே யாரா நீ என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு. ஹீரோ உன பக்கம் அவங்க ஆராய்ச்சி பண்றதை பார்த்துட்டு நம்பிக்கை இல்லாம கேட்கறாங்களோ, நீ ஒயிட் டிராகன் மவுண்டனுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிசிலி உன பக்கம் கேட்கறான். இன்னொரு பக்கம் லாடும் இந்த மாதிரியான ஒரு குயின் ஆண்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, நீ எதனா பார்த்துருக்க சனப்? நானுமே இது வரைக்கும் இது கேள்விப்பட்டது இல்லை மயிலாடு. ஆனா இது வரைக்கும் இது கலர் அண்ட் பவர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான். இது வரைக்கும் இது குயினா இருக்கிறதுனால இது அவ்வளவா வெளியே வராதனால நமக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னாலுமே யாருமே அங்க நம்ப தயாரா இல்ல. சிசிலியும் உன பக்கம் நம்பத்துக்கும் தயாரா இல்ல. ஹீரோக்கும் இதுகிட்ட எது போய் வந்து கொடுக்குற பாரு நம்பவே மாட்டானுங்க. காமநாட்டிங்க நான் குகைக்குள்ள போயிட்டு என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்சதானே? ஆமா ஒரு நிமிஷம், ஒரு ஆதாரம் இருக்கு, இதை காமிச்சோன்னா அவங்க நம்ப வைப்போம். எங்க பாருங்க, நான் கேவல போயிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்ட் அழிச்சப்போ எனக்கு கிடைச்சது இது மாஸ்டர் மட்டும் இல்ல, இது கூடவே இதுதான் அப்படின்னு ஹீரோ உன பக்கம் அவர்கிட்ட கொடுக்க அவர் அதை பார்த்த உடனே வாயடிச்சு போடுவாரு. பார்த்த ஜன்னாவை கூட தான் வாயடிச்சு போடுவான். ஏன்னா அது மித்ரியல் கிறிஸ்டல் கண்டிப்பா இது கேவுக்குள்ள இருந்து தான் வளைஞ்சிருக்கும். அப்போ இவன் கேவுக்குள்ள தான் இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்திருக்கான். இவன் மேல நம்பிக்கை இருக்கு. இதுலயே புரிஞ்சுக்கிறாங்க இவன் உண்மையா தான் சொல்றானு. சிசிலியும் வாய் பொழந்து பாப்பா, இவன் எல்லாத்தையும் தனியெல்லாம் சூப்பரா பண்றானு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மைனிங் பண்ண வேண்டிய கேவுக்கான வழி எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மைனிங்கு போக வேண்டிய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்ட் மான்ஸ்டர்ஸால உருவாக்கப்பட்ட கேவுடைய கிளைகளா இருக்கிற அந்த மேப்பை கூட காமிக்கிறதுல லார்டு ஒன்னு பக்கம் பாராட்டுறாரு. நீ தனியெல்லாம் எல்லாத்தையுமே எங்களுக்காக பண்ணிருக்க ஆலன், ரொம்பவும் நன்றி. இதனாலதான் நீ 2 மாசமா இந்த இடத்துக்கு வரவே இல்லையா? ஆமா லார்டு, இது ரொம்ப பியூரான மெட்டீரியல், இதை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமானது. கண்டிப்பா இதை பயன்படுத்தி நம்ம கிங்குக்கு பல கட்ட விஷயங்கள்ல உதவி பண்றது மூலமா நம்மளுடைய டெரிட்டரி ரொம்பவும் பெருசா வளரப்போகுது. உடனடியாக இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே ஆரம்பிப்போம். முதல்ல இந்த மைனிங்கை நமக்கு சொந்தமாக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா லாடும், நீ இவ்வளவு பெரிய வேலையை பண்ணதுக்காக இந்த ஒரு மைனிங் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல உனக்கு 30% கிட்ட நாங்க உனக்கு ரைட்ஸ் கொடுக்குறோம். என்னது அப்படின்னா இன்னொரு பக்கம் பட்லரும் அட்வைஸ் பண்றாரு. அது என்னன்னா இது மூலமா வரக்கூடிய லாபத்துல இருந்து உனக்கு 30% கிட்ட உனக்கு பங்கு எப்பவுமே வந்துட்டு இருக்க வருஷம். அப்படியா, பெரிய டீல் தான். அப்புறம் சில நாட்கள் மாசங்கள் கடந்து போயிடுது. அப்புறமா பார்த்தா ஹீரோக்கு 12 வயசு கிட்ட ஆயிடுச்சு. மைனிங் வேலையை இப்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவுடைய வழக்கமான வேலைகளையும் அவன் பார்த்துக்கணும் பக்கம் வேட்டையாடிட்டும் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோவுடைய சர்வெண்ட் ஃப்ரெண்டா இருக்கிற ரிச்சலும் பெரிய தலைவலியே போயிடுச்சுடா. அந்த ராயல் மெசஞ்சர் திரும்ப வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தலைவர் நம்ம கார்னல் வந்து அந்த நாயை கூட கூட்டு வந்திருக்கான். அந்த ராயல் மெசஞ்சர்னு வந்து கிங்குக்கு கீழே வேலை செய்யறவன். ஆனா இந்த கார்னல்ன்றவன் நம்ம ஹீரோவுடைய லாடா இருக்கிற அவர் இருக்கிற டெரிட்டரி மாதிரியே இன்னொரு டெரிட்டரியை வச்சு ஒரு ஆளக்கூடிய ஒரு லாடு தான் ஆகணும். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிங்குக்கு கீழே வேலை செய்யற ஒரு லாடா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மேலேயும் பெரிய பொறுப்புல இருக்கவன் தான் அந்த மெசஞ்சர். ஸோ ஹீரோ யோசிக்கிறேன், இப்போ இவனுக்கு 2 பேரும் ஒன்னா வந்திருக்கானுங்களே, ஒருத்தன் தனியா வந்தாலே 7:30 கூப்பிட்ற மாதிரி தான் 2 7:30ங்களும் ஒன்னா வந்துருச்சுங்க. அவனை பக்கம் லூசு தனமா சிரிக்கிறா பண்ணிவாங்க. எதுக்கு அப்படி சிரிக்கிறான்? லாடும், நீங்க வந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்க? அது ஒண்ணு இல்ல, புதுசா வந்து மித்திரியல் மைனிங் எல்லாம் நீங்க திரும்ப ரன் பண்ணிட்டு இருக்கதான் நாங்க கேள்விப்பட்டோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதை பத்தின ஒரு சின்ன ப்ரொபோசலை பத்தி பேசதான் இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் எடுத்து வந்து கொடுக்க அந்த ஒரு லெட்டர் எடுத்து அவர் பாக்குறாரு. இதுக்கப்புறம் கிராண்ட் வில்லாவும் கார்னல் ஃபேன்சம் சொல்லக்கூடிய உங்க 2 டெரிட்டரியும் சேர்ந்துதான் இது நாள் வரைக்குமே இந்த டெரிட்டரிஸை நல்லபடியா பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்குள்ள சில பல சண்டைகள் இருந்தாலும் உங்க 2 டெரிட்டரிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த மலையில வந்து அதிகப்படியான புதையல் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒயிட் டிராகன் இருக்கிறதுனால யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, புதுசா பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் மைனிங் இருக்குல்ல, அந்த ஒரு மைனிங் கேவ வந்து உங்க 2 டெரிட்டரி சார்பா நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணி மைனிங் பண்ணி கிங்குக்கு சேர்ந்தே நீங்க சேவை செய்யணும். அதனால நீங்க 2 பேரும் இதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதுக்கான கான்ட்ராக்ட் தான் அது. ஹீரோ இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுவான். அவன பக்கம் லாடும் வைக்கின்றது என் கூட அந்த மைனிங்கை சேர்த்து இவனும் பார்த்துப்பானா? ஆமா, கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் கொடுத்த முக்கியமான வேலை இது மட்டும்தான். சோ முதல்ல நீங்க இதை ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க 2 பேருமா சேர்ந்து தான் இதுல முடிவு எடுத்து பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒன்னா தான் பண்ணணும். இந்த கான்ட்ராக்ட் கூட நான் கிங் மூலியமா பேசி வைஸ் மினிஸ்டர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் மூலியமா இதை நான் ரெடி பண்ணி உங்ககிட்ட எடுத்துன்னு வந்திருக்கேன் பர்சனலா. இதுல ஆல்ரெடி வந்து கார்னல் விஸ்கவுண்ட் வந்து சைன் பண்ணிட்டான். நீங்க தான் சைன் பண்ணணும். ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எப்படியாச்சும் இதுலயும் பாதி கொண்டாடலாம், அப்புறமா ஏமாத்தி மொத்தமா எடுத்துக்கலாம் ட்ரை பண்றாங்க 2 பேருமா. ஆனா உன பக்கம் லாடும், எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க அனுப்பிச்ச இந்த கான்ட்ராக்ட்ல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. அதனால ராயல் கேபிட்டல்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தின விசாரணையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுல சைன் போடுறேன். உடனே இதை கேட்ட உடனே அந்த ராயல் மெசஞ்சர் கடப்பாயிடுவா. என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் ராயல் மெசஞ்சர் கிங்குக்கு கீழே வேலை செய்யறேன். நான் எல்லாத்தையுமே உண்மையா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பொய்யா கிடையாது. அப்போ நீ என்ன சந்தேகப்படுறன்ற மாதிரி அவன் கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, ஏற்கனவே நான் ரொம்ப மோசமான நிலைமையில தான் என்னுடைய ஃபேமிலியும் டெரிட்டரியும் நான் நடத்திட்டு இருக்கேன். எந்த ஒரு நிலைமையில
வாழ்க்கையில எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம நான் எதுவாக இருந்தாலும் டேரக்டா கிங்கு கிட்டிய பார்த்து பேசிக்கிறேன். என்ன போக அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே சாவிச்சிட்டு போறான். கண்டிப்பா உன்னுடைய மைனிங் வந்து குட்டிச்சோரா போகண்டா, எல்லாமே அழியிட்டோம்டா அப்படின்னு சாப விட்டு போக கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி அந்த விஸ்கவுண்ட் கார்னல் வந்து எதனா திருமூல வேலை பார்த்திருப்பான். அவனுக்கு கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ உடனே கடுப்பாயிட்டான். அவருக்கு மேல ஒரு பக்கம் நம்ம லாடோ கடுப்பா வர்றாரு. பல செஞ்சுரிஸா இதுக்காக தான் கஷ்டப்பட்டோம். இதுக்கு முன்னாடி கிடைச்ச வரைக்கும் அவன் எதுவுமே ஷேர் பண்ணல. இப்போ மட்டும் எப்படி ராயல் மெசஞ்சர் மூலியமா அவன் வந்து என்கிட்ட உரிமை கொண்டாடலாம். கண்டிப்பா இது எங்க டெரிட்டரிக்கான புதையல். இதை யாருக்காகவும் நான் ஷேர் பண்ண முடியாது. உடனடியா கேப்டன் ஜெனர்ஸ் அந்த மவுண்டனுக்கு போக சொல்லுங்க. ஓகே சார், அவர் இன்னும் 2 நாள்ல இந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவன் வந்த உடனே நான் திரும்ப ராயல் கேபிட்டலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த இடத்துல கடுப்பாயிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ கிச்சன்ல பார்த்து செஃப் உன்னொரு பக்கம் மேல நடந்த விஷயத்தை பத்தி தான் உன பக்கம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கல. எல்லாருமே உன்னொரு பக்கம் அந்த விஸ்கவுண்ட் கார்னலை பத்தி கேட்கறாங்க. அவன் ரொம்ப மோசமான ஆளுன்றத ஹீரோ அவங்க மூலியமாவே தெரிஞ்சுக்கிறான். என்ன பக்கம் திடீர்னு சவுண்ட் கேட்கறதுல என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு ஹீரோவும் அங்க மேல போய் பார்த்தா தெரியுது சிசிலியோட ரூம் ஓபன் பண்ணி ஏதோ கொள்ளக்காரனுங்க 3 பேர் கிட்ட வந்துட்டு அவளை கடத்தின்னு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இதை பார்த்த உடனே அவங்களை அடிச்சு போக ட்ரை பண்ண, ஆனா அவனுக்கு ஈஸியா தடுக்கிறானுங்க. உடனே ஹீரோ தன்னுடைய பவர்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணின்னு போய் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு இன்னும் தடுக்கிறதுல பட்லர் உன்ன பக்கம் போயிட்டு லாடுக்கு இந்த விஷயத்த சொல்ல அவளும் உன்ன பக்கம் பத்திர அடிச்சுன்னு போக உடனே பார்த்தா அந்த இடத்துல ஹீரோக்கு மயக்க போட வைக்கிற அந்த ஸ்மோக்கை போட்டுட்டு அவனுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுவானுங்க. சிசிலின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரத்தை கண்மொழிக்க பார்த்தா தான் தெரியுது அவனே கட்டி போட்டு கூட்டு வந்துக்கிறானுங்க. என்ன இது எவ்வளவு உயிரோட இருக்காளா, சை இப்படியா கட்டி வச்சிருப்பாங்க. உடனே பார்த்தா தன்னுடைய பறவைகளை சமன் பண்ணிடுறான். அந்த இடத்துல விஷயம் ஷேர் பண்ண பிறகு தெரியுது அவனுக்கு 3 பேர் அதே இடத்துல தான் இருக்கானுங்க. அப்புறம் அவனுக்கு பேசுற விஷயத்த கூட ஹீரோ கேட்கறான், இங்கதான் இருக்கானுங்களா. அந்த டைம் இவங்களுக்கான ஒரு பாசம் வருவான். டிராகஸ் என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, வாங்க சார். யாரா இந்த 2 பசங்க சார்? அந்த பொண்ணு வந்து கடத்தின்னு வர சொன்ன ஆளுதான். பட் இருந்தாலும் குறுக்கால இந்த பையன் வந்ததுல இவன் ரொம்பவும் நல்லா ஃபைட் பண்ணான். சோ இவன் கண்டிப்பா நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை கடத்தின்னு வந்துட்டேன். ஸ்லேவா மாத்திலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க உடனே பார்த்து கடுப்பாயிட்டு அவனை போட்டு அடிப்பான். முட்டாள், சொன்ன வேலையை விட்டுட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் பெரிய தொல்லை தான். பிரச்சனை இன்னும் பெருசாக தான் நீங்க பாக்குறீங்க முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட எங்களை மன்னிச்சிருங்க சார். சரி இவன் பிரச்சனை தான், இவனை எதனா பண்ணிடுங்க சீக்கிரமா. இன்னொரு பக்கம் அவனுக்கு பேசுற விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறான். என்ன பவரா குத்துனார் தெரியுமா? ஆமா சும்மாவா பின்ன ஒரு பயங்கரமான ஆளாச்சு. அது மட்டும் இல்லாம அவர் கூட ட்ரைனிங் பண்ண ஆளும் சும்மாவா 2 பேருக்கு இடையில வந்த பெரிய சண்டனையை பத்தி உனக்கு தெரியும்ல. பார்த்தா இந்த ஒரு ஆளும் நம்மளுடைய ஜெனஃபும் ஈக்குவலான ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க. எப்படி இவங்க 2 பேருக்குள்ள லிங்க் இருக்கும்? பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரே ஆர்மியில 2 பேரும் வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க. சரி ஹீரோ தன்னுடைய மெட்டீரியல் வெப்பன் தாங்கிட்டே இருக்கும்னு பார்த்தா அது அங்கேயே தான் விட்டுக்கிறான் வீட்லயே. இப்போ ஹீரோ கிட்ட எதுவும் பெருசா ஆயுதம் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வேற வழி இல்லாம தன்னுடைய பறவையை பயன்படுத்தி அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்க்க வைக்கிறதுல அது எல்லா இடத்தையும் போய் பாக்குது. இது பெரிய ஷிப்பா, என்ன இது அதுக்குள்ள இருட்டிடுச்சு, பறந்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகிறான். பார்த்தா அது ஏர் ஷிப்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்பனா கண்டிப்பா மிட் ஏர்லயே எங்களால தப்பிச்செல்லாம் முடியாது, வேற வழி இல்ல, கீழே இறங்கின பிறகு தப்பிக்கணும். சரி உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பறவையை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள போய் பார்க்க அங்க நிறைய பேர் இருக்காங்க முக்கியமான ஆட்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேவலமா சிரிக்கிற வாய்ஸ் கேட்டோம்னா இது எதையோ கேட்ட மாதிரி இதுன்ற மாதிரி பார்த்தா விஸ்கவுண்ட் தான் அங்க இருக்கான். அங்க அந்த ராயல் மெசஞ்சர் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கேட்கறான், ஏன்டா நீ நினைச்ச மாதிரி அங்க போலியே, இப்ப என்ன பண்ண போற இதுக்கப்புறம்? எனக்கு புரியுது அந்த மைனிங் ஓட ரைட்ஸ் என்கிட்ட வரலாம் தானே நீ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க ராயல் மெசஞ்சர், நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கு பதிலாக தான் அவளுடைய பொண்ணை நான் கடத்த வச்சிருக்கேன். அப்படியாப்பட்ட வேலை முடிஞ்ச உடனே கண்டிப்பா அவன் என் கிட்ட பேரம் பேசுவான். அந்த மொத்த மைனும் நான் அதுக்கப்புறம் சொந்தமாக்கினேன், அவ பொண்ணையும் நான் கொண்டுடுவேன். ஹீரோ புரிஞ்சுக்கிறான், நான் எல்லா வேலையும் இதுதான் பாத்துருக்கான். திடீர்னு பார்த்தா உடனே சிசிலியும் கண் முடிக்க அந்த இருக்க கொள்ளக்காரன் ஒன்னொரு பக்கம் ரெடியா வரானுங்க. இவன் மூச்சு நம்ம என்ன பண்றதுன்னு உடனே பார்த்தா ஹீரோ தன்னுடைய பட்டர்ஃப்ளையை வெளியே வர வச்சு ஒருத்தங்க தூங்க வைக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மிச்சதெல்லாம் அலர்ட் ஆயிட்டு அட்டாக் பண்ண. இதெல்லாம் என்னடா புதுசா வந்து எங்கடா பார்த்தது இதெல்லாம் அப்படின்னு அவனுக்கு வினோதமா பாக்குறானுங்க. உடனே பார்த்து ஹீரோவும் செத்திங்கடா அப்படின்ற மாதிரி பாக்க இப்போ ஹீரோ உடனே எழுந்த பிறகு தாமதிக்காம அவனை உடனே அட்டாக் பண்றான். இந்த பக்கம் ஹீரோ அவளை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணும்போது அவளும் டே பின்னாடி பாடுற மாதிரி கத்த அங்க பார்த்தா அந்த பாஸ் பைப்புல வந்துருவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? உடனே அவன் ஹீரோ தான் இந்த வேலையெல்லாம் மாதிரி கத்த அங்க பார்த்தா அந்த பாஸ் பைப்புல வந்துருவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? உடனே அவன் ஹீரோ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கடுப்புல ஹீரோ அட்டாக் பண்ண கொஞ்ச நேரம் கூட தாம இதுல வந்த உடனே போட்டு அடிச்சிருவான். ஹீரோவோ ஷாக் ஆவான். என்ன இவன் திடீர்னு டெலிபோர்டேஷன் பண்ணா? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் பொடி பையில. என்னடா ஸ்கில்ல பயன்படுத்துறேன்? ஸ்கில்ல அப்ப இவனும் அதை தான் பயன்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். உடனே பார்த்தா அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது திடீர்னு வந்து நம்ம ஹீரோடைய அந்த மெமிக்ரி பண்ணக்கூடிய அந்த ஒரு பேர்டு வந்து இந்த பாஸ் பைப்புல இருக்கான்ல அவனுக்கு மேல வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்ன நம்ம விஸ்கவுண்டோட வாய்ஸை வச்சு அது மெமிக்ரி பண்ணது. டிராகஸ் என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்க? கெஸ்ட் எல்லாம் உன்னோட பக்கம் மேல என்னமோ நடக்க சொல்லிட்டு பார்த்துட்டு போறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உன பக்கம் அவர் கத்திட்டு இருக்கிற மாதிரியான வாய்ஸ் உருவாக்க அவன பக்கம் இந்த ஆள் எதுக்கு இந்த டைம் இப்படி வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அவன் கவனத்தை சதற வர்ற அந்த ஒரு டைமை பயன்படுத்தின ஹீரோ உடனே பார்த்தா ஃபயரோடைய வெப்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல அவனை கட்டி போட்டுட்டு சிசிலியாவை கூட்டின்னு அந்த கப்பலோடைய ஒரு ஜன்னல் கிட்ட வந்துருவான். கடவுளே இன்னும் தரை இறங்கவே இல்லை, பட் இருந்தாலும் இந்த ஹைட்டே பரவாயில்ல, கண்டிப்பா கீழே வச்சு என் கால் உடைய தான் போகுது, இருந்தாலும் ஸ்பைடர்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஹீரோ உன்னொரு பக்கம் சிசிலியா கிட்ட கேட்கறான், மெலேடி குதிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா? டே நான் ரெடி இல்லடா, வேணாம்டா, இவ்வளவு ஹைட் ஆகுதுன்ற மாதிரி அவ பதறா. இன்னொரு பக்கம் அவ சொல்லையே மீறி ஹீரோ உன பக்கம் ஜம்ப்
ஜம்ப் பண்ண அவ கவரா கீழே குதிக்கும் போது ஹீரோ ஒரு வழியா கீழே குதிக்க பார்த்தா காலெல்லாம் உடஞ்சு போயிட்டு இருக்கும். உடனே ஹீலிங் லீவ்ஸை பயன்படுத்தி மொத்தமா வந்து குணப்படுத்தலாம். ஆலன் நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, பத்திரமா உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் வந்து அவளுடைய கைத்தெல்லாம் அவுத்து விட்ட பிறகு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த கார்னல்ன்றவன் தான் உங்களை கடத்தின்னு வர சொல்லியிருக்கான். டேய் அதெல்லாம் விட்றா, அந்த மாச்சஸ் எல்லாம் என்னதுரா நீயா பயன்படுத்தின உந்தாது என்னமோ எல்லாம் பயன்படுத்தின, அதெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய ஹைட்ல இருக்கிற அந்த ஏர்ஷிப்ல இருந்து குதிக்கிற முட்டாளா நீ? சரி சரி எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் தான் பார்க்கணும், கொஞ்சம் கெட்டிமா வச்சுக்கோங்கன்னா அவ உடனே கதறாடே பொறுமையா போடா. இன்னொரு பக்கம் ஹீரோ நைட் டைம்ல ஆந்தைகளை பயன்படுத்தி விஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறான். எந்த டைம் வந்து நடக்கிற விஷயத்த அது ஈஸியா காமிச்சிருது. பார்த்தா கார்னல் வந்து அவனை அந்த பாசா இருக்கிறவனை அனுப்புது, அவனுக்கு விழாத உயிரோட பிடிச்சினவனு. உடனே அவன் ரொம்ப வேகமா இவங்களை ஃபாலோ பண்ணி வரான். எப்படி இவன் நம்ம இருக்கிற திசையை கண்டுபிடிச்சு இவ்வளவு சீக்கிரமா வரான்? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கான். இதனால அவன் தடுமாறி போயிட்டு இருக்கும் போது ஹீரோ கண்டுபிடிச்சிடான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஃபுட் பிரிண்ட் வச்சு தான் அவன் கண்டுபிடிக்கிறான். அப்ப மேப்லயே அவனை ட்ராக் பண்ண முடியாத லெவலுக்கு நான் வானத்துல போனதான் கரெக்டா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க மைலேடி, நம்ம இப்ப பறக்க போறோன்ற மாதிரி சொல்ல அவன் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டு கூற மேலாம் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான். இதனால அவனால பெரிய லெவல கண்டுபிடிக்க முடியாதனால அவன் திணற ஆரம்பிக்கிறான். என்னடா உன்னால அவனை எதிர்த்து சண்டை போட முடியாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா? கண்டிப்பா ஸ்ட்ராங் தான், கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியாது, அது டவுட் தான். அதனால தான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்னை விட இன்னொரு பர்சன் இருக்காரு, அவர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும். ஒரு வழியா ஹீரோ அந்த டெரிட்டரியை விட்டு இப்ப வெளியே வர ஆரம்பிக்கிறான். அதோடைய மதில் சுவர்கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணி போனாதான் கரெக்டா இருக்கும், உனக்கு தடையத்தையே விடக்கூடாது. இங்க பாருங்க மைலேடி, அந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா மலை, அந்த நாத்தன் எது நம்ம கடந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எஸ்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் சில நாட்களே நம்ம அதை கடந்து போயிடலாம். ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை காமிக்க கூடாதுன்றதுக்காக மேலேயே போயிட்டு இருக்க ஆர்லயே நைட் டைம்லயே இவங்க கேம்ப் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா தூங்குங்க லேடி சிசிலி, எனக்கு தெரியும் நீ எல்லாத்துக்கும் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. விடியற் காலையே பார்த்தா ஹீரோ இன்னமும் வேகமா போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ விஷயம் ஷேர் பண்ற சமயத்துல வந்து இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அவன் பார்த்தா மதில் சுவர்கிட்டே வந்துட்டான். இப்போ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன், அவன் கிவ் அப் பண்ணிட்டான் போலியே. ஆனா பார்த்தா அவன் கீழே இறங்கிட்டு இப்போ அப்படியே அந்த டெரிட்டோரியை சுத்தி வந்துட்டு இருக்கான். இது சரியில்லை, அப்படியே வட்ட வரிவுல எல்லா இடத்தையும் சுத்தி வரும்போது ஈஸியா அவங்களால எல்லா இடத்தையும் சர்ச் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பா நாங்க வச்ச ஃபுட் பிரிண்ட் எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கார்னலோடைய சிட்டியை விட்டுட்டு இப்போ நம்ம ஆளுங்க இருக்கிற நார்த்தன் கிராண்ட் வில்லாவோடைய பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. அதுதான் அந்த செக் பாயிண்ட். ஆனா அந்த செக் பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கும் அவன் வந்துட்டான் தேடி. சோல்ஜர் சொன்ன போகும் என்னாச்சு? இல்ல நாங்க இப்போதைக்கு கிளம்புறோம், இந்த இடத்துல எந்த பெரிய பிரச்சனை அவன் சொல்லிட்டு உடனே ஹீரோவும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான். ஏன்னா பார்த்தா அவன் ஃபுட் பிரிண்ட் வச்சு இன்னும் தேடி ஈஸியா வந்துட்டான் சீக்கிரமா. என்னடா ஆச்சு? ஏன்டா இதே இடத்துல இருந்தா நைட்ஸ் நம்மள பாதுகாப்பாங்களா? கண்டிப்பா அந்த நைட்ஸால கூட சமாளிக்க முடியுது. இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் அவன் கொண்டுடுவான்னு நினைக்கிறேன். என்ன கொண்டுருவான், உங்களை யாச்சும் உயிரோட கூட்டு போவான்னு நினைக்கிறேன். அப்படியா? எல்லாமே என்னால தானா? என்ன காப்பாத்து, நீயே சாக போறியா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் நான் உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போய் தருவேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்? மாஸ்டர் மீஹை போறதுக்கு முன்னாடி என் கிட்ட எப்பவுமே உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அதனால நான் உங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு போவேன், கவலைப்படாதீங்க. அவ்வளவு இதுலயே இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஹீரோ மேல ரொம்ப அக்கறை வந்தது. ரொம்ப நன்றிடான்னு சொல்ல அதுக்கப்புறம் சில நாட்களாவே என்னமோ ஓடிட்டு இருக்கேன் ஹீரோ. கிராண்ட் வில்லா கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே போயிடுவோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ இன்னொரு பக்கம் அவகிட்ட சொல்ல ஹீரோ பறந்த வச்சு போயிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து அவன் உன்னொரு பக்கம் பின்னாடி பார்க்க பிரச்சனை வந்துருச்சு. பார்த்தா அந்த மர்டர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹீரோ இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ண அந்த ஒரு மாத்திரை இருந்ததுக்கு வந்துருச்சு. உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சடா, செத்தடா என்கிட்ட மாதிரி துரத்தின்னு வருது. என்னடா ஆச்சு? இல்ல நம்மள வந்து இப்போதைக்கு மர்டர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாஸ்டர் தான் நம்ம சேஸ் பண்ணி வருது. இப்போ 2 பிரச்சனை நம்ம தேடி வந்துட்டு இருக்கு, எப்படியாச்சும் சீக்கிரம் போகணும். இப்போதைக்கு முதல்ல அந்த மர்டர் கிளாஸை டிஃபீட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தயாரா இருக்கான். அதுக்கப்புறம் ஓப்பன் பிளேஸ்ல அதை வர வச்சுட்டு ஹீரோ தயாரா இருக்கு. ஹீரோ வந்த உடனே தாமதிக்காம ஸ்பைடர்ஸை பயன்படுத்தி இன்னொரு பக்கம் பிஎஸ் பயன்படுத்தி அட்டாக் பண்ண அது எல்லாத்தையுமே தொடச்சு போடுது. ஹீரோ பண்ற அட்டாக்கையும் தடுத்தது கூடவே அதோடைய கண்ணை பறிச்சுட்டா ஈஸியா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ பண்ற அட்டாக்கெல்லாம் பார்த்துட்டு வாய பழகுறா. ஆலன் உண்மையிலே பிரமாதமான ஆள் தான், இவ்வளவு பெரிய மாஸ்டர் எதிர்த்து சண்டை போடுறானே. அது ஒரு பக்கம் ஹீரோ அசால்ட்டா புடிச்சு போட்டு அடிக்க ஆரம்பிக்க ஹீரோ ரத்தம் கக்க ஆரம்பிக்கிறான். ஆலன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பத்திர நீங்க வராதீங்க அங்கே இருங்க. ஹீரோ ஒரு பக்கம் நசுக்கி அது வில்லத்தனமா சிரிச்சு என் கண்ணை போக பண்ணல உன்னை முழுசா சாப்பிடறான்ற மாதிரி அதுக்கப்புறம் எடுத்து ஹீரோ வாயில போடுது. ஹீரோ என்னதான் ஹீல் பண்ண நினைச்சாலும் அதெல்லாம் முடியல. அவ்வளவுதான், சிசிலியா ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். ஆலன் செத்துடுனா. ஆனா ஹீரோ பார்த்தா உயிரோட தான் இருக்கான். என்னடா சாதாரண இட போட்டியான, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உன் கண்ணை நான் பறிக்கணும்டா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் நண்பன் கொடுத்த அந்த கத்தி எடுத்து அதோடைய கண்ணை குத்தி கிழிக்கிறான். அது வழியில கத்த திரும்பவும் ஹீரோ போட்டு பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்க பட் இருந்தாலும் ஹீரோ அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கினேன். அந்த ஒரு சமயத்திலையும் பார்த்தா கத்தியை நல்லா ஆழமா இறக்கி உடம்புல ஷாக்க கொடுக்குறான். இதனால பார்த்தா மொத்தமா அதை செத்து போயிட்டாங்க. இதனாலேயே பார்த்தா ஹீரோக்கு கிட்டத்தட்ட 82,000 எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிட்ட ஒன்னு ஒரு வழியா. உடனே பார்த்தா ஃபீல் பண்ணீங்கன்னா ஹேல நீ நல்லா தானே இருக்க, நீ கொஞ்ச நேரத்துல செத்துட்டுன்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, நான் அந்த ரெக்கவர் ஆகிறதுக்காக ஹீலிங் பண்ணக்கூடிய இலைகளை பயன்படுத்தினேன். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் வந்துட்டான். அப்புறம் பார்த்தா அவன் வந்துட்டாங்க பாஸ் பைப்ல ஒரு வழி அவங்களை கண்டுபிடிச்சேன். என்ன ரொம்ப வெறுப்பேத்துட்டேன். மறுபடியும் கிளாஸ் என்னால தோக்கடிக்க முடிஞ்ச என்னால இவனை தோக்கடிக்க முடியுமா? நீங்க என்னை விட்டு தள்ளியா இருங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, ஒன்னும் தைரியமான வாரியரா தான் இருக்கேன். நீ செத்துட்டு கண்டிப்பா நான் அவளை பத்திரமா கூட்டிட்டு போற, கவலையப்படாத. அந்த நிமிஷத்திலேயே பார்த்தா கொஞ்சம் கூட தாமதிக்கல வந்து ஹீரோவை போட்டு தர மாதிரி அடிக்கிறான். உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா, செத்துப்போ அப்படின்னு பாக்குற சமயத்துல தான் பார்த்தா சிசிலி இவனோட பக்கம் ஃபயர் பாலை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்றது பதில் வேற இடத்துல குறி வச்சிருவான். ஹீரோவே ஷாக் ஆயிடுவான். மேஜிக்கை பயன்படுத்தினவன். இதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஹீரோ எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக தான். நீங்க திரும்ப அதை பண்ணாதீங்கன்னு சொல்லவும் அவ திரும்பவும் ஃபயர் பாலை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவன் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். ஒழுங்கா உன்னை கூட்டம் போக தான் வந்திருக்கேன், உன்னை கொல்ல வச்சிடாத என்ன அப்படின்னு அவளையும் போட்டு அடிச்சிருவான். ஹீரோ உடனே கடுப்பாயிடுவான். டேய் உன்னை நான் சும்மா
விட மாட்டேன், இதுக்கடா அவன் மேல கை வச்சேன் அப்படின்னு உன்ன பக்கம் ஹீரோவை பார்த்த உன்ன பக்கம் அவனை கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். என்னடா அப்படி சொன்னேன்? ஆமாண்டா, வார்ல தோத்தவன் தானே நீ, ஒன்னுத்துக்கு உதவாதவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க வந்த எச்சடா நீ, பாவம் அப்பாவே வாழக்கூடிய குழந்தைகளை கடத்தி விற்கிற நாய், நீ ஒரு லூசர்ன்ற மாதிரி அவனை ரொம்பவும் பிபி ஏத்துற லெவலுக்கு ஹீரோ கடுப்பேத்துறான் அவனை. இதனால ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கிறான் அவன் கோவத்துல. உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? சாப்பிடா, யாரா பத்த லூசர்ன்ற, நான் எவ்வளவு பெரிய தைரியமான ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய வாரியர் தெரியுமா, என் சத்திக்கு எவனாலும் ஈடு கொடுக்க முடியாது, சாவு அப்படின்னு பார்க்க ஹீரோ பார்த்தவன பக்கம் சிரிப்பான். பாருங்க என்ன இங்க நடக்குதுன்னு சிரிக்கிற, காமெடியா பண்ணிக்கிறேன், நான் பண்ண வேண்டிய வேலையை சரியா பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது இங்க. என்னது? அப்புறம் பார்த்தா தெரியுது தலைவர் ஜனாப் அங்க வந்துட்டான். இந்த வேலையை பார்த்தது யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தன்னுடைய மெமிக்ரி பண்ணக்கூடிய அந்த ஒரு வேர்டை ஜனாப் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு அவங்ககிட்ட இந்த நிலைமையை புரிய வச்சு உதவிக்காக அவர்கிட்ட சொல்லி இப்ப கூட்டின்னு வந்திருப்பான். இந்த இடத்துல தான் கரெக்டா ட்ராப் பண்ணிட்டான் அவனை. நல்லாவே தெரியும் இவர் எத்தனை நாட்கள் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு. சோ டைமிங்ல நான் பார்த்து வர வச்சிட்டேன் வரேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துறேன், நீ கவலைப்படாத ஆலன், நீ நல்லாவே சாதிச்சிட்டேன். டேய் எப்படி இருக்க என்னுடைய பழைய நண்பனே, நோபல்ஸ்க்காக போயிட்டு வேலை செய்யற போல என்ன இந்த காட்டுக்குள்ள தோகத்துக்காகவே வந்துட்டியா என்கிட்ட? அந்த காலங்கள் எப்பயோ கடந்து போயாச்சு. உன்ன மாதிரியான முட்டாள்தனமா அடிமையா அவங்களுக்கு வேலை செய்யறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப கொடுத்தது பதில் இப்ப கொடுக்குறேன். அப்ப வேணா நான் தோத்துக்கலாம், இப்ப தோத்துருக்க முடியாது. இப்ப நான் ரொம்ப பலசாலியா மாறிட்டேன்டா, உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணேன். அடேங்கப்பா பரவாயில்ல, வார சமயத்துல நீ என்னுடைய பிரதர்ஸ பல பேரை கொண்டு இருக்கலாம், அவங்கள நான் இழந்திருப்பேன். ஆனா அதுலயும் சர்வைவ் ஆனது யாருன்றது உனக்கே தெரியும். நான் கிண்டத்துக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கேன். ஆனா நீ கெட்ட பாதையில போயிட்டேன், கெட்டவனுங்களுக்கு அடிமையா. சோ என் வேலையை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எப்பவுமே எக்ஸ்ட்ரா கில்ல பயன்படுத்தாதவன் இப்ப பயன்படுத்துறான் பாருங்க. அதுல ஹீரோ பாத்துட்டு வாய பழப்பான், என்ன இவரு திடீர்னு இப்ப பயன்படுத்துறாரு. அவன் 6 பிளேடுன்னு சொல்ற செகண்ட்ல அவன் ஒரே ஒரு வீச தான் வீசுவான். அதுல அவனுக்கு பின்னாடி இருந்த எல்லா இடமும் அப்படியே பீஸா விரியும். அந்த இடமே பார்த்தா இவனுமே பாதி உடம்பு அப்படியே பீஸா கட்டாயிடும். எப்பா பயங்கரமான ஆள் தலைமுறை ஆளு. அதுக்கப்புறம் எல்லாரும் பாதுகாப்பு திரும்ப வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாட்கள் எல்லாமே நார்மலா போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த இடத்துல நடந்த மொத்த கதையும் இப்ப லாடுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். விஸ்கவுண்ட் கார்னல் தான் வந்து லேடி சிசிலியாவை கிட்னாப் பண்ணதுக்கு பெரிய காரணமா இருந்திருக்கான். இது மூலியமா உங்ககிட்ட இருக்கிற மைனிங் ரைட்ஸ் எல்லாமே அவன் எழுதி வாங்கலாம் ட்ரை பண்ணிருக்கான். இதுக்கு கூட வந்து ராயல் மெசஞ்சர் கிட்ட பெரிய டீல போட்டு இருந்தான். அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நான் பார்த்தேன். உடனடியா பார்த்தா அவர் புரிஞ்சுக்கினேன், செபஸ் நம்மளுடைய கேரேஜ் ரெடி பண்ணுங்க, கிங் கிட்ட இந்த விஷயத்தை ஃபுல்லா போயிட்டு நம்ம சொல்லி புரிய வச்சு அவன் எவ்வளவு மோசமானது நிரூபிக்கணும் அவர்கிட்ட. ஆனா ஹீரோவும் நீங்க உண்மையிலே எல்லாத்தையும் போய் ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்களா மேலாட்? ஆமா, கிங் கிட்ட என்ன நடந்தது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், விஸ்கவுண்ட்ன்றவன் ராயல் மெசஞ்சரையே மொத்தமா தன்னுடைய கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவேன். கிங் முன்னாடியும் பல கட்ட விஷயங்களை சொல்லி உங்களை எப்படியாச்சும் அவர் முன்னாடி கெட்டவனா காமிக்கிறது ரொம்ப நேரம் ஆகுதுல. நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன், அதை வேணா சொல்லட்டுமா? நீங்க எனக்கு ஒரு நாள் இன்னமும் டைம் கொடுங்க. அதுல அந்த மித்ரியல் மைனிங் ரைட்ஸ் எல்லாமே லம்ப கிளைம் பண்ணதான் நான் சொல்றேன். அது மொத்தமா உங்க கைக்கே வர மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ண போறேன். அது என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல முழு இன்வெஸ்டிகேஷனை போட்டு நான் தடயங்களை தேடி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிங் கிட்ட கொடுக்குறது மூலியமா நீங்க டேரக்டா கிங் கூடிய கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. எதுக்கு இவன் கூட போட்டுக்கணும்? அப்புறம் பிரச்சனை முழுமையா சால்வ் ஆயிடும். இதுல குறுக்கிடுறதுக்கு எவனாலையும் உங்களால முடியாது. ஏன்னா கிங் கூடிய கான்ட்ராக்ட் போடுறதுல அந்த கான்ட்ராக்ட் எவனாச்சும் மீறி நடந்துக்கிறானா அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும்ல. அப்ப நீ சொல்றத பார்த்தா ராயல் ஃபேமிலிக்கு எதிராகவே பண்ற மாதிரி இருக்குமே. இது எக்ஸாக்டா அப்படிதான். ராயல் மெசஞ்சரை தன்னோட கைக்குள்ள அவன் வச்சிட்டு இருக்கான். இப்படி தப்பான வேலைகளை பாக்குறான். சோ இதுக்கு பின்னாடியும் இன்னும் தப்பான வேலைகளை பார்ப்பான். சோ நீங்க டைரக்டா கிங் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனா மட்டும் தான் உங்களால இதுல இருந்து தப்பிக்க முடியும். பத்தத்துக்கு உங்களுடைய ஃபேமிலியும் திரும்ப அட்டாக் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் உங்களால இதுல இருந்து தப்பிக்க முடியும். பத்தத்துக்கு உங்களுடைய ஃபேமிலியும் திரும்ப அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பட்லரும் ஆலன் நீ ரொம்ப பேசுற, ஆனா அவரும் தடுக்கிறாரு. இல்ல செபஸ் வேணாம், அவன் கரெக்டா தான் சொல்றான். எனக்கு புரியுது, நோபல் பிரைடை விட்டுலாம் நான் பெருசா ஏதோ சாதிக்கணும்னு விரும்பல. எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆலன் நீ கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நானே போய் இதில் எல்லாத்தையுமே இறங்கி பேசுறேன். இந்த மைனிங்க சரியான பாதையில தான் பயன்படுத்தணுன்றது உன்னுடைய முடிவு ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் லார்ட் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்ப கிங் கிட்ட சிசிலியாவை கிட்னாப் பண்ண அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லி இப்போ கிங் கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக அவர் ரொம்பவும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நோபல் டியூட்டியை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவோ சிசிலியாவோ 2 பேருமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரொஃபஸரோ ஒரு முக்கியமான டீட்டெயில் கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இதுதான் இந்த உலகத்துடைய மேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான். அந்த மேப்ல பார்த்தா இதுதான் சென்ட்ரல் கான்டினென்ட், நடுவில் பெருசா இருக்குல்ல அதான். ரெண்டாவது அந்த இடத்துல பிளாக் கலர் ஷேட் அடிச்சிருக்கு பாருங்க, அதுதான் கிங்டம் ஆஃப் ராஷ்டாஸ். அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பெரிய கண்ட்ரி, எம்பரர் ஆஃப் கைமுத். இப்போதைக்கு அமைதியா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஹிஸ்டரியில பெரிய லெவலுக்கான பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. உண்மை என்னன்னா டைம் லைன்ல டீமன் லார்டோடைய வரலாற்றுல இந்த கான்டினென்ட்ல தான் டீமன் லார்ட்லாம் உருவானா. கிட்டத்தட்ட 112 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீமன் லார்டு வந்தான். டீமன் லார்டா சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காவே கவலைப்படாதீங்க. ஆனா இப்போ அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆனா அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடியே கிரேட் கிளெமட்டி நடந்தது. அதாவது பெரிய அழிவு. அந்த ஒரு அழிவுல இந்த உலகத்தை மொத்தமா மாச்சஸோடைய கண்ட்ரோல்ல வச்சு டீமன் லார்டு மொத்தமா ஆளணும்னு பார்த்தான். அதுக்காக தன்னுடைய ஆர்மியை சென்ட்ரல் கான்டினென்ட் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட அவனுடைய மில்லியன்ஸ் ஆஃப் மான்சஸ் எல்லாமே பி ரேங்க் அப்படின்னா அதை காட்டிலும் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 4 கண்ட்ரிஸ் 4 குறுகிய வருஷத்துலயே அழிஞ்சு போக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம்
சில மக்கள் முடிவு பண்ணி டீமனோட ஆர்மி எதிர்க்கிறதுக்காக சில இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் டார்வின் என்பரர் ஆஃப் பாக்யூஸ்ல உருவாக்கின ஒரு கவசம் வச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஜெயின். அடுத்தது கெல்வன் கான்டினென்ட்ல ராசிசியம் சொல்லக்கூடிய ஒரு மெஜிஷியன். இப்படி ஒவ்வொரு கான்டினென்ட்டும் சேர்ந்து மொத்தமா 5 கண்டங்களும் ஒன்றிணைஞ்சு தங்களுடைய சக்திகளை ஒன்னா சேர்த்து அந்த டீமனோட ஆர்மியை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதோட ரிசல்ட்டா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்க ஒரு சிஸ்டமோட உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமியை உருவாக்குனாங்க. அதுதான் அண்டர் க்ரோ ட்ரைனிங். அதுல டேலண்டடான குழந்தைய பிறக்கும் போது ஒரு பிளெஸிங்கோட வர எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த இடத்துல சேர்ந்து அகாடமியில நிறைய விஷயத்தை கத்துக்கணும் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்காக உருவாவாங்க. இந்த டீமனோட ஆர்மியை தடுத்து நிறுத்துறதுக்காக கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய விதத்துல இழந்திருக்கும். ஆனா கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் ஹீரோன்ற ஒருத்தர் இந்த இடத்துக்கு பொறுப்பு இருக்கிறவருக்கும் ஹியூமனிட்டியோட கடைசி நம்பிக்கை அந்த ஒரு ஹீரோன்ற நபர் தான். அவர் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சார் ஹெல்மியோஸ்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான். தன்னுடைய 15 வயசுலயே தனி ஆளா நின்று கிட்டத்தட்ட பல மில்லியன் ஹை ரேங்க் இருக்கிற மான்சஸை ஒத்த ஆளா கொண்டாரு. அப்புறமா அவர் முயற்சி பண்ணதுல டீமனோட ஆர்மி வந்து பின்வாங்க ஆரம்பிச்சு எம்பரர் ஃபுல்லாவே இப்போ திரும்ப பழைய நரம்புக்கு மாற ஆரம்பிச்சது. நம்மளால கைவிடப்பட்ட எல்லா எம்பரரும் இப்ப நமக்கே திரும்ப வந்தாச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் எடுத்தது. தன்னுடைய 22வது வயசு வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணாரு. ஹெல்மோஸ் சொல்லிட்டு ஹீரோ சாக்கா வரான். சூப்பரா இதை கதை டீமன்லாட தோக்கடிச்ச ஹீரோவா. அப்ப ஹீரோ யோசிக்கிறான் இந்த கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறைய விதமான கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு டைட்டில் இருந்திருக்கும். அதுதான் ஹீரோ, டீமன் லார்டு, ஸ்வாட் மாஸ்டர், ஸ்பியர் யூசர், ஸ்வாட்ஸ்மேன், அப்புறமா சமனர்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நபர் ஹீரோன்ற கிளாஸ் சூஸ் பண்ணிருப்பான். என்னைய மாதிரியே எவனோ ஒருத்தங்கத்துல பிறந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியே மெயின் பாயிண்ட் என்னன்னா இப்போ உங்களுடைய நோபல் டுட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இதோட கான்செப்ட் வந்து நோபிலிட்டியில பிறக்கக்கூடிய எல்லா விதமான டேலண்டடான மெம்பர்ஸும் மிலிட்டரியில இணைஞ்சு சேவை செய்வாங்க. அதாவது டீமன் லார்டு ஆர்மிக்கு எதிரான ஒரு வாருக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா யங் சோல்ஜர்ஸா இருக்கிற அவங்களால பெரிய லெவல்ல எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம். அது உண்மைதான். அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறான் மீகைய. அவளுமே வருத்தப்பட்டு இருக்க பக்கத்துல. அதுக்கப்புறம் ஹீரோடைய 12 வயசுல லாக்டவுனோட பக்கம் கிங்க கிட்ட எல்லா விதமான விஷயங்களும் சொன்ன பிறகு கார்னல் பண்ண எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவனுக்கான தண்டனையும் கூடவே அந்த ராயல் மெசஞ்சர் துணையா இருந்ததுல அவனுக்கான தண்டனையும் உன்னொரு பக்கம் கொடுக்கறதுக்காக கிங் உன்னொரு பக்கம் இவர்கிட்ட சொல்லிட்டாரான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் ஆலன். அதுதான் உனக்கான ரிவார்டு இந்த கத்துல காசு கொடுக்குறோம். கூடவே அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து நீ காப்பாத்துறதுக்காக என் பொண்ணை மட்டும் இல்லாம அந்த மர்டர் கிளாஸ் திரும்பி உன்னை அட்டாக் பண்ண வந்தப்போ நீ காப்பாத்தினே அதுக்காக தான் இது. ஆனா இங்க 3 இருக்கு. உண்மையை சொல்ல போனா இதுக்கப்புறம் நீ எங்களை மன்னிச்சிட்டு நீ சிசிலி கூட சேர்ந்து மிலிட்டரியில அவ கூட வேலை பார்க்கணும். ஆனா நான் கிங்க கிட்ட கேட்டா அவர் கட்டாயமா இணைச்சு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு தெரியும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு டேலண்டோட இல்லைன்னு. ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சிசிலிக்கு வந்து ஒரு மேஜிஷியனா ஆகக்கூடிய டேலண்ட் இருக்கு. பேட்டில் ஃபீல்ட்ல அவங்களால பயன்படுத்த முடியும். அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை பத்தி தான் எனக்கு கவலைன்ற மாதிரி அவர் சொல்ல. ஏன்னா உன்னால கண்டிப்பா அவ கூட இருந்து அவளுக்கு துணையா இருக்க முடியுமா? அதுக்காக தான் இந்த காசுலாம் கொடுக்குறேன். அகாடமியில இணைஞ்சு அவளுக்காக நீ கூடியா இருக்கணும் எப்பவுமே. எனக்காக இதை பண்ண. ஆனா ஹீரோவும் இப்பதான் உண்மையா சொல்லமா ஆரம்பிக்கிறான். பாரோன் கிராண்ட் வில்லாவை சேர்ந்த நீங்க இங்க பாருங்க என்னுடைய டேலண்ட் என்னன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த செரிமோனிலேயே யாருக்கும் தெரியாது. ஆனா லார்ட் எல்மியாவால எனக்கு ஒரு புது சக்திகள் அதுக்கப்புறம் கிடைச்சது. உண்மையா சொல்ல போனா நான் ஒரு சமனர். என்னது நீங்க சமனரா? ஆமா, இது வரைக்கும் லேடி சிசிலியாவை பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய சமனிங் ஸ்கில்ல தான் நான் பயன்படுத்தினேன். இதுக்கப்புறமா நான் அதே தான் பண்ண போறேன். அவளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் கூடிய இருந்து பாத்துக்கிறேன். அப்படிங்கப்பா அப்ப நீங்க இந்த வேலையை எடுத்துக்கிறீங்களா? ஆனா எனக்கு 2 விதமான ஆசை இருக்கு. இதுல இந்த பணத்தை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு ஒரு 400 கோல்டு காயின் இருந்தா போதும். ஆனா எனக்கு இன்னொரு ஆசை என்னடானா என்னுடைய ஃபேமிலியும் அப்புறம் கரேனாவுடைய ஃபேமிலியும் நீங்க டாக்ஸ் இல்லாம பாத்துக்கணும். எந்த ஒரு வகையும் டாக்ஸ் வாங்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லுவோம். அப்புறம் நான் ஃபைனலி உங்களுடைய மேன் சர்வெண்ட் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை நான் இடத்துல விட்டு விளங்குறேன். இதுக்கப்புறம் நான் லேடி சிசிலியாவுக்கு கூடிய இருந்து ஒரு பாடி கார்டா இருப்பேன், செக்யூரிட்டியா. அதே மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம நான் அட்வென்ச்சராகவும் இருப்பேன். ஓகேவா? எல்லாமே ஓகே. முக்கியமா நாங்க இதை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஒரு கத்தியை கொடுக்க ஹீரோ அதை பார்த்த உடனே வாய்ப்படப்பான். இது என்ன? அது என்னடா ஆன்லைன்? நான் கூட ஒரு ஹாப்பியான விஷயத்தை சொல்ல வைக்கிறேன். நீங்களும் இதுக்கப்புறம் பாரோன் ஃபேமிலியில ஒரு டிஸ்கவுண்டடா மாறுறீங்க. இது ஒரு ஸ்வாட் அதுக்கானது தான். நீ என்னுடைய கெஸ்ட்ல ஒருத்தன்றதுனால இது ஒரு மதிப்பு கூடிய ஸ்வாட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நீ என்னுடைய ஃபேமிலிக்காக பல கட்ட உதவிகளை சப்போர்ட் பண்ணிருக்கேன். நீங்க உண்மையிலே சப்போர்ட் பண்றீங்களா எனக்கு? ஆமா, நீங்க உண்மையிலேயே வந்து எங்களுக்கான நல்ல சர்வெண்ட் இந்த இடத்துல இருக்கீங்களோ தெரியல. உண்மையான கெஸ்டா எங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை பண்ணிருக்கீங்க. 12 வருஷம் இதுக்காக தான் காட்டுறது இருந்தா சூப்பரான அங்கீகாரம் தான். அப்படி நீங்களும் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா விதமான விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறான். ஆனா இது இந்த இடத்துல முடியல. இன்னும் டீமன் லார்டு இருக்கான். அடுத்த கட்ட வாரம் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள என்னுடைய படையை நான் இன்னும் பெருசாக்கணும். இந்த உலகத்தை புதுசா மாத்த இந்த ஹீரோக்கு உதவி தேவை. அதுக்கு நான் ஒரு சமணரா இவன் கூட எப்பவுமே இருப்பேன். உங்க நான் ரெக்வஸ்ட் ஏத்துக்கிறன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு நான் எப்பவுமே லேடி சிசிலியாக்கு ஒரு பாதுகாப்பாளனா இருப்பேன். கூடவே அந்த டீமன் லார்டையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு ஹீரோ அந்த சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த சீசன் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. சீசன் 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரப்போகுது. நல்லாவே இதுல இருந்து தெரியும். ஸோ முக்கியமா ஹைப்ன்ற ஒரு விஷயமும் கூடவே லைக்ன்ற ஒரு விஷயமும் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். எந்த அளவுக்கு வீடியோ கண்டினியூஸா போறணும் நீங்க அந்த அளவுக்கு தொடர்ச்சியா பார்க்கணும். அதுக்காக தான் நான் போறது. எந்த ஒரு அனிமேவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க பார்க்காம போறதுனால எனக்கு நிறைய டிமோட்டிவேட் ஈஸியா பண்றீங்க. அது உங்ககிட்ட தான் இருக்கு. மோட்டிவேஷன் பண்றதோ டிமோட்டிவேட் பண்றதோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. எந்த அனிமே போட்டாலும் தொடர்ச்சியா பாருங்க. சரிங்க, நம்ம இதோட எந்த வீடியோ முடியுமா?